இப்போ வணக்கம் வணக்கம் டாக்டர். இந்த வர ஸ்பீக்கர்ஸை யாரும் வரமாட்டாங்க பேசுறதுக்கு. எங்க டாக்டர் அன்னைக்கு என்னங்க பிரசாந்த் பிடிச்சி கடிச்சிட்டு இருந்தீங்க, அவர் என்ன பண்ணாரு உங்களுக்கு? ஜிஜி அப்பெல்லாம் இல்லைங்க. அவரு கீழே இருக்கிறவர் வந்து என்னோட ஒரு ஃப்ரெண்டு ஆக்சுவலா. சரிங்களா, அவன் இவன் எதுக்கு பேசணும்? இத்தனைக்கும் எனக்கு தெரிஞ்சு இவரும் கிட்டத்தட்ட இவர் வந்து கொஞ்சம் சின்னவர் நினைக்கிறேன். அவரோட ஏஜ் வந்து ஒரு பெருசு தான். சும்மா டீயில் அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டதுக்கு அவன் இவன் பேசக்கூடாதுல்ல. இத்தனை பேர் முன்னாடி 50 எவ்வளோ 500 600 பேர் இருக்காங்க. அவருக்கும் யாரோ தெரியாது முகம் யாரு. தெரியாத 2 பேரும் பேசிக்கிட்டா கூட ஓகே. இவர் நல்லா ஃபெமிலியர் ஃபேஸ் பிரசாந்த். சும்மா அவன் இவன் சிரிக்கிறான் பாரு அப்படின்னு ஸ்மைலி சும்மா போட தான் செய்வாங்க ட்ரால் பண்றதுக்கு. அதுக்கெல்லாம் முடிச்சு திட்டணுமா ஒருத்தரா? அவர் ஏதாவது ஃபன்னா பேசணும்னு பேசிட்டு பாருங்க. ஃபன்னெல்லாம் இல்லைங்க. அவர் ஏதோ ஒரு மூடில் அப்படிதான் பேசுவாரு. நாங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் போட்டிருக்கும் போது அண்ணன் வருவார். ஃபுல் என்ன சொல்கிறது, போதையில் வருவார் நைட்டு. வந்து ஏன் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க, நாங்களே 11 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு சும்மா ஒரு 1 ஹவர் பேசுவோம், சும்மா சிட்சாட் பண்ணுவோம், மார்க்கெட்டை பற்றி பேசுவோம், கமோடிட்டி மார்க்கெட்டை பற்றி பேசுவோம், ஏதாவது சும்மா பேசிகிட்டு இருப்போம். ஒருத்தன் கீழே இவர் வந்து கனடியன் பென்ஷனர்ஸ் ஃபண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது, ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது தெரியுமா அப்படின்ட்டு ஒன்று ஆரம்பிப்பார். சரி வந்துட்டாரு, இவர் வேறு நிறைய ஃபாலோஸ் வச்சுக்கிறாரு, நம்ம எப்படியே அவரை கட் ஷாட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பேசுவார். பேசும்போது எங்களை எல்லாம் ரொம்ப எள்ளி நகையாடுவார். லைக் கனடியன் பென்ஷனர்ஸ் ஃபண்டுன்னு ஒன்று ஆரம்பித்தார் அன்னைக்கு. அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் பாரு எப்படி முன்னேறுறாங்க லைஃப்பில், நீங்கள் என்ன 11 மணிக்கு உட்காந்து ஸ்பேஸில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எங்களை கேட்பாரு. இவரே ஸ்பேஸில் தான் வந்து பேசினாரு. 11 மணிக்கு இவர் பேசலாமா, நாங்கள் உட்காந்து பேசக்கூடாதா? சரி, அந்த மாதிரி பண்ணக்கூடாதுல்ல. அதான் பேசலாம், ஜாலியாக பேசுங்க எல்லாத்துக்கும் கூட. பிடிச்சிட்டு எதுக்கு சும்மா சம்மந்தம் இல்லாமல் திட்டக்கூடாதுல்ல. அதுக்கு தானே திருப்பி கேட்டேன் வர. நீங்க கோயம்புத்தூர் மற்றபடி எதுவும் கிடையாது. பொள்ளாச்சி ஹீட்டாக தான் இருக்கா? ஹீட்னா டெம்பரேச்சர் சொல்கிறீங்களா, வெதரா? ஆமாம்மா. ஐயோ ஆமாங்க, இந்த தடவை மழை வேற இல்லைல்ல இங்கே. அதான் தண்ணியும் குறைஞ்சிச்சு. ஆமாம், தண்ணி பரவாயில்ல, பெருசாக பிரச்சனை இல்லை. பட் விவசாயத்துக்கு இல்லை. அதுதான் கேட்டேன். தோப்புகள்லாம். ஆமாம், விவசாயத்துக்கு இல்லை. ப்ளஸ் அங்கே வட கோயம்புத்தூரில் கொஞ்சம் நல்ல மழை போல். ஆமாம்மாங்க. எப்படியாவது இன்னொரு நெக்ஸ்ட் வீக்லேருந்து மழை வரும் அப்படின்னு ப்ரிடிக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆயிடுச்சு செகண்ட் வீக்கு. மோஸ்ட்லி பார்க்கலாம், இன்னொரு 2-3 நாளில் மழை ஆரம்பிச்சிச்சுன்னா தமிழ்நாடு தப்பிச்சிச்சு, இல்லைன்னா காவேரியும் காஞ்சி கஷ்டப்பட போகிறோம். உங்களுக்கு எப்படி ப்ரோ தோப்பா? தோப்பெல்லாம் இல்லைங்க, இப்போதான் போட்டிருக்கோம் தென்னம்பிள்ளை. ஓ சரி சரிங்க. 1.5 வருஷம் ஆச்சு, இன்னொரு 4-5 வருஷம் ஆகும். ஆமாம்மாங்க. எங்களுதே கிணறுலாம் வத்தி அப்படியே மண் ஆயிடுச்சுங்க. ஓகே ஓகே, கீழே இருக்கிறாங்களாம் வாப்பாங்க 2 கிணத்து 2 கோயம்புத்தூர் பொள்ளாச்சிக்காரனுங்க பார்த்துட்டு தோப்புங்கிறானுங்க கிணறுங்கிறானே. ஆமாம்மா. அப்புறம் கார்த்தி, சொல்லுங்க டாக்டர். என்னங்க சவுக்கு மேலே இன்னைக்கு இப்போ ஒரு பாலிடிக்ஸ் பேசலாமா, இல்லை ஏதாவது சினிமா பற்றி பேச போகிறீங்களா? பேசுங்க, ஏதோ ஒன்று பேசுங்க, என்னென்ன இருக்கு. ஓகே, சவுக்கு மேலே என்னங்க, அவங்க சந்தியா ரவிச்சந்திரன் 6 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த சைபர் கிரைம் ஸ்டேஷனில் கொடுத்த கேஸை இன்னைக்கு எடுத்திருக்காங்க. இது கொஞ்சம் டூ மச்சா தெரியலையா? நேத்தே நான் ஓகே சவுக்குக்கு இது பண்ணேன், பட் இந்த அளவுக்கு போய் பண்ற அளவுக்கு என்ன இருக்கு? சவுக்கு பேசினது டூ மச் தாங்க, ரொம்ப பேசினாரு. வாய் ஓவர் வாய் ப்ரோ, கொஞ்சம் இல்லை, நான் இல்லைன்னு மறுக்கவே இல்லைங்க. பட் அதுக்காக நான் 6 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த கேஸை எடுத்துட்டு வந்து இன்னைக்கு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி இது கொஞ்சம் எனக்கே போகிற மாதிரி இருக்கு. ரொம்ப அபியூஸ் பண்றாங்கல்ல சட்டத்தை. சட்டத்துல இல்ல இல்ல சார், அவங்க வந்து மிஸ்யூஸ்லாம் பண்ணலைங்க சட்டத்தை. பட் ஆனால் எப்படின்னா இப்போ ஜெயலலிதா முன்னாடி இருந்தாங்க இல்லையா, அவங்க சிஎம்மாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாரையும் தெரியும்,
எல்லாமே தெரியும் அப்படிலாம் கிடையாது. அவங்ககிட்ட போய் கொடுக்குற ரிப்போர்ட்டு தான். அவங்ககிட்ட ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்து, ஏங்க இந்த மாதிரி ஒருத்தர் வந்து டாக்டர் டூஜின்னு ரொம்ப பேசிட்டு இருக்காரு அப்படின்னு கொடுத்துட்டா, அப்படியா ரொம்ப பேசுறாரா, சரி ஓகே முடிச்சு விடுங்க அப்படின்றாங்க. இதான் நடக்கும். ஏன்னா எல்லாம் இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக 8 கோடி பேர் இருக்காங்கன்னா 8 கோடி பேருக்கு ஃபாலோ பண்ண முடியாது. எந்தெந்த ஊரில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு ஃபாலோ பண்ண முடியாது. எல்லா ரிப்போர்ட்டையும் கொடுக்கறது போலீஸ்காரங்க தான் கொடுப்பாங்க. அவங்க கொடுக்கறத அவங்க வந்து பார்த்துட்டு சரி ஓகே என்ன பண்ணலாம், ஆனா இது சரி ஓகே எலெக்ஷன் இது டைமா வந்து இருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்புறம் பார்த்துக்குவோம், என்ன பாதிப்பு வரும் இந்த டைம்ல பண்ணா, இவங்க மேலே கை வச்சிடணும், இல்லைங்க எலெக்ஷன் டைமா இருக்கு நெகட்டிவாக போகும், சரி அப்படியா சரி ரைட்டு ஓகே பார்த்துக்கலாம் எலெக்ஷன் முடிச்சுட்டு அப்படிதான் சொல்லுவாங்க. அதுதான் அது யூஸ்வலாக நடக்கிறது தான். சவுக்கு மேல ஏகப்பட்ட புகார் போயிருக்கும். எல்லா போலீஸ்காரங்களும் சொல்லியிருப்பாங்க, எல்லாருமே சொல்லியிருப்பாங்க ரொம்ப பேசிட்டு இருக்காருங்க அவரு, சரி சரி ஓகே விடுங்க எலெக்ஷன் டைம் இருக்கு, எலெக்ஷன் டைம்ல அவர் மேல கை வச்சா தேவையில்லாம நெகட்டிவா வரும், கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க சிஎம் சைட்ல இருந்து. எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு, சரி ஓகே எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஏங்க ரொம்ப பேசிட்டாருங்க, எலெக்ஷன் ரிப்போர்ட்டை கேட்டிருப்பாரு. இப்போ போன டைம் வந்து 53% ஓட்டு வாங்கினாங்க திமுக. கண்டிப்பாக இவங்க தான் ஜெயிக்க போறாங்க, அவங்க தான் 30 தொகுதி போல அவங்க ஜெயிக்க போறாங்க. பட் அந்த ரிப்போர்ட்லாம் வாங்க, இதெல்லாம் நம்ம கெஸ் தான், ரிப்போர்ட்லாம் வாங்கிட்டு இல்லைங்க கொஞ்சம் ஓட்டு குறையும் போல இருக்கு சார், ஏன் இதனால என்ன, நமக்கு ரொம்ப நெகட்டிவா சிலர் பேசினாங்க, யார் யார் பேசினாங்க, இந்த சவுக்குலாம் ரொம்ப பேசுறாரு, என்ன பண்ணலாம், இல்லை ஏன் பேசுறாங்க அவங்களாம் முடிச்சு விடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா முடிஞ்சு அவ்வளோதான். அதுக்காக தான் வெயிட் பண்ணுவாங்க எல்லாரும், அந்த ஒரு வார்த்தைக்காக தான் வெயிட் பண்ணுவாங்க. அது எலெக்ஷன் வரைக்கும் வச்சுட்டு இருந்தாங்க அண்ணனை, சரி ஓகே பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லியிருப்பாங்க, ஏங்க ரொம்ப பேசுறாருங்க, சரி ஓகே நீங்கள் பார்த்து என்னவோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சு. க்ரீன் சைக்கிள் எப்போ வருதோ அதுக்குதான். வந்ததுக்கப்புறம் ஒரு மேலே கஞ்சா கேஸு பிராத்தல் கேஸு எல்லாத்தையும் போட வேண்டியதான். இதுல என்ன இருக்கு, யார் கேட்க போறா, அடுத்த 2 வருஷம் கழிச்சு தான் எலெக்ஷனு, இவர் யார் நினைச்சிட்டு இருக்க போறாங்க, 2 வருஷம் கழிச்சு சவுக்கு யாரு ஓட்டு போட போறா இங்க. இல்லை அதான் இன்னைக்கு அது கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது. பட் இவங்க இவ்வளோ அப்யூஸ் சாதாரண சிட்டிசன் எண்ட் ஆஃப் த டே. ஸோ அப்போ வந்து ஒரு பொலிட்டிக்கல் பொசிஷன்லையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரு ஏஜென்சி நடத்திட்டு இருக்க சாதாரண சிட்டிசன் மேலே இவனுங்க போலீஸை விட்டு டிஎம்கே ஐடிவிங்க இவ்வளோ பண்ணுது. அப்போ இவங்க எந்த லட்சணத்தில் மோடியை ஃபேசிஸ்ட்னு சொல்கிறாங்க? அவர் ஒன்றுமே பண்ணலையே இவனுக்கிட்ட. அதுதான் எனக்கு கோவம் வர்றது. அதுக்கு பேசாமல் அவர் எதாவது பண்ணிட்டு போயிடலாம் இவனுங்கள. ஏன்னா எண்ட் ஆஃப் அது த டே எல்லா வந்து அரசியல் சவுக்கு கட்சி பேசுறது தானே. மற்றவங்க நாங்கள் வந்து கருத்து சுதந்திரத்துக்கு காவலர்கள், நாங்கள் அப்படி பண்ணுறப்ப அது எல்லாரும் சொல்றது தான். எல்லாருமே வந்து அந்தந்த டைம்ல வந்து யோசிப்பாங்க, ஓகே தேசிய கட்சியாக இருந்துச்சுன்னா அந்தந்த எலெக்ஷன்ல ஸ்டேட்ல எலெக்ஷன் நடக்குது, எலெக்ஷன் எப்பயுமே நடந்துகிட்டே இருக்கும் வருஷம் 4 ஸ்டேட்ல 5 ஸ்டேட்ல நடந்துகிட்டே இருக்கும். அவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க, அது பண்ணுவாங்க. அதையுமே மீறி ஒருத்தர் இருந்தாங்க அப்படின்னா வேற வழி இல்லை. சவுக்கெல்லாம் எப்படி அடக்கிறது, வேற வழியே இல்லையே, எப்படிங்க நடக்கிறது அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம், ஒரே வழி தாங்க, அரெஸ்ட் பண்ணி உள்ள உட்காருக்கிறது தாங்க. சரி ஓகே அதை பண்ணிடு அவ்வளவுதான். அதுக்கு தகுந்த மாதிரி அண்ணனும் பேசிட்டு இருந்தாரு, இஷ்டத்துக்கு பேசிட்டு இருந்தாரு, வாய்க்கு வந்தாலும் பேசிட்டு இருந்தாரு, மாட்டிக்கிட்டாரு. இஷ்டத்துக்கு பேச்சா எனக்கு தெரிஞ்சவர் போற வாரம் மேல எல்லாம் எச்சையை துப்பி விட்டுக்கிட்டு இருந்தாரு. அவர் பேசுறத பார்த்து எனக்கு அப்படிதான் தோணுச்சு. இன்னொன்னு அரசியலை பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் பயிற்சக்கூடாது, எல்லாரையும் பயிற்சிக்கிட்டா இப்போ ஒரு சீமான திட்டுறாரு, அண்ணாமலை திட்டுறாரு, எல்லாரையும் திட்டுறாரு. எடப்பாடி வந்து பெரிய தலைவர்ன்றாரு, எடப்பாடி ஸ்டாண்ட் எடுக்கிறாரு, திமுக திட்டுறாரு. எல்லாத்தையும் திட்டு ஒரு கட்சி மட்டும் ஆதரிச்சுன்னா ஒரு ஸ்டாண்ட் ஆயிடுது உங்களுக்கு. மக்கள்லாம் இல்லை நினைப்பாங்க, சரி ஓகே அவர் அதிமுககாரன்னு நினைப்பாங்க. அதிமுககாரர் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணா என்ன ரியாக்ஷன் இருக்குமோ அதுதான் இருக்கும் இங்க. இல்ல எடப்பாடியுமே திட்டி தானே சவுக்கோட வச்சிருக்காரு. போன அரஸ்டே கவர்மெண்ட் பண்ணதில்லை, அவரா பேசி அதுக்கப்புறம் வந்து ஒரு கோர்ட்ல ஜட்ஜை பத்தி பேசி ஜட்ஜி வந்து மன்னிப்பு கேட்க சொன்னாரு, மன்னிப்பு கேட்க மாட்டேன்னாரு. சரி ஓகே அப்ப நீங்க மன்னிப்பு கேட்கலாம் 6 மாசம் ஜெயில் தரணும்னாரு. சரி ஓகே நான் ஜெயிலுக்கு போறேன் அப்படின்னு போனாரு அவரு, பெரிய ரோடியாட்டம். இனி போக மாட்டாரு. ஆமா அவரு போயிட்டு அதுக்கப்புறம் பேட்டிலாம் கொடுத்தாரு, திமுக என்ன அப்படி பண்ணிட்டு இப்படி பண்ணிருச்சுன்னு. ஜெயிலுக்கு போன கேஸே திமுக போட்ட கேஸ் கிடையாது. எப்பயுமே அரசியல்வாதிங்க வந்து ஒரு டைம் வந்து ஏமாறுவாங்க ப்ரோ, துண்டு ஒரு தடவை தான் தவறும், அப்படிதான். 2வது டைம் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. சரி ஓகே எந்த ரூட்ல அடிக்கிறாங்க. இல்ல அவருக்கு வந்த வக்கீல் யார் பார்த்து ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பார்த்து ஏடிஎம்கே வக்கீல். அதான் யார் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா இன்னைக்கு மாரிதாஸ் எடுத்து போட்டிருந்தாப்புல.
அண்ணாமலை நாமினேஷன் கோயம்புத்தூர்ல போட்டப்ப வந்து அவர் ஜுடிஷியல் பேப்பர் இது இப்போ ஸ்டாம்ப் கொடுத்துட்டாரு. நார்மல் ஸ்டாம்ப் பேப்பர் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாரு தெரியுமா? அதே அதிமுக காரர் தான் அவரு. அதனால ஒரு யூஸும் கிடையாதுங்க. அவர் மேல வளைச்சு வளைச்சு கேஸ் போட்டிருக்காங்க. அதனால வரது ரொம்ப கஷ்டம் தான் வெளில. குண்டாஸ் விழுந்துரும் போல இருக்கு. 6 கேஸுக்கு மேல ஆயிடுச்சுல. அந்த அம்மா கொடுத்த ஒரு கம்ப்ளைண்ட், இவங்க ஒரு 3-4 செக்ஷனு, கஞ்சா கேஸ் ஒரு 1/2 கிலோ, கஞ்சா வாங்கின கேஸ் 1. அண்ணன் எப்போ வருவாருன்னு தெரியல. அந்த மாதிரி தான் இருக்கு நிலைமை. மறந்துடுவாங்க. ஒரு 2 வாரத்துக்கு 3 2 வாரத்துக்கு யோசிப்பாங்க. வாரலங்க. அதுக்கப்புறம் மறந்துடுவாங்க. சோசியல் மீடியால மட்டும் தாங்க நினைப்பாங்க. யாருங்க யாருங்க நினைச்சு ஆமா, பேசிட்டு இருக்கா அவரை? ரியலா யாருக்கும் தெரியாது. ஆமா, உண்மைதான். ரியலா யாருக்கும் தெரியாது. சவுக்கு ஜெயில இருக்காரு இல்லன்றதெல்லாம் யாருக்கு பொதுமக்களுக்கு தெரியும். அப்படியா? ஓகே. அதுவும் ரொம்ப பேசி அரெஸ்ட் ஆகிட்டாருமே. ஏதோ ரொம்ப ஓவரா பேசிட்டானாமே. அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாமே. ஓ அப்படியா? சரி ஓகே, விடுங்க, அவ்வளோதான். அவர் என்ன வந்து சுதந்திர போராளியா அவரு? ஐயோ, அவர் அரெஸ்ட் ஆயிட்டாரு, ஜெயில இருக்காரு. ஏன் கெஜ்ரிவால் அரெஸ்ட் ஆனதே மறந்துட்டாங்க எல்லாரும் டெல்லியில. அவரே ஜெயில தான் இருக்காரு இத்தனை நாளா. அதையும் மறந்துட்டு அடுத்த வேலைக்கு போயிட்டாங்க அலைன்ஸ்ல இருக்கவங்களே. அதனால ஒரு வாரம் பேசுவாங்க, அதுக்கப்புறம் மறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் தான் உள்ள இருக்கணும். போன டைமாவது அண்ணனுக்கு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அது ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும். இந்த டைம்லாம் வந்து அண்ணனை வச்சு செய்வாங்க எல்லாரும். ஆமா, போன தடவை இமீடியட்டா அண்ணாமலை இது அறிக்கை விட்டாரு. இந்த தடவை கண்டிக்கவே இல்லை. வெளில வந்து நீங்க அவரே அவரே திட்டுருக்கீங்க. திட்டுருக்கீங்க. வெளில வந்து இஷ்டத்துக்கு பேசுறீங்க. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்? சீமானே கொடுக்கலங்க. சீமான்லாம் கூட வந்து ஆமா, சீமான் ஏதோ அமீர் கூட ஜல்லி பண்ணிட்டு இருக்காரு. கூட நின்று பேட்டிலாம் கொடுத்தாரு சீமானு. அந்த சீமானே வந்து இன்னைக்கு வந்து சவுக்கு பேசுனது, தம்பி பேசுனது தப்பு தான் அப்படின்ட்டாரு. அப்புறம் என்ன ப்ளூ சட் அண்ணனே வந்து ரிவ்யூல போடுவாரு. இந்த ரிவ்யூல போட்டிருக்காரா இந்த வாரம்? இல்லையா, இந்த வாரம் ரிவ்யூ வரலையா? தெரியலைங்க. சோஷியல் மீடியால போறதான் நீங்க சொன்ன மாதிரி யாரும் கண்டுக்க கூட இல்லை. நிஜத்துல யாருமே தெரியாதவங்க கண்டுக்க யாரும். மாட்டாங்க. சோசியல் மீடியாலாம் வந்து பெரிய இம்பாக்ட்லாம் கிரியேட் பண்ணுவாங்க. இங்க பேசுறதெல்லாம் வந்து யூடியூப்ல பேசுறது வந்துச்சு. அப்படியா? ஓகே ரைட்டு, அடுத்த வேலை அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. சவுக்கு வந்து உண்மையிலே ஒரு ஏமாளி, அவ்வளவுதான். ஒரு லூசு. யாரோ ஒருத்தர் கொடுக்கறது வந்து பேசணுன்றதுக்காக என்னத்தையோ பேசி அதிமுக சொல்றாங்கன்றதுக்காக, அதிமுக காசு கொடுக்குறான்றதுக்காக, அதிமுக சப்போர்ட்டா ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இவங்களை திட்டிக்கிட்டு, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு போலீஸ்காரங்க காசு கொடுக்குறான்றதுக்காக, ஒரு பிடிக்காத போலீஸ்காரங்க அவங்க ஏதோ ஒன்று சொன்னாங்கன்னா அதை பேசுறது. அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு டூல் கிட்ட தான் யூஸ் பண்ணாங்க எல்லாரும். அந்த ட்ராப்ல மாட்டிட்டாரு அவரும். அவருக்கு இருக்க ஹெட் வெயிட்ல கூட இருக்கவங்கலாம் ஓடி போயிட்டாங்க. ஆனா இவனுங்க இவ்வளவு பண்றதுக்கு ஒரு வேளை எலெக்ஷன் முடிச்சு பிஜேபி திமுக போட்டு அடிச்சதுன்னா எவனுக்கு கண்டுக்க கூட மாட்டான். சிம்பத்தி எல்லாம் அவனுக்கு வரவே வராது இல்ல. யாருக்கு சொல்றீங்க? அவன் திமுக ஓகே, இவங்க செந்தில் பாலாஜிக்கே முதல்ல ஏதோ பொங்குன்னு பொங்குனாங்க. இப்ப பார்த்தா எல்லாம் பழகி போச்சு. செந்தில் பாலாஜி நீ வரவே மாட்டாருன்னு முடிவு பண்ணிட்டானுங்க எல்லாரும். ரெண்டு சிஎம் வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா? டெல்லி ஒன்று, ஜார்க்கண்ட் ஒன்று. ஆமா, அந்த ரெண்டு ஸ்டேட்லயும் என்ன ஓட்டு விடுதுன்னு பார்ப்பாங்க பிஜேபி. ரெண்டு ஸ்டேட்லயுமே அதிகமான அதே மாதிரி போன டைம் மாதிரியே 7 தொகுதி கிடைச்சிருச்சு, இங்கேயும் கிடைச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் எல்லா ஸ்டேட்லயும் ஓகே ரைட்டு, இவங்க 2 பேர்த்த அரெஸ்ட் பண்ணி எவனும் மதிக்கல, அதுக்கே ஓட்டு போட்டானுங்க. அப்புறம் என்ன, எலெக்ஷன் 5 வருஷம் கழிச்சு தானே எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ண அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எங்க அண்ணன் எடப்பாடிலாம் போவார் உள்ள, நிறைய பேர் போக வேண்டியிருக்கும். எல்லாமே ப்ராக்டிஸ் தானேங்க. ஒரு எக்ஸாம்பிள் தானே, ஒன்று பண்ணி பார்க்குறோம் எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்கு அப்படின்னு. நல்லா தானே இருக்கு ரெஸ்பான்ஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு வந்துச்சுன்னா முடிஞ்சு, அவ்வளோதான்.
ஹாய் கார்த்தி ப்ரோ. ஹாய் ப்ரோ. இன்னைக்கு அமீர் ஒன்று சொல்லியிருந்தார் பார்த்தீங்களா, ஒரு பொண்ணு 2 வருஷத்துக்கு முன்னாடி நீட் எழுத போச்சான், புர்கா கழட்ட சொன்னோடனே அப்படி ஒரு எக்ஸாமே வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துருச்சான். இவங்கெல்லாம் பகுத்தறிவு பற்றி பேசலாமா ப்ரோ? ஏங்க அவர் பேசுறதெல்லாம் பொய் தான் அப்படின்றது எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டீங்க. இன்னொன்று என்னன்னா, முன்னாடி வந்து அமீரை பற்றி நம்ம மட்டும் தான் பேசிட்டு இருப்போம். இப்போ நீங்களே தெரிஞ்சுக்கிட்டீங்க எல்லாரும். அவர் பேசின அந்த வீடியோ போட்டதுக்கு கீழே கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும். அவ்வளோதான். நம்ம பெருசாக வந்து எல்லாத்தையும் இந்த விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். அமீர் பேசினார் இல்லையா, அந்த வீடியோ போட்டிருப்பாங்க. போட்டதுக்கு கீழே கமெண்ட் என்ன இருக்கும் ப்ரோ அந்த ஸ்டூடியோ பாருங்க. யாரும் நம்பாம இருந்தாங்கல்ல. ஏங்க அவரு பொய்யோட மொத்த உருவங்க அவரு. அவர் பொய் எப்படி பேசலாம் அப்படின்னா, அமீர் மாதிரி பொய் பேச கத்துக்கோங்க அப்படின்னு தான் சொல்லணும். பொய்யை நல்லா பேசுறதுக்கு ஒருத்தர் வந்து அடையாளமா இருக்காருன்னா அவர் தான். ப்ரோ அவரை விட ஒரு 4 ஜால்ரா தட்டிட்டு இருந்தாங்கல்ல, சமுத்திரக்கனி இவங்கெல்லாம் இப்ப எங்க ப்ரோ போனாங்க? அவங்க வேலை இருக்கு இல்லையா, அவங்க வேலையை அவங்க பார்ப்பாங்க. அதான் அன்னைக்கு அது போஸ்ட்லாம் பார்க்கணும். ஏங்க அந்த ஜால்ரவுமே இவர் தட்ட வச்சதுங்க. இவர் ஃபோர்ஸ் பண்ணி பேசி எல்லாத்துட்டையும், ஐயோ அண்ணன் இப்படி பேசிட்டாங்க, அண்ணனுக்கு நீ ஆதரவு கொடுக்க மாட்டியா, அதான் இவங்க பேசி இவர் வந்து பிரைன் வாஷ் பண்ணதான் எல்லாத்தையும். அதே மாதிரி சினிமாவில் இருக்கிறவங்க அரசியலுக்கு வரக்கூடாது, நெறியலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க 2 பேரும் ஆக்சுவலாக எங்கேருந்து வந்தாங்க? அமீரும் அண்ணன் சீமானும் அதே சினிமாவில் இருந்து வந்தவங்க தானே. அவங்களாம் அதுக்கு புரட்சியாளர்னா அப்படி அவங்களே சொல்லிப்பாங்க. சீமானு அவங்க பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு தமிழ் ஸ்கூல் கிடைக்கலன்னு அது அவரு உருட்டுறதானே. பக்கத்துல எங்க தமிழ் மீடியம் ஸ்கூலே இல்லையா? நான் வர வர ஒரு சீமான்லாம் வாய்க்கு வந்ததை என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காரு. நீட் எழுத போகிறவங்களாம் பயமுறுத்தி அனுப்புகிறாங்களாம். இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே எல்லாம் கொடுத்துருக்காங்களா, மெட்டல் சம்மந்தமாக எதுவுமே போட்டு வரக்கூடாதுன்ட்டு. தோட உருவிட்டாங்க, அதை உருவிட்டாங்க, அதான் போட்டே வரக்கூடாது. அதிபர் ஏமாந்தா வேக்சின் போட்டு போக சொல்லி ஒரு எக்ஸாமுக்கு. நான் கேட்கறது இன்னும் இந்த நீட்டை வந்து இன்னும் எத்தனை வருஷத்துக்கு பேசுறீங்க? இன்னொரு 50 வருஷத்துக்கு பேசுவீங்களா? அது முடிஞ்சு போச்சு. உங்களால மாற்றவும் முடியாது, பண்ணவும் முடியாது. இன்னும் பேசிட்டே இருந்தா யாருங்க உங்களுக்கு ஓட்டு போடுவா? உங்களை எப்படி பார்ப்பாங்கன்னா கையாளாதவன் தான் பார்ப்பாங்க. நான் ஒரு விஷயத்த பேசிட்டே இருக்கேன் திரும்ப திரும்ப, சரி டே சும்மா இந்த வெண்ணினா கபடிக்குள்ள வந்து உரியடிக்கிற மாதிரி தான். ஏடா இவனே ஒரு சொம்ப பையன், இவன்கிட்ட கம்பை கொடுத்து அடிச்சு சொன்னா இவனடா டே அடிச்சு கிழிச்சிருவடா நீயே அப்படின்றதான் மக்களோட மனநிலையே வரும். ஆமா நீ நீட்டு கிழிச்சிருவ போ அப்படி. ஏங்க நீட்டோட ரகசியம் தெரியும். நாங்க இன்னைக்கு ட்ரோல் தாங்க ஆகுது. அது உன்னால முடியுதா ஒரு விஷயத்த பேசு, இல்லைன்னா விட்டுட்டு அடுத்த அரசியலுக்கு போயிடணும், கடந்து போயிடணும். இதையே பேசிக்கிட்டு இருந்தா எவன் மதிப்பாங்கள? காரி மூஞ்சில. இப்ப சொல்ல போனா நீட்டுக்கு வந்து ஆப்போசிட்டா பேசுறவன் யாருன்னு பார்த்தா பொதுமக்கள் தான் அதிகமா வந்து இவங்களை திரிட்டு இருக்கானுங்க. நீட்டு சரி தப்புன்ற வாதமே வந்து முடிஞ்சு போச்சுங்க. முடிஞ்சுட்டு நீ ஏதோ கிளிக்கிற நீ கிளி அப்படின்ற மாதிரி வந்துச்சு. அதனாலதான் திமுகவே இந்த 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 டைம் வந்து பெருசா அதை வந்து பேசல. அமீர்லாம் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி நினைச்சு இப்படி நினைச்சுன்னு பேசிட்டு இருக்காரு. அதெல்லாம் வந்து அவருக்கு நெகட்டிவா தான் வரும். இன்னும் அடுத்த வருஷம் இன்னும் நெகட்டிவா தான் வரும். 2026 இதை பேசினாங்கன்னா எல்லாம் காரி தான் துப்பாங்க மூஞ்சில. மீடியா கண்ட்ரோல் வச்சு எப்படியோ தாட்டிட்டு இருக்கானுங்க. இந்த 2 வருஷம் தாட்டுமான எலெக்ஷன் ரிசல்ட்டை பொறுத்து தான் இருக்குல்ல. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அப்படிலாம் மீடியாவில் இருக்கவங்க எல்லாம் உருட்டி வச்சிட்டானுங்க. நார்த் இந்தியாவில் வந்து வீக்காக இருக்காமே, நார்த் இந்தியா மாறி போச்சாமே, இது மாறி போச்சாமே அப்படின்னு எல்லாரும் எக்ஸ்போஸ் ஆயிடுவானுங்க ஜூன் 4க்கு. ஆனால் ரொம்ப பயப்படுறானுங்க திமுகவுக்கு எதிராக பேசுறதுக்கு. மீடியாக்காரங்க அத்தனை பேரும் ரொம்ப பயப்படுறானுங்க பேசுறதுக்கு. எதாவது பண்ணிடுவானுங்களோ, எதாவது கேஸை போட்டு விட்டுருவானுங்களோன்ட்டு. விசிபிளாக தெரியுது இல்லை உங்களுக்கு? ஆக்சுவலாக அது பயம்லாம் கிடையாது. அவங்களுடைய
ஒப்பீனியன் அது, அவங்களோட ஒப்பீனியன், அவங்களுடைய விருப்பம். அந்த விருப்பத்தை தான் அவங்க பேசுறாங்க. அப்படிதானங்க 10 வருஷமா அவங்க வந்து எல்லாத்தையும் கல்டிவேட் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் அதை அப்படித்தானே வந்து உருவாக்கியிருக்காங்க. அப்புறம் என்ன, நான் ஒரு குடும்பத்துக்கு அடிமையா இருக்க ரெடி. ஏன் பிரியா காந்தி நிக்கல, ஏன் ராகுல் காந்தி நிக்கல அப்படின்னு ஏண்டா, ஒரே குடும்பம், ஒரே தொகுதி, அந்த தொகுதியில என்ன வளர்ந்துச்சு அப்படின்னு கேட்டா அதெல்லாம் பேசாதீங்க. ஏன் பிரியா காந்தி நிக்கல, ராகுல் காந்தி? ஏன்டா அந்த தொகுதி வந்து ராகுல் காந்தி பிரியா காந்தி நின்று இருக்காங்க அப்படின்னா 50 வருஷமா 60 வருஷமா வந்து காங்கிரஸ் மட்டும் ஒரு தொகுதி ஆட்சி அந்த இடத்துல வந்து அங்க இருக்காங்க. பிஎம் கேண்டிடேட்டு அங்க இருந்தா வராங்கன்னா அந்த தொகுதி எப்படி இருக்கணும்? இந்தியாவோட எக்ஸாம்பிளா இருக்கணுமா இல்லையா? ஹாஸ்பிட்டலே கட்டலையாங்க அவங்க. சாரி, மெடிக்கல் காலேஜே கட்டலையாங்க. மெடிக்கல் காலேஜே இப்ப மெடிக்கல் கட்டியிருக்காங்க. காலேஜ் இல்ல, டாய்லெட் இல்ல, வீடு இல்ல, ஆமா, அதுவே எல்லாமே அதுவே ரிப்போர்ட் இப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருக்கானுங்க. அதனாலதான் வந்து இங்க நிக்கல. அது அது இவரு கொடுத்தது, யோகி கட்டினது, இவங்க எதுவும் கட்டல. இவனுங்க அதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஐயோ, காந்தி குடும்பம். என்ன காந்தி குடும்பம்? நான் காந்திக்கு பிறந்தவங்களாங்களா? இது என்ன இது? விட்டுருக்கேன். தமிழ் மீடியால அப்படிதாங்க ஏதோ ஒன்று விட்டுவானுங்க போயிலுங்க. நேரத்தில் தேவேந்திரன் பழனிசாமி வந்து ஏமச்சோரனுக்குலாம் வந்து ஃபயர் விட்டுட்டு இருந்தாரு. ஐயோ, அவரெல்லாம் யாருன்னு உனக்கு தெரியுமா? நீ பார்த்துருக்கியா? அது எந்த ஸ்டேட்னு உனக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் தெரியாது. பிஜேபி அரெஸ்ட் பண்ணாருல, ஃபயர் விடுவாங்க. அது ஒரு கோமாளி. ஸ்பேஸ்ல பேசுற வச்சு கேஸ் போட முடியுங்களா? இல்ல, போட்டா ஐயப்பன் தான் ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதுதான் கேட்டேங்க, தெரிஞ்சுக்கலாம். ஐயப்பனை ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ணுவாங்க. சரி, சிக்க வச்சுலாங்களா? சரி, சிக்கவீங்க அண்ணப்ப. ரொம்ப ஜாலியா இருக்க மாதிரி இருக்காரு. நிறையா இருக்கீங்க ஸ்பீல. ப்ரோ, இது குரங்குப்படையில பிக்கப் ஆயிருக்குங்களா? கிவ்அவே எல்லாம் கொடுத்தீங்க. பெருசாலாம் இல்லை ப்ரோ, பெருசாலாம் பிக்கப் ஆகல. அது ராங் டைமுங்க ரிலீஸ். இல்ல, அப்படியே ஸ்வைப் பண்ணிடுச்சுன்னு அரண்மனை, ஆமா ஆமா, அரண்மனை குழந்தைங்க பார்க்குற படம், இதுவே குழந்தைங்க பார்க்குற படம். ஸோ 1 வாரம் 2 வாரம் கழிச்சு வந்திருக்கலாம். ராங் டைம். இல்ல, இவ்வளவு ஹிட் ஆயிருக்குன்னு நினைக்காம விட்டாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிரேம்ல பிடிக்கலீங்களா? எனக்கு பெருசா பிடிக்கல ப்ரோ. ஓகே ப்ரோ. மாலை சாருக்கெல்லாம் வந்து உளுந்து பார்த்து சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் யங்ஸ்டர், டீனேஜ் பாய், அதனால் அவருக்கு பிடிக்கும், ஐப்பனுக்கு பிடிக்கும். நம்ம வந்து பூமராம் ஆயிட்டோம்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஓகே ப்ரோ, ஒரு டைம் பார்க்கலாம். பிளடி புக்கர் அது படம் எந்த அளவுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க? அது படம் முடிஞ்சுங்க. படம் ரிலீஸ் ஜூலை இல்லை ஆகஸ்ட் ரிலீஸ் ஆகும். ஓ, ஓகே ஓகே. அதில் நெல்சன் ஸ்டைலில் ஒரு காமெடி அந்த அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டைல் தான் படம். அதான் இந்த இந்த வீடியோவே நல்லா இருந்துச்சு. ப்ரோ, நேற்று ஒருத்தர் வந்து சூர்யா ஃபேன்ஸ்லாம் ரொம்ப பண்ணாங்க அப்படின்னாங்க இல்லைங்க, அந்த சூர்யா பீக்ல இருக்கும்போது அப்படியே நடக்கல ப்ரோ. சூர்யா ஃபேன்ஸ் பண்ணலைங்க, சூர்யாவோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணாங்க. அவளுக்கு பண்ணிருக்கோம். அவளுக்கு கொஞ்சம் ஓவரா தான் பண்ணானுங்க அந்த டைம்ல. எங்க ஆள் ஓரளவுக்கு இருந்த நல்லா ஏற்றி விட்டு முடிச்சுட்டாங்க. என் ஃப்ரெண்டெல்லாம் ஒருத்தர் இருக்காங்க, என் ஃப்ரெண்டெல்லாம் ஒருத்தர் இருக்கான், பிரபாரன் சொல்லிட்டு. சரிங்க. சும்மாவே காண்டாவான். ஏதாவது இந்த மீசை இல்லாம முழுன்னு ஏற பசங்க இருந்தாங்கன்னா அவன் பார்த்தாலே திட்டுவான். போறான் பாருங்க, டேய் அவன் ரோட்லாம் நடந்து போறான், அவனே யாரா திட்டுறாருன்னு. இவனுங்க மாதிரி ஆளுகள் எல்லாம் தான் வந்து இவனுங்க ஓவரா பண்றாளுங்க. ஏன்டா
இவனுங்களால தான்டா எல்லாமே. இந்த மேடி ஃபேனு, அதுக்கப்புறம் சூர்யா ஃபேன் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணா அந்த பொண்ணு இவனை மதிக்கலைன்றதுனால எங்க போனாலும் சரி இந்த மாதிரி ஆளை பார்த்தாலே கோபம் வந்துடும் அவனுக்கு. டென்ஷன் ஆயிடுவான். ஏய் ஏன்டா அவன் மேல டென்ஷன் ஆகுற? இல்ல இல்ல அவனை பார்த்தாலே எனக்கு வெறுப்பாகுது. என்ன வெறுப்பாகுது? அப்படி அந்த அளவுக்கு அப்ப பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் தாங்க வந்து இந்த ஒரு 10 வருஷமா தான் ரகட் பாய்ஸ் எல்லாம் வந்து சினிமால ஹீரோ ஆகுறது. அப்பெல்லாம் சாக்லேட் பாய்ஸ் தானே ஹீரோ. சூர்யா அப்படி தனியா சாக்லேட் பாய் ஒதுக்கிட முடியாதுங்க. ஏன் அப்பெல்லாம் தம் அடிக்கிறவன் தண்ணி அடிக்கிறவன் வில்லன். அப்பெல்லாம் தண்ணி அடிக்காதவன் தம் அடிக்காதவன் காலேஜில் படிக்கிறவன் அவன் தான் ஹீரோ. அப்படி இருக்கும். இப்பதான் 10 வருஷம் கழிச்சு மாறி இருக்கு. இப்பெல்லாம் தம் அடிக்கிறவன் தண்ணி அடிக்கிறவன் மாசா இருக்கவன் கெட்ட வார்த்தை பேசுறவன் தான் ஹீரோ. இப்ப மாறிடுச்சு. இந்த ஜென்ரேஷன் 2K இந்த ஜென்சி கிட்ஸ்க்கு மாறிடுச்சு. அப்ப நாங்க கிட்ஸா இருக்கும் போது பாத்தீங்கன்னா இவனுங்கெல்லாம் வந்து இவனுங்க தான் ஹீரோ, நாங்களாம் வில்லன். காலேஜில் நல்லா படிக்கிறவன் தான் ஹீரோ, தண்ணி தான் ஹீரோ, அடிக்காதவன் பல பலன் இருக்கணும், வெள்ளையா இருக்கணும், அப்படி இருக்கவன் தான் ஹீரோ. இப்ப அப்படி இல்ல இப்ப அப்படியே மாறிடுச்சு. அப்படி இருக்கவன் வில்லன். ரெக்கடா தண்ணி அடிச்சுட்டு தாடி வளர்த்துக்கிட்டு கோபமா இருக்கவன் தான் ஹீரோ. இப்போ அப்படி மாறிடுச்சு இந்த ஜென்ரேஷனுக்கு. எங்க ஜென்ரேஷன்ல இருக்கும் போதெல்லாம் இவனுங்க தான் பெரிய. இப்பெல்லாம் அந்த ரகடா அந்த பரவாயில்ல புள்ளிங்கும் ஹீரோ ஆயிட்டானுங்க. அதான் இப்ப வந்து மாறிடுச்சுங்க. அதனால உங்களுக்கு தெரியல. நாங்களும் பெருசா பாதிக்கப்பட்டோம் இவங்கனால. உன்னாலேன்னு ஒரு படம் இருக்குங்க, இந்த வினய் படம். வினய் நடிச்சு ஒரே படம் அதுதான் இருக்கும். இல்ல அதுவும் பாட்டுனாலதான் ஓடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுவுமே பாட்டுனாலதான். அந்த ஒரே படம் தான் வினயால ஓடி இருக்கும். அந்த வினய்க்கு என்ன கிரேஸ்ன்றீங்க? அப்ப டான்ஸ் ஆட வராது, நடிக்கவும் வராது, டைலாக் டெலிவரியும் வராது. ஆனா இவளுக்கு ஒரு சீன் இருக்கு வினய் அப்ப. இப்ப வாரணமாயிரம் ரிலீஸ்லீங்க இந்த இது கற்பகம் சினிமாஸ்ல 90% பொண்ணுதான். நான் போன ஷோ பால்கனில இருந்து ஒவ்வொரு பாட்டுக்கும் ஸ்டேஜுக்கு ஓடிட்டு. அப்பயே அப்படிதாங்க. வாரணமா ரிலீஸ் டைம் தான். ரீலீஸ்லாம் கிடையாது. ரிலீஸ்லயே அப்படிதான் இருக்கு. அப்ப ஐயனு, வாரணமாயிரம், ஆதவனே அப்படிதாங்க இருக்கும். ஆதவன் அப்ப ஹாஸ்டல்ல இருந்தா தியேட்டர்ல பார்க்க முடியல வாரணமாயிரம். இப்போ ரீலீஸ் போகும்போது பார்த்தா ஃபுல்லா பொண்ணுங்க தான் சுத்தியும். கூச்சமே படல. அந்த ஆடுறதுக்காகட்டும் விசில் அடிக்கிறதுக்காகட்டும் ஸ்டேஜுக்கு ஓடுது. எங்கிருந்து உங்களுக்கு அங்க உட்கார கூச்சமா இருக்குங்க அவங்களுக்கு இடையில. நீங்க ஏன் கூச்சப்படுறீங்க? புரியல எனக்கு. ஏங்க சுத்தி பொண்ணுல இருந்துட்டு அது விசில் அடிக்குது, நம்ம என்ன இது ஃபுல்லா ஆடுதுங்க. பார்க்க வேண்டியதானே என்ன இருக்கு? ஏன் இதே விஜய் படத்துக்கு அஜித் படத்தெல்லாம் நீங்க ஆடும்போது அவங்க உட்காந்து பார்க்கல? அப்புறம் நானும் சூர்யா ஃபேன் தாங்க. என்ன பாலு சார் தப்பா பேசுறாங்க சார்? வாங்க சார். அவர் கேட்டுட்டு இருக்காருங்க. ப்ரோ ஒரு கஜினி ரீரிலீஸ் பண்ண சொல்லுங்க. ஓரளவுக்கு போகணும்னு நினைக்கிறேன். வேல்வட கஜினி ப்ரொடியூசர் வந்து இப்போ இறந்துட்டாரு. ரைட்ஸ் யார்கிட்ட இருக்குன்னு தெரியல. ஓகே ப்ரோ. ஆனா வேல்வட அது நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஆமா கஜினிக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும். கஜினி லவ் இருக்கும், சாங் இருக்கும், எல்லாமே சூப்பரா இருக்கும். அயனுக்கு நல்லா இருக்கும் கத்தியும். அதுதான் ப்ரோ கேட்டுறோம். அயனுக்கு இந்த அருணா குகன் இருக்காங்களே, அவங்கள டேக் பண்ணி கேட்டுக்கிட்டே இருங்க. அவங்க தான் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ். நீங்க அவங்கள கேட்டீங்கன்னா வாய்ப்பு கிடைக்கும். காதி ப்ரோ நீங்களே வாங்கி ரிலீஸ் பண்ணலாம்ல?
அவங்க கொடுக்கணும்ல. கொடுக்கணும்ல. ஓ சரி சரிங்க. ஆனா அயன் கண்டிப்பா ஓடுங்க, மற்ற எது ஓடுன்னு தெரியல, அயன் ஓரளவுக்கு ஓடும். ஏன்னா அதுக்கு அவ்வளோ ஹேட்டஸ் இல்லை இந்த படத்துக்கு. எல்லா படத்தையும் பாலாஜி சார் பார்த்துருவாரு. இந்த மாதிரி ரிலீஸ் ஆகிற படம் காதலுக்கு மரியாதையில இருந்து அவர் காலத்துல அவர் ஸ்கூல் படிக்கும் போது, காலேஜ் படிக்கும் போது சார் அந்த படங்கள்லாம் இது ரீரிலீஸ் ஆகுது அப்படின்ற ஒரு சந்தோஷம், அதனால போய் திரும்ப பார்த்துடுறாரு எல்லா படத்தையும். என்ன சார்? ஆமா சார் உங்களுக்கு பிரேமல பிடிச்சிருந்தீங்களா? சூப்பரா இருந்துற. கார்த்திக் தான் பிடிக்கலன்னு நினைக்கிறேன் அவருக்கு. உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா? கார்த்தியை விடுங்க, கார்த்தி எல்லாம் பூமரு. எனக்கு பிடிச்சதே இல்லை. அவ்வளோதான். எவ்வளோ பிடிச்சது? நல்லா பிடிச்சதா? என்ஜாய் பண்ணீங்களா இல்லை சுமாராக தான் இருந்துறா? இல்லை ஓரளவுக்கு. ஓரளவுக்கு இல்லை, நல்லாவே இருக்கும். அதனுடைய அந்த வைப்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கலன்னா நீங்களும் பூமர் ஆகிட்டு இருக்க வரீங்கன்னு அர்த்தம். இல்லை நம்ம அந்த காலேஜ் அந்த டைம்க்கு எடுத்துகிட்டு போன மாதிரி இருந்தது. நல்லா இருக்கும். நல்ல ஒரு ஐயப்பெல்லாம் வந்து எவ்வளோ வாட்டி பார்த்துருக்கான் பாரு, 4-5 வாட்டி பார்த்துருக்கான். அதான் நீங்க மமிதா பைஜுக்காவே பார்த்துருப்பீங்க. இல்ல அது இல்ல, அந்த படத்துலயே அந்த மாதிரி சீன்ஸ் நிறைய இருக்குப்பா. இருக்குங்க, இவர் ஐயப்பன் சொல்றேன் அவரு. இல்ல ஒரு சீன்ஸ் அது மாதிரி இல்லைன்னா ஒரு விமனுக்கோசரம் பார்க்க முடியாது. படம் கனெக்ட் ஆச்சுங்க. சரி, எனக்கெல்லாம் பிடிக்கலையே சார், என்ன காரணம்? பூமர் ஆயிட்ட அதனால பிடிக்கல. உனக்கு அந்த வைப் போயிடுச்சு கார்த்தி, அந்த ஏஜ் போயிடுச்சுல்ல, பார் ஆயிடுச்சுல்ல ப்ரோ. நீங்க ஃபுல்லா பாலிடிக்ஸ்ல இறங்கிட்டீங்கல்ல. இல்ல அது இல்ல, ஒரு ஏஜ்ல நமக்கு ஒன்னொன்னு முக்கியமா இருக்கும்ல. இப்போ அந்த யங் ஏஜ்ல இருக்கவங்க தான் லவ் வந்து முக்கியமா இருக்கும். அதனால அந்த ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். சார் அப்ப உங்களுக்கு எப்படி பிடிச்சது? நான் யங் ஏஜ் தானம்மா, அதனால எனக்கு பிடிச்சது. கரெக்ட் சார். நான் பூமரேட்டன்னு சொன்னா கூட நான் ஒத்துக்கிறேன் சார். ஆனா நீங்க வந்து உங்களை சொல்லாதீங்க சார். ஏன் யங் ஏஜ் கார்த்தி? மனசளவில் எங்க இருக்கணும் கார்த்தி? நீ மனசளவுலையும் பூமர் ஆயிட்ட, அதுதான் ப்ராப்ளம். ஏஜ் அளவில் பூமர் ஆகலாம், எல்லாரும் ஆயுதம் ஆகணும், இங்க இருக்கிறவங்கலாம் என்ன எங்காவே இருக்க முடியுமா? பட் மனசளவில் பூமர் ஆயிட்ட நீ, அதுதான் சொல்ல வரேன் ப்ரோ. ஆமா ப்ரோ, நீங்க ரொம்ப அரசியல் இறங்கி சண்டை போறங்காட்டி இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த காதல் எல்லாம் ரசிக்கவே முடியல பாரு கார்த்தி உன்னால. அப்படியே சார். அவருக்கு வந்து இப்ப ராபின்சன் அவரை மாதிரி யாராச்சும் பார்த்தா டிஎம்கே பத்தி அடிக்கணும், இல்ல அவர் பிடிச்சி அடிக்கணும், அப்படி ஆயிட்டாரு. ஆக்ஷன் மூடுக்கு போயிட்டோமோ அப்ப? மூடு இல்ல, நீ வந்து உனக்கு அந்த காதல்னால வெறுப்பாகுது பாரு, அதுதான். காதலை வந்து வெறுப்பா இருக்க கூடாது. காதல் மேல ஒரு காதல் அந்த இதுல வருமே 96ல இந்த நாசர் குரல்ல அத மாதிரி இருக்கணும். என்ன ஏப்பா இந்த இவன் என்னையா மார்க்கெட் தான் சார்? அவன் 468 சார். 468 600க்கா? யார் ப்ரோ அந்த சின்ன பையன் வந்து பேசிட்டு இருப்பானே? சரி 600க்கு தானே? அது 478 68 78. ஆமா 600க்கா? ஆமா சார், நாங்க தான் லாஸ்ட் செட் 1200 மார்க் எழுதுனது. அவ்வளவு சின்ன பையனா நீங்க? ஆமா நான் சின்ன பையன் ப்ரோ, ஜென்சி நானா. அவெல்லாம் 2000மா? 2000ல எப்போ ஒருத்தன்? யாரு? ஐயப்பெல்லாம் 2001 2002 2001 2000 சலூன் தான் 2001.
ஆமா சார், நீங்க பிறந்த ஒரு 30 வருஷம் கழிச்சு சார். நீ பிறந்த எவ்வளவு வருஷம் கழிச்சு? சார் லாப்பாட்டா லேடிஸ் பாத்தீங்களா? இல்லையே, சார் பார்க்கல லாப்பாட்டா ஒன்றும். லேடிஸ் பாத்தீங்களா? பார்க்கல ஒன்றும். அதை நல்லா பாருங்க இருக்குன்னாங்க. சார். பார்க்கணும். நெட்ஃபிளிக்ஸ் தானே? கார்த்தி எனக்கு எப்பயும் பிடிக்காதது. நெட்ஃபிளிக்ஸ் தானே? அது லவ் ஸ்டோரியே என்ன? அது ஒரு வித்தியாசமான லவ் லவ் ஸ்டோரியா? ஸ்டோரிடா. அது ஒரு வித்தியாசமான லவ் ஸ்டோரிடா, பாருங்க. சார் இந்த லவ் ஸ்டோரினாலே பிடிக்க மாட்டேங்குது. அது ஒரு வியாதியா சார்? வியாதி இல்லை உனக்கு. உன் ஏஜுக்கு இப்போ உனக்கு வந்து இந்த பணம் சம்பாதிக்கிறதுல வெறி ஆயிடுச்சு. அதனால வந்து காதல் உன்கிட்ட இருந்து போயிடுச்சு. பணத்து மேல அப்படிலாம் ஒன்றும் விரியலை சார். இல்ல, பணத்து மேல உன் நோக்கம் போனதுனால உனக்கு காதல் போயிடுச்சு உன் மனசுல இருந்து. அதுதான் ப்ராப்ளம். சார் இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன இருக்குங்க சார்? ஒண்ணுமே கிடையாது, ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. அது சார் மோடி இவருக்கு ஒரு இல்ல ஒவ்வொரு ஏஜ் குரூப்ல அது பீப்புளுக்கு ஒன்னொன்னுத்துல முக்கியத்துவம் தோணும்ல, அது மாதிரி. இப்போ இதே சார் ஐயப்பனே இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு கேட்டிங்களேன்னா அவனும் வாழ்க்கையில செட்டில் ஆகணும், இது பண்ணணும் அப்படிதான் நினைப்பான். எல்லாருக்கும் அப்படிதான் நினைக்கும். எல்லாரும் ஒரு ஏஜ் குரூப்புக்கு அப்புறமா மாறிதான் ஆகணும். சார் காலேஜ் ஒரு வருஷம் அனுப்பிச்சுட்டா கரெக்டாக நினைக்கிறேன். எது அப்படிலாம் இல்லைம்மா. காலேஜுக்கு அனுப்பிச்சா கூட நீ என்ன இந்த ஏஜ்ல சம்பாதிக்கணும்ல. சம்பாதிக்கிற ஏஜ்ல அப்படி எல்லாம் நினைக்க முடியாது. சார் அவரு அப்பன் காசுல இது பண்ற வரைக்கும் தாம்மா நீ வந்து இந்த காதல்லாம் உன் மனசுல இருக்கும். நீ சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே அதான் நீ சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே உனக்கு அதனுடைய வலி தெரிய ஆரம்பிச்சிடும். அது கரெக்ட் தாங்க. இல்ல படிக்கும் போதே கொஞ்சம் வேலைக்கு போனாதான் அந்த அருமை தெரியும். நம்ம படிக்கிற வரைக்கும் ஜாலியா இருந்துட்டு படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் வெறுப்பா தெரியுது. இல்ல அப்படி கிடையாது. படிக்கிற வரைக்கும் ஜாலியா தான் இருக்கணும். படிக்கிற வரைக்கும் ஒரு 3-4 வருஷம் ஜாலியா இருக்கலாம் வேலைக்கு போகும்போது. அதுக்கப்புறமா கெரியர் அது இதுன்னு போய் டார்ச்சர் ஆயிடும். அவன் ஏதோ நீட்ல எழுதிருக்கேன்னு சொன்னான்டா எப்பன். எதுக்கு எழுதிருக்கான்? பல் டாக்டருக்கா? யாரு அவன? ரிச்சர்டா? ரிச்சர்டா நீட் எழுதுற மாதிரி தெரியலையே. நீட் எழுதிருக்கேன்னு சொன்னான், எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தானே. நானும் 78னா நல்ல மார்க் தான்ல. 85% வருமா? நல்ல மார்க் தான் சார். 80ல வராது. 85 வரும்ல. 80 வரும், 75 வரும். 600 தானே? ஆமா. 600க்கு 478னா என்ன? சார் அவன் ஃபீல் பண்ணியிருக்கான் பாருங்க. நீங்க சைக்கிள் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டான். மார்க் கம்மியா போச்சு. 12th தானே? 12th முடிச்சுட்டு எதுக்கு சைக்கிள் வாங்க போறான்? இல்ல அவன் பாண்டிச்சேரியில ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்தா வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தோம் அப்போ அவனுக்கு. பட் அப்போ சைக்கிள்னா என்ன, அப்போ அவனுக்கு ஏதாவது ஒரு நினைவு பரிசா வாங்கி தரலாம்னு நினைச்சோம். பட் இப்போ கூட வாங்கி தரலாம், பரவாயில்ல, நல்ல மார்க் தானே எடுத்திருக்கான். மேல ஏதோ ட்வீட் ஷேர் பண்ணிருக்காங்க. ஐயப்பன் ஷேர் பண்ணதா? என்ன போட்டிருக்கான் பாருங்க சார். ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் என் மொபைல் டெட் ஆயிடுச்சு. இப்போ அம்மா மொபைல்ல இருந்து ட்வீட் போடுறேன். சார் உங்களுக்கு ஹார்ட் பிரேக்கிங். பாலாஜி சார் கிட்ட கொடுத்த சைக்கிள் சேலஞ்ச் வின் பண்ண முடியல. ஹார்ட் பிரேக்கிங். ரிசல்ட் 478 600க்கு. சரி, ஒரு போனை வாங்கி கொடுத்துருவோம். ஃபோன் வந்து சோதனையை கொடுக்குது, சேலஞ்ச் வேதனையை கொடுக்குது. சரி, காலேஜ் அவனுக்கு போன் ஒன்று வாங்கி கொடுத்துருவோம்டா. என்ன போன்டா இப்போ பெட்ரு? சார் காலேஜ் இது ஃபோன்லாம் வாங்கி கொடுத்து உருப்பிட்டாம போயிட்டு என்ன பண்ணுவீங்க சார்? அந்த பாவம் உங்களுக்கு சேராதா? அதெல்லாம் காலேஜ்லாம் வந்துட்டேன். இனிமே அவன் எப்படி இருந்தாலும் காலேஜ் தான் வந்தாகணும். நீ யார் நினைச்சாலும் அவனை மாற்ற முடியாது. இனிமே வந்து இந்த சொசைட்டி தான் அவனை தத்தெடுத்துக்கும். யாரும் மாற்ற முடியாது. இப்போ
கார்த்தி, நீ ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் நல்ல பையனா தான் இருந்திருப்ப. நீ இந்த காலேஜ் போனதுனால தான் இப்பயும் பொறுக்கி அப்படிதானே பையனா சார்? மாறினேன். பொறுக்கி பையனா மாறினேன். அது மாதிரி. நான் எங்க சார் மாறினேன்? இப்பயும் அப்படிதானே சார் இருக்கேன். ம். அதனால சரி பாவம். அவன் என்ன ஐயப்பன் என்ன மொபைல் நல்ல மொபைலா இருக்கும் ஐயப்பன்? அவன்கிட்ட கேட்போம் சார், அவனே ஒன்று வச்சிருப்பான், அவன்கிட்ட கேட்டுக்கலாம். சரி சார் அவனுக்கு அவனுக்கு நாளைக்கு கேளுடா. அவனுக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுப்போம் பாவம். 15 வாங்கி கொடுத்துருங்க. 15 யோ நானே 15 யூஸ் பண்ணல. நான் எப்படியா அவனுக்கு வாங்கி கொடுப்பேன்? நானே போட்டிங்கள தான் சுத்திக்கிட்டு இருக்கேன். சரி சரி. இந்த கார்த்திக் ப்ரோக்கெல்லாம் கிவ்வே பண்ணி. அவன் சின்ன பையன் தானே. ஆமா சார். நாங்களே வாங்கி தரீங்க ஒரு ஐபோன் 15 வாங்கி கொடுத்துருக்கேன் சார். கார்த்தி நானே 15 வச்சுக்கல கார்த்தி. சரி 14 வாங்கி கொடுங்க. நானே 14 தானே வச்சிருக்கேன். சரி 13 வாங்கி கொடுங்க. பாப்போம் ஏதாவது ஒன்று வாங்கிப்போம் நாளைக்கு. ப்ரோ கேட்க ரெண்டு ஒரே ரேட் தான் ப்ரோ. அதுக்கு தான் சொல்றேன். ஏதாவது ஒன்று கேட்டு வாங்கி கொடுப்போம். கவி ஐயப்பன் நாளைக்கு கொஞ்சம் அவனுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு என் நம்பரை கொடுத்து கால் பண்ண சொல்லு. அதெல்லாம் தேவையில்லை. அவனை இது கேட்போம். கேட்டு அவனே வந்துருவான் உங்களுக்கு தேடி. ஐயப்பா வேற சொல்லணுமா? இந்நேரத்துக்கு அவன் சூஸ் பண்ணி வச்சிருப்பான் சார். உங்களுக்கு அனுப்புவான் பாருங்க ஃப்ளிப்கார்ட்ல. சார் இந்த மாடல் நல்லா இருக்கும் சார், இதை ஆர்டர் பண்ணி கொடுங்க. பாண்டிச்சேரி அட்ரஸ் வரைக்கும் அனுப்பிச்சிருப்பான், உங்களுக்கு பின்கோடு வரைக்கும் அனுப்பிச்சிருப்பான். பார்ப்போம் ஏதாவது ஒன்று அனுப்பிச்சா என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒன்று வாங்கி கொடுப்போம். ஆமா, இது வரைக்கும் பின்கோடு வரைக்கும் அனுப்பிச்சுட்டு கடைசியில என்ன சார் கலர் கேஷ் ஆன் டெலிவரியே போட்டு விட்டுரு. என்ன கலர் வேணும் எல்லாத்தையும் அனுப்பிச்சுட்டு இருப்பான் அவன். நல்ல மார்க் தான் கார்த்தி. நான் ஏதோ அவன் இந்த சோசியல் மீடியாலே சுத்துறானே தருதலே ஆயிடுவானோன்னு பார்த்துட்டேன். சுத்தரவனா தருடையா இருக்குமா? எனக்கு புரியலையே. இல்ல அப்படி சோசியல் மீடியால சுத்துறவனா தருதல் ஆயிட்டமா? இல்லை அப்படி ஆயிடக்கூடாதுல்ல. ஐயப்பன் அந்த மலேசியாவிலிருந்து ஒரு பொடி வருவான்ல, அவன் வரலீங்களா? இடையில 79.6% வருது. 79.66 80% வாங்கிருக்கோம். ஓகே பரவாயில்ல. நீ என்னடா மொபைல் வச்சிருக்க ஐயப்பா? 15 ப்ரோன்னு நினைக்கிறேன். நான் 14 ப்ளஸ் சார், 14 ப்ளஸ். ஓகே. நீ வெயிட்டு கையும் முதலாளி வெயிட்டு கை, அதனால நீ வெயிட்டு கை. வேற யாருக்கு ஸ்பீக்கர்ல? ஐயப்பா வேற யாராவது கொடு ஸ்பீக்கர். தம்பி 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 வந்திருக்காரா? தம்பி தம்பி கேக்குதா? ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. எல்லாம் சிரிக்கிறீங்க. சொல்லுங்க தம்பி. வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நீங்க எல்லாம் நல்லா 2 இருக்கீங்களா? பேர் இருக்காங்க. பாலை சார் இருக்காரு, டாக்டர் இருக்காரு. ப்ரோ ஃபேன்ஸ்லாம் ஏன் ப்ரோ சொல்றீங்க? அவங்க கருத்தை சொல்றோம், அது இடையில கொஞ்சம் முரண்பாடு இருக்கும். அவங்க கோவப்படுறப்ப நம்மளும் கோவப்படுவோம், அவ்வளவுதான். திருசால் அடுத்த நாள் தூங்கி எந்திரிச்சா மறந்து போயிரும் ப்ரோ, அவ்வளவுதான். டெம்பரரி தான் ப்ரோ. நான் கொஞ்சம் குயிக்கா கோவப்படுறீங்க. என்ன ப்ரோ? நீங்க டக்குனு கோவப்படுறீங்க. நானே கோவப்பட்டாலே எல்லாருமே அப்படித்தான் ப்ரோ. கோவப்பட்டா தப்புதான் ப்ரோ. அடுத்த நாள் தெரிஞ்சிடும். தூங்கி எந்திரிச்சா அடுத்த நாள் தெரியும் ப்ரோ, நம்ம மேல தப்பா அடுத்தவங்க மேல தப்பாங்கிறது அடுத்த நாள் தூங்கி எந்திரிச்சா தெரிஞ்சிடும். எல்லாருமே குயிக்கா சும்மா எல்லாம் கோவப்பட மாட்டாருங்க அவரு. ஏதாவது பொய் சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம்னா கோவப்பட்டுருவாரு, அவ்வளவுதான். யாருங்க? டாக்டர் டூஜியா சொல்றாரு. ஆமா ஆமா, நானே தான். ஓகே ப்ரோ, அது எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்கு ப்ரோ. அக்செப்டட். அவர் கொஞ்ச நேரம் பேசிதான் கோவப்படுவாரு, நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இல்ல, அவரு கூட நடந்த இன்டராக்ஷன் எல்லாமே எனக்கு அப்படிதான் முடிஞ்சிருக்கு. அவர் ஏதாவது சொல்லுவாரு உண்மைக்கு இல்லாதது. ஒரு மனுஷன் வந்து என்னைக்குமே அப்படி நினைக்க கூடாதுங்க. அவங்க அப்படி இருந்தா கூட நல்லதாவே நடக்கணும். இல்ல அவரு ஏங்க as a human being அவரை நினைக்கல, கருத்து வேறுபாடு மட்டும்தான். மத்தபடி என்ன இருக்கு? நாளைக்கு நேர்ல பார்த்தா 2 பேரும் போய் ஏதாவது பேக்கரியில டீ சாப்பிட்டு ஏதாவது
பஃப் சாப்பிட்டு தான் வருவோம். இதெல்லாம் என்ன இல்ல இருக்கு? ப்ரோ, அது நேர்ல பார்க்கும்போது ஓகே. இப்ப எனக்குமே பாலாஜி ப்ரோ பேசும்போது, அவர் பேசும்போது நானும் கோவப்பட்டேன். அடுத்த நாள் நான் எனக்கு ஸ்பீக்கர் எனக்கு கிடைக்கும் போது நான் எனக்கு அதுக்கான என்ன சாரி கேட்டுட்டு தான் தம்பி நான் பாலாஜி தொடர்ந்தேன், சார் என் பேச்சு சொல்லுங்க. தொடர்ந்தேன். பாலாஜி சாருக்கு எவ்வளவு ஏஜ் தெரியுமா உங்களுக்கு? இல்ல டக்குன்னு இல்ல ப்ரோன்னு சொல்றீங்க. தம்பிதுரை எனக்கு மறந்தே போச்சு என்ன சண்டை போட்டோம் நம்ம. இல்ல ப்ரோ, அது அந்த சீமான் ரஜினிகான ஓ மேட்டர் வச்சு ஓகே ஓகே பதிலுக்கு பதில் சீமான் பேசினோம். சீமான் அடுத்த நாள் எனக்கு ஸ்பீக்கர் கிடைக்கும் போது நான் பேசுனது தப்பதாங்க ஓகே மன்னிப்பு ஓகே கேட்டு தான் நீங்க அன்னைக்கு ஸ்பீக்கர்லயே கிடையாது. மன்னிப்பெல்லாம் கேட்க வேணாம் பிரதர். உங்களுக்கு அவரை பிடிக்கும், அவரு நான் அவரை அவரு தேடணும்னா இல்ல அவரு ப்ரோ, இவரு அதுக்கு தான் நான் ப்ரோன்றதும் சொன்னேன், இவரு தூங்கி ஒரு எந்திரிச்சா தெரியும். பிரதர்ன்றதும் ஆஹா அதெல்லாம் விடுங்க. என்னமா ராபின்சன் இருக்குப்பா. டெய்லி வராரு, டெய்லி அவரை கார்த்தி ப்ரோ, அடிக்க நீங்களா அனுப்புறாங்க. சொல்லாதீங்க, உங்களுக்கு லவ்வே பண்ண தெரியல பாருங்க. பாலாஜி ப்ரோ உங்களை பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்காரு. என்ன லவ்னாவே நீங்க வேணாலும் வெறுக்கிறீங்க. என்ன வேணாலும் பேசி தொலைங்க. ஆனா நீ தம்பி, நீங்க ஒரு ப்ரோன்றதும் அவரு உங்களை தம்பி பிரதர்ன்றதும் நீ கேட்க முடியலைங்க. ப்ரோன்றதும் என்ன ப்ரோ, என்ன பாலாஜி சார் வந்து இப்பதான் காலேஜ் ஏன் இதுல முடிச்சு என்ன தப்பு? வந்துருக்காரா? சரி, இதுல என்ன என்ன தப்பு? இருக்கு ப்ரோன்னு சொல்றது என்ன தப்பு? என்னோட வயசு ப்ரோ? மூத்தவர்னு நான் ஆமா. நினைக்கிறேன். அண்ணன் ப்ரோனா என்ன, நான் ப்ரோனா என்ன தம்பியா இருக்கணும் இல்ல அண்ணனா இருக்கணும். நான் அவர் அண்ணனா நினைச்சிட்டு ப்ரோன்னு சொல்றேன், இதுல என்ன தப்பு? ஏன் ப்ரோ, ஏன் சொன்னா உங்களுக்கு ஏங்க என்ன ப்ரோ? இவ்வளவு காலமா நம்ம அரசியல் தான் பேசிட்டு இருந்தா அதுக்குள்ள ஒவ்வொருத்தரும் மாத்தி பேசிட்டு இருப்பீங்க. ப்ரோ சொல்றதே ஒரு அரசியலாங்க, எனக்கு இவனுங்க புரியல. எல்லாருக்குமே இந்த இந்த சொசைட்டி வந்து ஒரு செழிப்பா இருக்கிறது இவனுங்க எவனுமே விரும்பல. இந்த ராபின்சன், கார்த்தி யாரும் விரும்பல. சார் உங்களுக்கு ப்ரோ சொல்றதுக்கு சொசைட்டி என்னைக்கு சார் சார் சொல்றாரு? நீங்க ஃபர்ஸ்ட் இயர் சார் ஸ்டூடெண்ட் தான் சார் சார். நீங்க உங்களுக்கு ப்ரோ ஏதோ தான் சார். ஒருத்தர் உங்களுக்கு சப்போர்ட் ஃபர்ஸ்ட் பண்ணி இயர் பேசுறாருன்னா நீங்க அவர் ஏத்தி விட்டு இந்த ப்ரோ, ப்ரோ அவரு வேற நான் அப்பப்ப இந்த மாதிரிதான் அவனும் பேசுவாரு. கார்த்தியை கூட ஏத்துப்பேன். அவர் ஒண்ணு நம்புறாரு, அவர் ஒரு சித்தாந்தத்தை நம்புறாரு, அதுக்கு மட்டும் பேசுறாரு. இதுக்கு முன்னாடி இப்படி இல்ல. இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனை பொறுத்தவரை ராபின்சன் ஒருத்தர் இருக்காருல்ல, ஆமாங்க, ஒரு பக்கா இவர் தாங்க. டிஎம்கே சித்தாந்தத்தை ஏற்று தான் பேசுவார். அவரும் கரெக்டாக தான் பேசுவார். இல்லை அவரு எனக்கு தெரிஞ்சு நான் ராபின்சனை மீட் பண்ணதுலேருந்து இன்னி வரைக்கும் அவரை திராவிட கொள்கை சித்தாந்தத்துல முழு ஆமா, மூச்சா இருக்காரு. என்ஆர்ஐ கொத்தடிமை. தம்பி, என்னடா, உங்க இந்த இந்தியால இருக்க அமீர் வந்து கொத்தடிமை நீ திராவிட பார்த்திருப்ப. என்ஆர்ஐ சித்தாந்தத்துக்கு கொத்தடிமை பார்த்திருக்கியா? உங்ககிட்ட தனியா சப்போர்ட் மீட் ஆனாரு. பண்ணும்போது ஒத்துக்கிறதுங்கிற சில விஷயங்கள் இப்படி இல்ல இப்படிலாம் இல்ல இருக்குன்னு இல்ல வேற. இல்ல பொது தம்பி, வழியில பேசுறதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இல்லை அது சொல்றீங்களா? இல்லை பட் ஆனால் ராபின்சன் வந்து நான் பார்த்ததுலேருந்து அவர் திராவிட கொள்கையில ரொம்ப இதாரு. டெய்லி டேக் பண்ணுவார் எங்களெல்லாம். ஏதோ ஒரு நாட்டில் ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னா எங்களை டேக் பண்ணுவார். இல்ல அது தப்பு இல்ல. எல்லாருமே இப்ப ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு சித்தாந்தம், ஒரு கட்சியை பிடிக்கும். சித்தாந்தமே இல்லைனாலும் ஒரு கட்சியை பிடிக்கும், இல்ல ஒரு தலைவரை பிடிக்கும். அதுக்கு பேசுறதெல்லாம் தப்பு கிடையாது. பட் எதுக்கெல்லாம் நம்ம இப்ப பாயிண்ட் வந்து பண்றோம் அப்படிங்கறது இருக்குல்ல. வந்து உங்க தலைவர் சீமான் வந்து ஒரு கொள்கையை திமுகவை எதிர்க்கிறாரு. ஆனா அமீர் வந்து ஒரு திமுக சப்போர்ட்டரு, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனா படம் பேர் வந்து உயிர் தமிழுக்கு, அதுக்கு போய் சப்போர்ட் பண்றாரு. ஆனா வந்து என்ன சொல்றாரு, சவுக்கு வந்து அப்படி பேசிருக்க கூடாதுதான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நீங்க என்ன ஆமா, சொல்லுவீங்க? நீங்க உங்க டிஎம்கே ஐடி விங்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன மாதிரி போஸ்ட் போட்டிருக்காங்கறத பாத்துட்டு இருக்கீங்களா இல்லையா? யூடியூப் ப்ரொஃபைல்ல இருந்து மத்த டிஎம்கே எல்லாரும் ஐடி விங்லாம் சொல்ல, நான் ரெண்டு சொன்னேன். ராபின்சன் அமீர் வந்து டிஎம்கே இல்லங்க, சப்போர்ட். நீங்க ஒரு சப்ஜெக்ட் கொண்டு வரீங்கன்னா அதுக்குள்ள என்கிட்டயே கேள்வி இருக்கும். அதுக்கு நீங்க பதில் சொன்னா அந்த சப்ஜெக்ட் நம்ம பேசலாம். ராபின்சன் ஓகே, சவுக்கு பேசுனது தப்பு. சவுக்குக்கு நீங்க ஜெயில போட்டீங்க. ஓகே, இந்த சைதை சாதிக்க ஏதோ ஒருத்தர் இருக்காரு, அவர் பேசுனது ஜெயலலிதா பீரியட்ல சவுக்குல இந்த மாதிரி மாட்டியிருந்தாருன்னா சந்தோஷப்பட்டுக்கோங்க சார். அந்த லெவல்ல உங்க கதை எனக்கு என்னன்னு புரியல. டிஎம்கே காரணம் கேட்டா நீங்க ஏடிஎம்கே காரணம் கை காமிக்கிறதும், ஏடிஎம்கே காரணம் கேட்டா டிஎம்கே, நீங்க ரெண்டு பேரும் மாறி மாறி இருந்துட்டு இருக்கீங்க. என்ன அரசியல் பொழப்பு? பெரிய தியாகி. கேக்குற கல்வி டைரக்டா பதில் சொல்லுங்க. எப்ப பார்த்தாலும் இதுதாங்க மாறி. உங்க தம்பி வந்து சவுக்கு கூட விட்டுருங்க. அமீர் வந்து வேற இது நோக்கி போற, வேற சப்போர்ட் ஓபன். ஓகே, கருப்பண்ணி பண்ணாரு. ஓகே, அவரும் டிஎம்கே இவரும் டிஎம்கே. இது என்ன போய் சம்பந்தமெல்லாம் போய் சப்போர்ட் எல்லாம் ஒரு எனக்கு ஒண்ணு புரியவே இல்ல. நிறைய வித்தியாசம் இருக்கு. விஜய் எலெக்ஷனுக்கு வந்துட்டாருன்னா அவரு அதுக்கப்புறம் யார மீட் பண்ணாலும் அது எலெக்ஷன் ரிலேட்டட் தான் சார். விஜய் அப்படி நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா வேற. ரஜினி போய் பேசுறாரு. சரி விடுங்க. ராபின்சன் நீங்க சவுக்கு உள்ள போனதை சப்போர்ட் பண்றீங்க கரெக்டா? சவுக்கு உள்ள போறவங்க உயிரோடு இருக்கிறாரு, அவ்வளவுதான் சந்தோஷம் பண்றேன்.
அதே மாதிரி பாருங்க செந்தில் பாலாஜி உள்ள போனதையும் சப்போர்ட் பண்றீங்க இல்லையா? செந்தில் பாலாஜி உள்ள போனதுக்கு சவுக்குக்கு என்னங்க சம்பந்தம்? என்னங்க செ- இல்ல செந்தில் பாலாஜி ஐயோ அப்ப கேக்குறேன். நீ அரசியலே கவனிக்கலன்னு அர்த்தம் மத்தவங்கள ஐயா. செந்தில் பாலாஜி வந்து காமராஜர் கக்கனுக்கு அடுத்து மத்தவன் உங்களை செஞ்சா வந்தவரு. மட்டும் அதனால ஃபேசிஸ்ட், டூஜி நீங்க மத்தவனை செஞ்சா டூஜி மட்டும் டூஜி என்ன இது ரொம்ப இதுங்களா? தப்பு. க- செந்தில் பாலாஜி எங்க இருந்து கக்கன் வந்தான்? உங்க கட்சிக்கு காமராஜர் டிஎம்கேக்கு எங்க இருந்து வந்தாரு இல்ல அவரு இல்லைங்க, செந்தில் கக்கன் பாலாஜி? காமராஜருக்கு அடுத்து. அதனால வந்து நீங்க அவரை வந்து அவருடைய இதையும் சவுக்கியும் நீங்க ஒன்னா சேர்றத வன்மையா சிரிக்காத, கண்டிக்கிறேன். பதில் சொல்லுங்க தலைவா. சிரிக்காதீங்க, வன்மையா சிரிக்கிறதுக்கு அதுல கண்டிக்கிறேன். ஒண்ணுமே இல்ல. உங்களுக்கு ஏங்க யார சொல்றீங்க? இல்ல என்னையவா இல்ல தம்பி? டூஜி டாக்டர் டூஜி இல்ல 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 என்னையவா? இல்ல டூஜி சொல்லுங்க. உங்களுக்கு வந்து அந்த ஒரு பாட்டு ஒண்ணு பாடினாங்க தெரியுமா? கரூர்ல இருந்து ஒரு லேடி. ஆமா, ஆமா, கவிதான்னு அவங்கள சொல்லிட்டு. நாளைக்கு வந்து உங்களுக்கு இன்னொரு பாட்டு ஒண்ணு பண்ண சொல்லி அனுப்ப சொன்னோம். வேற வழி இல்ல. டெய்லி அவங்க பாட்ட போய் நான் பார்த்து ஆமா, சிரிச்சுட்டு இல்ல வருவாங்க. இதெல்லாம் ரொம்ப தப்புங்க நீங்க பேசுறது. ஏங்க என்ன என்ன இல்ல புரியல இல்ல எனக்கு. இது என்ன எப்படி தப்பு? நீங்க செந்தில் பாலாஜியும் சவுக்கு சங்கரையும் எப்படி ஒண்ணாக்கலாம்? செந்தில் பாலாஜி இல்ல பொலிட்டிக்கலி நான் மோட்டிவேட்டட். சவுக்கு இல்ல சங்கர் வந்து அவரோட தம்பி, இதுக்கோசரம் நீ போயிருக்காரு. சொன்னல சவுக்கு சங்கருக்கும் செந்தில் பாலாஜியும் பொலிட்டிக்கலி எப்படி மோட்டிவேட்டட் பேசலாம்? நீ சவுக்கு ஃபர்ஸ்ட் எப்படி ராபின்சன். கம்பேர் பண்ணலாம் தம்பி? நீ இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராபின்சன் நான் ஏன்னா உங்க சைடு தான் உங்க இருக்கேன். கட்சியே ஒரு நாடக மேடைங்கிறதுனால சொல்றேன். இல்ல இல்ல கட்சி ஒரு நாடக இல்ல மேடை, நடிக்கிறவங்க இல்ல நடிகர். எல்லா எந்த எல்லா ஏரியா நீ? தம்பி பழைய டைலாக். தம்பி 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 எல்லா நடிக்காதியா, எல்லா நல்ல கட்சியுமே விஷயத்துக்கு நாடக பேசுங்க. மேடை தானே. இல்ல இல்ல எல்லா கட்சியும் நாடக மேடை தான் தம்பி. ஒண்ணு மக்களை இல்ல வந்து தம்பி, நீங்கெல்லாம் ஏமாத்துறதுக்கு விடாத ஒரு வழி. நாடக மேடையா? இல்ல இல்ல என்ன உங்களை நீங்களாம் விட என்ன பண்ணிட்டோம்? நாங்க அதிகாரத்துல வந்துட்டு என்ன பண்ணிட்டோம்? இல்லங்க அதிகாரத்துக்கு அதிகாரத்துக்கு கூடுதல் அத பொறுப்பு பத்தி இருக்கியா? பேசாதீங்க. இல்லங்க ஜீரணமா மாட்டேங்கிறீங்க. 2 நாள் நீ சாப்பிட்டு முட்டு ஜீரணமா கொடுக்குறேன்னா போற. நீங்க கேள்வி பேசுற கேட்கத்தான் செய்வோம். அதிகாரத்துக்கு வந்துட்டு இல்லங்க நாட்டாள போற அதிகாரத்துக்கு அதாவது பேசுறீங்க. வர்றதுக்கு நீங்க வந்து அதிகாரத்துக்கு வர்றதுக்கு நாடகம் பண்ணி தானே ஆகணும். இப்ப அதிகாரத்துக்கு வந்தவங்க ஒரு நாடகம் பண்றாங்கன்னா அதிகாரத்துக்கு வர்றதுக்கு நம்ம இல்ல நாடகம் நீங்க பண்ணி தானே ஆகணும். நீங்க வந்து இல்ல அதிகாரத்துக்கு இல்ல என்ன நாடகம் சார், பண்றாங்கிற கேள்வி இந்த இருக்குல்ல. உயிர் தம்பி தமிழுக்கு அந்த டைரக்டர் தம்பி சொல்றாரு சார், இங்க இருக்கிற எல்லா ம், அரசியல்வாதிகளும் காலில் விழுந்து வந்தவங்க தானே. அப்படியே ஆமா. சிரிக்கிறாரு அமீர். நான் நினைக்கிறேன் டக்குன்னு சீமானி யோசிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். டக்குன்னு எல்லா இல்லங்க அதெல்லாம் அரசியல்வாதியும் எங்க ஓகேங்க. சொன்னாரு? ஆமா தம்பி எல்லாமே நீங்க வந்து உளுந்தவங்க தான். ஒரு தம்பி மறைமுகம் உதவுனாங்க இல்ல இல்ல சொல்லியிருக்காரு. தம்பி அது வந்து நீங்க உங்க வந்து திராவிட கம்முனு ஆட்சியில, உங்க திராவிட ஆட்சியில அப்படிதான் இருக்கும். அது ஏடிஎம்கே திராவிட இருந்தாலும் சரி, டிஎம்கே திராவிடம்னா இருந்தாலும் எல்லா சரி. ஆட்சியும் டென்ஷன் அப்படிதாங்க. ஆக்கிட்டீங்க. ஏங்க தம்பி 5 நிமிஷத்துல டென்ஷன் ஆகிட்டீங்க. கொஞ்சம் ஏன்பா அமைதியா இந்த தான் இருங்களேன். ராபின்சன் ஏங்க இது யாருங்க? அவர் ஒருத்தர் பேசுறாரு, பதில் சொல்றோம். குறுக்க ஒருத்தவங்க கருத்து பேசினா அது கருத்தே டைவர்ட் ஆகி தான் போயிட்டு சொல்லக்கூடாதா? இருக்கும். பாலாஜி ப்ரோ நீங்க டைவர்ட் ஆகுதான் கொஞ்சம் செய்யும். காலேஜ் புக்கு போய் படிக்க போறீங்க. இல்ல இல்ல எனக்கு புரியவே இல்ல ராபின்சன். எனக்கு புரியவே இல்ல. நீங்க ஒரு பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் கேஸ் செந்தில் பாலாஜி மேல, சவுக்கு சங்கர் மேல அப்பட்டமான ஒரு இது. பொலிட்டிக்கல் மோட்டிவேட் கேஸா இருந்தாலும் ஆமா ஒரு பதவியில இருக்கிறவங்கள ஒரு அபியூஸ் பண்ணி பேசுறது இருக்கா? அதுதாங்க பொலிட்டிக்கலி வந்து மோட்டிவேட்டட் தேவையில்லாத கேஸ். ஒரு 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 இல்லங்க சம்பந்தமே இல்ல. என்ன எவிடன்ஸ் பிஜேபியினுடைய இருக்கு? அவரு எப்படி இல்லங்க பேசலாம் அவரு? ராபின்சன் நான் என்ன சொல்றேன்னு புரியல உங்களுக்கு. பிஜேபி வந்து ஒரு பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் கேஸ் செந்தில் பாலாஜி மேல போட்டிருக்கு. ஆனா சவுக்கு சங்கர் மேல திமுக போட்டது கரெக்ட். ஏன்னா ஒரு பெண்கள் வந்து எதுவுமே சார் பேசல. பிஜேபி எப்படி சார் போட்டுச்சு? டிஎம்கே தான் சார் போட்டுச்சு செந்தில் பாலாஜி செந்தில் மேல. பாலாஜி அவர் மேல ஒரு எப்பங்க போட்டுச்சு? உதாரணத்துக்கு சொல்றாருங்க அவரு. ஏங்க 2016, 17ல போட்டதுக்கு அப்புறமா அவங்க கட்சியில சேர்ந்ததுக்கு அப்புறமா அவங்க என்ன பண்ணாங்க? கட்சியில சேர்ந்ததுக்கு அப்புறமா ஏதாவது சார் பண்ணாங்களா? ப்ராசஸ்ன்னு ஒரு டைம் கொடுக்கணும் சார். எல்லாமே எடுத்தோம் கவுத்தோம் சொல்லினா அது இல்ல நடக்காது. அதெல்லாம் உங்களுக்கே ரொம்ப தெரியும். தப்புங்க. கோலி மசாலா அவர் வேற கருத்து சொல்ல வர்றாருன்னு நினைக்கிறேன். நம்ம அதை அப்படியே விட்டுருவோம். நீங்க ரொம்ப தப்பா பேசுறீங்க. எடுத்துக்காட்டு சொல்றாரு. நீ பேசு ராபின்சன். நீ பேசுமா குழந்தை, நீ பேசு. எல்லாரும் அவங்கவுங்க சப்போர்ட்னு சொல்லிடுறாங்க சார். நீங்க ஒண்ணுதான் சார் அத வந்து சொல்லவும் சொல்லாம பாக்குறவனுக்கு அந்த கமல் படம் மாதிரின்னு தெரியும். இல்ல இல்ல நீ பேசு ராபின்சன். நீ பேசுறதுலதான் உண்மை இருக்கு. சரி நான் டைரக்டாவே கேக்குறேன். நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போதெல்லாம் பயங்கர நல்லவனா இருக்கீங்க. ஆளுங்கட்சி ஆயிட்டா எதுக்கு இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க சொல்லுங்க. யாரு சவுக்க சொல்றீங்களா? நீங்க யார சொல்றீங்க? இல்ல உங்க கட்சின்னா அது சவுக்கா? இல்ல இல்ல டக்குன்னு சவுக்குன்னு இருந்துச்சு. இல்ல உங்க எதிர்கட்சி கட்சினா என்ன அது சவுக்கா? பண்ணாங்க? இப்ப சொல்லுங்க, எதிர்கட்சி என்ன பண்ணாங்க? சரி பேசுறீங்களா? நீங்க எல்லாத்துக்கும் பதில் இருக்கு. சொல்லுங்க. இல்ல ராபின்சன், சரி ஓகே, ரெண்டே கேள்விதான். கேள்வியை முடிச்சிடுறாங்க. வன்மையா இல்ல லாக்அப் டெத்துக்கு வன்மையா கண்டிக்கணும். நம்ம ஆட்சியில ஒரு 10-15 லாக்அப் டெத் நடந்தா அது ஏதோ டிஎம்கே இப்ப வந்ததுக்கு அப்புறம் எங்க லாக்அப் டெத் நடந்துச்சு சொல்லுங்க.
ஓ லாக்அப் லாக்அப் டெத்தே டெத்தே உள்ளதானே நடக்குதா? இருக்காரு, போயிட்டு போயிட்டு தானே உள்ள தயவு வந்திருக்காரு. செஞ்சு சாட்டை இதெல்லாம் துருமுருகெல்லாம் போயிட்டு உள்ள இதெல்லாம் தானே போங்க போங்க வந்திருக்காரு. போங்க 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 சாட்டை போங்க தும்புறவங்க உள்ள போய் போயிட்டு தான் பாருங்க. வந்தாரா? ஓ, உள்ள வச்சவர் டெத் எல்லாம் லாக்அப் பண்ணுவீங்களா? டெத்தே தமிழ்நாட்டுல நடக்கலையா 3 வருஷத்துல? நீங்க சும்மா யூடியூப் ப்ரூட்டஸோட வீடியோவும் செந்திலோட வீடியோ மத்துட்டுமே இதுதான் அரசியல் நம்பிட்டு இருக்காதீங்க தயவு செஞ்சு, சரிங்களா? என்ன ராபின்சன், ஒரு கட்சியில நான் உனக்கு இருந்தாலும் மாற்று ஆதரவு கருத்து உள்ள கொடுக்கலான்னு அரசியலையும் நினைச்சா பாருங்க. இல்ல உனக்கு நான் ஆதரவு கொடுக்கலான்னு பார்த்தா நீ என்னையே திருப்பி விட்டுற. ராபின்சன், என்ன நடக்குதுங்க? இது வரைக்கும் 12 13 லாக்அப் டெத் நடந்திருக்கு கடந்த 3 வருஷத்துல தமிழ்நாட்டுல. 17 என்ன ராபின்சன்? லாஸ்ட் பேர் செத்துருக்காங்க லாக்அப்ல. முந்தானேத்து கூட ஒரு நியூஸ். ஏன் பெருசா இப்படிலாம் இல்ல? இருக்கும்போது எப்படி எடப்பா சார் சவுக்கெல்லாம் விடுறாங்க? சவுக்க விடியா நீ அது விடியா? எடப்பாடி நீ ஆட்சியில ஒரு என்னையா சின்ன high ஒரு political என்னைய profile. சவுக்கலா ஓடுறாங்கன்னா 18வது சவுக்கு நடக்குன்ற மாதிரியே பேசிட்டு ஏங்க இருக்கீங்க. இல்ல சவுக்கு அந்த வந்து அது ADMK தேவையே சப்போர்ட் கிடையாது பண்ண நடக்குது. நீங்க ஆட்சிக்கு வந்துட்டோம்ல, விடுங்க. ADMK இங்க சப்போர்ட் உங்க பண்ணது ஆட்சியில எப்படி இருக்காங்கல்ல, அதனால நான் கேக்குறேன். ஒரு இல்ல ஏடிஎம்கே ஆட்சியில ADMK ஒரு சப்போர்ட் லாக்கெட் பண்ணது நடக்கும்போது எவ்வளவுக்கு பூம் ஆச்சு இன்னைக்கா இல்லன்னு நான் அவர்கிட்ட கேக்குறேன். இல்ல அன்னைக்கு பூம் ஏடிஎம்கே ஆச்சுன்னா பாருங்க தம்பி, பாலிடிக்ஸ் என்ன, ஏடிஎம்கே பண்ணும்போது நீட்டுக்கு எதிர்த்து ம், சண்டை போடுவோம். ம். இதே வந்து மது விலக்குக்கு எதிர்கட்சி பண்ணுவோம். ஆயிட்டா நாங்களே உட்காந்துப்பீங்க. கடை எது வைப்போம். ஒயின் ஏடிஎம்கே ஷாப் மூட கடை சொல்லுவோம். வச்சிருப்பான். ஒயின் ஷாப் மூட நீட்டை சொல்லி வந்து கொடி இவரு பிடிப்போம். அதுதாங்க நான் அதுக்கப்புறம் முதல்ல நாங்களே சொல்லிட்டேன். ஒயின் ஷாப் எதிர்கட்சியா நீட்டை நடத்துவோம். வந்து இருக்கும்போது நீங்க எதிர்ப்போம், பயங்கரமா நியாயமான கையெழுத்து கட்சி. போடுவோம். நீட் என்னைக்கு தமிழ்நாட்டு விட்டு போவாது. உன் பசங்களும் நீட் எழுதும், என் பசங்க நீட் எழுதி அவன் என்ன பண்ணலாம் இப்ப சொல்லு. சரி, அதை வச்சுதான் அப்புறம் அனுப்பி எதுக்கு மூவ் பண்ணுங்க. எப்படி நான் கேஸ்ட் பேஸ் வச்சு அரசியல் நடக்குதோ, ரிலீஜன் பேஸ் நடக்குது, இது நடந்தா இருக்கும். இது இதை இதுதான் தாண்டி வந்து அரசியல். நீங்க வந்து ஒரு புதுசா ஒரு திட்டம் கொண்டு வரீங்களா, நான் ஏன் ஜிஎஸ்டி தரணும்னு, அதுக்கும் ஊம் ம், போடுற சாமிங்க இருக்கிறாங்களா, இது மாதிரி இதுவும் தான். ம், ம். அவ்வளவுதான், வேற என்ன பண்றது? இல்லங்க, அது நம்ம வர்றோம் வரலன்னு விடுங்களேன். வந்தோம் அப்படின்னு கேட்டா அதுக்கான இது வந்த பிறகு நீ ஏன் பண்ணல அப்படிங்கறது கேக்குறது வேற. நீங்க வந்துட்டீங்கல்ல, இல்லப்பா இல்ல அதிகாரம் இங்க இருக்கா இல்லையா இல்ல உங்ககிட்ட? தம்பி தம்பி துரை, இப்போ இப்ப நம்ம நீங்க நீட்டா ஒழிப்புன்னு சொன்னீங்களா இல்லையா? செங்கலை இல்ல தூக்கி காமிச்சீங்களா இல்லையா? இல்ல ஏன் இல்ல நீட்டா இல்ல எல்லா ஒழிக்கல? ஆட்சியில தான் சொல்றாங்க மது விளக்குறாங்க. எங்க மது ஃபுல்லா கம்ப்ளீட்டா போயிருச்சா? இல்ல ரோடு தம்பி எல்லாம் நல்லா போடுறேன்னு இவ்வளவு காலமா சொல்லிட்டு ரோடு எல்லாம் என்ன அப்படியே துபாய் மாதிரி ரோடு வந்துருச்சா? இல்ல சொல்லுங்க. இல்ல எங்க நான் ராபின்சன், கேட்ட இதுல கேள்விக்கு நான் நான் வந்து கேட்ட ஒரு கேள்விக்கு ஒரு மட்டும் ஒரு பதில் கருத்து இல்ல. நான் இல்ல நான் கேட்ட இல்ல கேள்விக்கு பதில் இல்ல. ராபின்சன் நீங்க எதுக்கு ரோடுக்கெல்லாம் போறீங்க? நீட்டுக்கு ராபின்சன் பதில் சொல்லுங்க. இது வரைக்கும் இல்ல நீட்டுக்கு நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன். இது வரைக்கும் எந்த கட்சியும் வந்து இது பசங்களோட எதிர்காலத்தை வச்சு அரசியல் பண்ணதை நான் பார்த்தது இல்ல. அது டிஎம்கே பண்ண பெரிய ஃபால்ட். இல்ல நீ அப்படிலாம் என்ன கிடையாது. பண்ணாலும் அது தெரிஞ்சு என்னங்க சொல்றீங்க நீங்க? எல்லா அரசியல் கட்சியும் பசங்களோட எதிர்காலத்தை வச்சுதான் அரசியல் பண்ணுவாங்க. என்ன சொல்றீங்க நீங்க? யாருமே அரசியல் பண்ணது என்ன இல்லையா? மாதிரி சொல்றீங்க சார்? என்ன மாதிரி இப்ப சொல்றீங்க சார்? நீங்க ஏதாச்சும் ஒரு இல்ல இப்ப எக்ஸாம்பிள் சொல்லுங்க. அதிமுக நீட்டுக்கு வேணான்னுது, அதிமுக பண்றது என்ன? அதிமுக எங்க என்ன சார் சொல்றீங்க? சொன்னாங்க இந்த நீட் எலெக்ஷன்ல வேணாம்னு? நீங்க கேட்கவே இல்லையா எடப்பாடியோட ஸ்டேட்மெண்ட்லாம்? சார் டிஎம்கே சார், பண்ண அளவுக்கு அதிமுக வந்து வந்து யாரும் நீட் எதுவும் பண்ணதில்ல எதிர்க்க சார். முடியாது சார். அதிமுக லாஸ்ட் டைம் சொன்னா அவங்க பிஜேபியோட கூட்டணியா இருந்தாங்க சார். எப்படி சார் ஆ, பண்ணுவீங்க? இப்போ எப்படி இப்போ சார் இந்த பண்ணுவீங்க? எலெக்ஷன்ல இல்ல ஒரே அதான் சார். ஆனா நிமிஷம், அது ஒரு அவங்க சின்ன இந்த கட்சியை எலெக்ஷன் அவங்க காப்பாத்திக்கிறதுக்கு என்ன பிஜேபி கூட பேசினாலும் இருந்துட்டு எடுத்துக்க வெளியில முடியாது. வந்துட்டு இல்ல வேற என்னமோ பேசுறாங்க. இல்ல அதை உதாரணமா இல்ல எடுத்துக்கிட்டவன்ல இல்ல நம்ம. இல்ல ஒரே நிமிஷம் இருங்க. ஃபேக்சுவலி தப்பா பேசுறீங்க. ஃபர்ஸ்ட் 2012 நீட் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது அதை எதிர்த்த கட்சி அதிமுக. சரிங்களா? அது ஜெயலலிதா இருந்தாங்க. அந்த அம்மா தான் வந்து ஆமா. அந்த அம்மா ப்ளஸ் 7 ஸ்டேட் இன்க்ளூடிங் இப்ப இருக்கிற நரேந்திர மோடியும் அதை எதிர்த்தாரு. ஏன் எதிர்த்தாங்கன்னா, வரக்கூடாதுன்ட்டு கிடையாது. ஏன் எதிர்த்தாங்கன்னா, அந்த சிலபஸ் வந்து இன்னும் கோப் அப் ஆவல. எங்களுக்கு 2, 3 வருஷம் டைம் குடுங்க. அதுக்கப்புறம் எங்க ஸ்டேட்ல நீட் வைங்கன்னு சொன்னாங்க. பட் எனிவே வேற காரணங்களுக்காக சுப்ரீம் கோர்ட் வந்து அத நல்லிஃபை பண்ணிடுச்சு. சரிங்களா? மறுபடியும் நடந்தது 2016. அப்ப வந்து ஸ்டேட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டாங்க. ஆனா 2012ல கொண்டு வந்த திமுக, காங்கிரஸ் கூட்டணி 2016லேருந்து எதிர்க்க ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் ஃபேக்சுவலா நடந்தது. அதிமுக முதல்லேருந்தே எதிர்த்துக்கிட்டு தான் இருக்கு ஆக்சுவலா. நீங்க திமுக தான் இப்போ வந்து எதிர்க்கிறீங்க. ஆனா நீங்க தீவிரமா எதிர்க்கிறீங்க. அவங்க இல்லையே. அப்படியே இப்போ இல்ல ப்ரோ, விட்டுட்டாங்க. ஏன்னா அதிமுக முதல்ல இருந்து மக்கள் இருக்குது. வந்து அது ஜெயலலிதா பழகிட்டாங்க. பீரியட்ல இருக்கும்போது எடுத்தது. பழனிசாமி எங்க ஓப்பனா எதிர்த்தாரு பிஜேபி கூட்டணியில் இருக்கும்போது. ஏங்க பழனிசாமி ஏங்க எதிர்க்கவே அந்த கேள்வி முடியாது. கேட்கறதுக்கு பிஜேபி முன்னாடி இதுக்காக இருங்க வாதாடுறது யாருன்னு தெரியல. காங்கிரஸ்ல இருந்தானே சிதம்பரத்தோட ஒய்ஃப் தானே இதுக்கு கேஸ் போட்டாங்க. தம்பி ஒரு வாதாடினது யாரு? நிமிஷம். இது பிஜேபியுமே எதிர்க்க முடியாது. ஏன்னா இது சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்பு. இந்த இம்ப்ளிமெண்டேஷன் பிஜேபி இல்ல இல்லங்க கொடுத்தது இப்போ கிடையாது. நீங்க கொண்டு இல்ல வந்தீங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து
அந்த ஜல்லிக்கட்டு கூட தான் இது பண்ணுச்சு. இப்போ வந்து ஒரு சென்ட்ரலும் ஸ்டேட்டும் நினைச்சு ஒரு ஜல்லிக்கட்டுக்கு நமக்கு ஒரு தீர்வு கொடுக்கலையா? அது மாதிரி நினைச்சா கொடுக்கலாம் நீட்டுக்கு. செம பாயிண்ட். இல்ல சார், இப்ப இல்ல நினைச்சா கொடுக்கலாம். பட் சுப்ரீம் கோர்ட் இதுக்குன்ட்டு பண்ணாங்கன்னா வேணும்ல. மேல் அப்பீல் எல்லாம் பண்ண முடியாதா சார்? இப்ப நிறைய நீங்க இல்ல சொல்றது இதுல முடியாது. ஏன்னா இதுல முடியாது. நீங்க அவங்ககிட்டவே தான் மறுபடியும் அப்பீல் பண்ணணும். அவங்க அப்பீல ரிஜெக்ட் இல்ல சார், பண்ணிடுவாங்கல்ல. நினைச்சா கொடுக்கலாம்னு யாரு கொடுக்க சொல்றீங்க? தமிழ்நாடு தமிழ்நாடு இது தமிழ்நாடு மட்டும் கொடுக்குறோம், நாங்க இப்ப மட்டும் மெடிக்கல் ஜல்லிக்கட்டு காலேஜ்ல தமிழ்நாடு டொனேஷன் வாங்கி கொண்டு கொள்ளடிக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்களா? தமிழ்நாடு கொண்டு தானே ஜல்லிக்கட்டு சார் கொடுத்தாங்க. சார் சார் ஜல்லிக்கட்டுன்றது வேற கேஸ். ஓகேவா? ஜல்லிக்கட்டு இல்லங்க, வந்து ஒரு அந்த கேஸும் தமிழ்நாட்டுல சார், நீ நீட்ல வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கா இல்லையா? நீங்க வந்து ஒரே நீட்டுன்றது வந்து ஒரு கெடுதல் தான். அதுல வந்து அப்படி ஆயிடுச்சு, இல்ல இல்ல அதுல கார்த்தி, எவ்வளவு நல்ல நீட் விஷயங்கள் வரணும் இருக்கு வரலங்கிறது அப்படின்றது இருக்கா இல்லையா? அதுல டிபேட் இல்ல இருக்கா இல்ல இல்லையா? கார்த்தி, நீட் வரணும் வரனதுல பத்தி நான் ஆதரவோ எதிர்ப்போ இல்ல. பட் ஆனா ஜல்லிக்கட்டு கொடுத்த மாதிரி இதுக்கு எக்ஸம்ஷன் கொடுக்க முடியும். இல்ல பண்ணலாம். கொடுக்க அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது ஆனா சார். இல்ல அப்படிலாம் அதுக்கு கொடுக்க ஒரே வந்து முடியாது. நிமிஷம். நீங்க வந்து டெக்னிக்கலி அதுக்கான ஒரு இனக்கானமான ஒரு போராட்டமோ நடந்ததுனால ஜல்லிக்கட்டு கிடைச்சது. இல்லைன்னா ஜல்லிக்கட்டு ஏங்க ஒரு சிங்கத்தோட சேர்ந்து இந்த ஜல்லிக்கட்டு காளைகளை வந்து காங்கிரஸ் அரசு வந்து வெட்டினாங்க. சார், அதுவுமே இப்ப காங்கிரஸ் அன்னைக்கு தான் சார் நடந்த மாதிரி பண்ணாங்க. பீச்ல அதுவும் போராட்டம் காங்கிரஸ் பண்ணாங்க, தான். இன்னைக்கு அதுவுமே நீட் காங்கிரஸ் தான் பண்ணாங்க. அன்னைக்கெல்லாம் என்ன ராபின்சன்லாம் சார் போராடலன்னா பேசுறீங்க? இன்னைக்கு கிடைச்சிருக்குமா ஜல்லிக்கட்டு எப்படி சார் நமக்கு? கிடைக்கும்? ஆமா, ஜல்லிக்கட்டு நீட் எப்படி சார் அதாவது சம்மந்தப்படுத்துறீங்க? ராகுல் காந்தி இல்ல நீங்க அன்னைக்கு எல்லாம் இப்ப ராபின்சன்லாம் போயிட்டு பீச்ல சார், இல்லைன்னா இன்னைக்கு ஜல்லிக்கட்டு வந்திருக்குமா? நீ சொல்லு ராபின்சன். ஜல்லிக்கட்டை வந்து என்ன ராபின்சன் காளையை அடக்கிட்டு இருக்காரு. இல்ல காளையை புரியல. அடக்க ராபின்சன் தேவையில்ல. ஒரு தெரியல. உணர்வு, இருங்க தமிழன்ற இருங்க ஒரு உணர்வு, தமிழ் பாரம்பரியம் கெட்டிட்டு போக கூடாது, அதனால ஜல்லிக்கட்டு மாடுகள்லாம் இறந்துடக்கூடாதுன்ற ஒரு உணர்வு இருக்கு. அன்னைக்கு பீச்ல இருந்த நாங்கெல்லாம் உணர்வோட இருந்தாங்க. நாங்கெல்லாம் போய் காளையை அடக்கிட்டு இருக்கோம். எங்களுக்குலாம் ஒரு என்ன உணர்வு உணர்வு? உணர்வுலாம் இல்ல சார். அப்போ எல்லாம் ஒரு தமிழர் சைட் என்ற அடிச்சுட்டு உணர்வு, இருந்தீங்க. இந்த தமிழ் பேட்டாவை பாரம்பரியத்தை, பீட்டாவை தமிழ் ஒழிக்கணும். கலாச்சாரத்தை கார்பரேட் காக்கணுன்ற உணர்வு. மண்டையை ஏத்தி விட்டாங்க எல்லாருக்கும். கார்பரேட் வரக்கூடாது, அது தெரியுதா இல்லையா? அவன் அதான். வரக்கூடாதுடா, அவன் வந்து ஜெர்சி மாடு கொண்டு வந்துருவான்டா, நான் அழிச்சு விட்டுருவான்டான்னு வந்து ஒரு எல்லாத்தையும் மண்டை கழுவி போயாச்சு, அவ்வளவுதான். இல்ல பட் ஏன் சார் அதே மாதிரி நீட்டு போய் போராடினா எப்படி சார் வரும்? எப்படி சார் ஏன் வரும்? வராது ராபின்? சார், எப்படி சார் வர்றோம்? நீ அப்ப போராட்டம் வராமே எதுக்குங்க சொல்றீங்க? எதுக்கு வாக்குறுதி சொல்றீங்க? செங்கலை தூக்கி காமிச்சு ராபின்சன், இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, இந்த அறிவு உதயநிதிக்கு இல்லையான்னு நான் கேக்குறேன். இல்ல இப்ப நீங்க சொல்றத நான் அறிவா எடுத்துக்கிறேன். அன்னைக்கு ஜல்லிக்கட்டு வண்டி நமக்கு வரும்னு தெரியுமா? போராடல. ஏன்னா அது மாதிரி நீங்க வாங்க, துபாயில இருந்து சென்னைக்கு வாங்க, நம்ம ஒரு போராட்டம் ஆர்கனைஸ் பண்ணுவோம். எப்படி சார் இந்த சந்தானம் துபாயில இருக்காரு ராபின்சன் ப்ரோ. போய் மெரினா பீச்ல உட்காந்துக்க, பக்கத்துல பாலிச்சாரே உட்கார வச்சுக்க, 2 பேரும் ஆரம்பிங்க. நீட் விடியும் வரை சாகும் வரை உண்ணாருதுமா சார்? ஆமா, கருணாநிதி மாதிரிலாம் நீங்க உண்ணாவிரதம் பண்ணிட்டு வந்துடக்கூடாது, சரிங்களா? வேற பாட்டு சொன்னாங்களே, வேற பாட்டு எதுவும் சொன்னாங்களே, தினக்கு தீனாவா, அதான் அந்த படத்தை தான் சொன்னானுங்க. இது என்ன புதுசா சொல்றீங்க? புரியுதா ராபின்சன்? ஆனா பரவாயில்லைங்க, நீங்க ஒரு வகையில வந்து ஆரம்பிக்கணும். ஏன் ஒரு வகையில உன்னுடைய தீக்குச்சில இருந்து அந்த நெருப்பு வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். லைட்டர் தான் சார் யூஸ் பண்றோம் நாங்க, என்ன சார் பண்றது? சரி ஓகே, லைட்டர்ல இருந்து வரக்கூடாது. லைட்டர் அமுக்குங்க தான் சொல்றான், அமுக்குங்க வரட்டும். இப்போ நீங்க போராட்டத்துல இறங்கினீங்களா உடனே நாம் தமிழர் வந்துருவாங்க ஃபுல்லா சப்போர்ட்டுக்கு. எதுக்கு சார் போராட்டத்துக்கு? நீங்களும் தம்பி ஒன்னா போராடலாம். முதலாளி கூப்பிட்டா வரதானே செய்யணும். அவரே விஜய்க்காக வெயிட்டிங்ல இருக்காரு சார். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? 2000 பெரிய ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்காங்க. விஜய் வந்து துணை சிஎம் அது மாதிரி பெரிய ஒரு அவர் வெயிட் பண்றாரு. இதெல்லாம் டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து நாங்க தோக்குறோம் ஜெயிக்கிறத தாண்டி நீங்க வந்து கார்னர் பண்ணாதீங்க, சரிங்களா? நீங்க தான் இன்னும் 12 கட்சி கூட்டணியோட இன்னும் நின்றுட்டு இருக்கீங்க. 12 கட்சி கூட்டணியோட இன்னமும் நின்றுட்டு இருக்கிறது நீங்க மட்டும்தான். ஜெயலலிதாவே எப்ப ஏற்பட்ட கூட நின்றுட்டாங்க. அப்ப இங்க மட்டும் ஏன் ப்ளே பண்றீங்க? ஓகே, நான் எதிர்பார்க்கல, போக மாட்டேங்கிறாங்க. அப்ப நான் எதிர்பார்க்கல. நான் சொல்லி பாக்குறீங்க, இருங்க, விஜய் கூட்டணி வரணும்னு நான் எதிர்பார்க்கல, அதையும் ப்ளே பண்றீங்க. எங்களுக்கு வருது அப்படின்னா மத்த கட்சிக்கு அதே ஃப்ரீடம் இருக்கணும்ல, நீங்க அதை எதிர்க்கிறீங்க. என்ன சொன்னாரு? ஒரு 30 லட்சம் மக்களை வந்து கேவலப்படுத்தாதீங்க. ஒரு 30 லட்சம் மக்களுடைய உணர்வுகளை வந்து கேவலப்படுத்தாதீங்க.
இல்ல உணர்வுகள் இல்ல சார் சார் பின்ன ஜூன் நம்ம 4ஆம் 30 தேதி லட்சம் பேர் ஓட்டு தாமரை பத்தி போட்டிருக்கான். சொன்னாரு. அவரு என்ன சொல்லியிருக்காரு சீமான் கேளுங்க. இவரு தம்பி கேட்டிருப்பாரு. என்ன யார சொன்னாரு? பண்ண என்ன பத்தி வேணா சொல்லிட்டு ஒரு 30 லட்சம் பேர் அவருக்குன்னு ஓட்டு போட்டிருக்கான்ல, அந்த உணர்வை ஏன் கேவலப்படுத்துறீங்க, கொடுத்தப்படுத்துறீங்க? ஏன் சார் 10 கோடி பேர் ஓட்டு போட்ட ராகுல் காந்தி கேவலப்படுத்திட்டு இருக்கானுங்க. 30 லட்சத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க நீங்க. என்ன டாக்டர் சொல்லுங்க டாக்டர் அவர்கிட்ட. ஆமா அதெல்லாம் நானும் யோசிக்கிறேன். இப்ப எதுக்கு சீமான் கூட சண்டை போடுறது? அவருதான் irrelevant. 19 லட்சம் 10 லட்சம் இல்ல Politicsல. 19 இல்ல சரி ஓகே அப்ப வந்து 19 எத்தனையோ நாங்க வந்து இருக்கட்டும் இதெல்லாம் சார். மாறின்னு சொல்லிட்டு எத்தனை நீங்களும் கோடி 2 முறை இருந்தாலும் ஆட்சி இருந்துட்டு திரும்ப வந்துட்டீங்க. என்ன ராகுல் மாறி காந்தியே இருக்கு? இதெல்லாம் கேவலமா வந்தா தான் பேசிட்டு மாறின்னு இருக்கான். இன்னும் இருக்கீங்களா? 30 லட்சம் 3வது ஓட்ட டைம் பேசிட்டு இதெல்லாம் இருக்கீங்க மாறும்னா நீங்க. அப்படி ஏங்க இல்ல கார்த்திக் ப்ரோ. இல்ல யார் என்ன தமிழ்நாடு பிஜேபி ஏங்க ஆட்சிக்கு என்ன வந்தா சொல்றீங்க? இதெல்லாம் மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ இருந்திருக்குல்ல. எது 2 ஆட்சி முடிஞ்சது. ஸ்பெசிபிக்கா சொல்லுங்க. ஓகே, நீங்க கருப்பு ஆட்சிக்கு பணத்தை வந்து ஒழிச்சிட்டீங்களா? ஸ்பெசிபிக்கா சொல்லுங்க. கருப்பு பணத்தை நாங்க ஒழிச்சிட்டீங்களா? ஸ்பெசிபிக்கா நாங்க ஒழிக்க சொல்லுங்க. மாட்டோம். நீங்க வந்து ஏங்க ஒழிச்சுக்கோங்க. பிடிச்சிருக்கு. நீங்க வந்து ஒழிச்சதுனால ஒழிச்சுக்கோங்க. தாங்க இப்ப அப்ப கருப்பு சீமானு பணம் அந்த வச்சிருக்கோம் நீங்க தானே? துரைமுருகன் ஏங்க வீட்டுக்கு வரும்போது ஐயோ ஒரு ஏங்க பழமே நீங்க எல்லாம் வந்து பிரிஞ்சு ஒழிச்சுக்கோங்க. போயிட்டாங்களாமாங்க. நாங்க ஒழிக்க தம்பி மாட்டோம். நாங்க சொல்லிட்டு இல்லங்க, இருக்காரு. ஏன் ஒழிக்க மாட்டீங்க? நாங்க ஒழிக்க மாட்டோம். நீங்க வந்து ஒழிச்சுக்கோங்க. அப்புறம் நீங்க ஜெயிச்சு என்னத்துக்கு வந்து அதை சொல்றீங்க? ஒழிச்சுக்கோங்க. அப்புறம் என்னத்துக்கு அதை சொல்றீங்க? நான் கார்த்திக் சொன்னேன். நாங்க ப்ரோ சும்மா இதுக்கு பேசுறத சொல்லுவோம். நீங்க 3 ஒரு சும்மா தடவை இதுக்கு பேர் சொல்லுங்க. தான் மைக்கு பாசிசம். இதுக்கு ஆமா பேர் தான் பாசிசம். பாசிசம் தான். வேற பாசிசமா? என்ன வேற என்ன ப்ரோ மைக் ஆமா கிடைக்குதுன்னு ஏதோ என்ன ஒன்று ப்ரோ பேசுவோம். இதுல என்ன இருக்கு? இல்ல எனக்கு டிமானிட்டேஷன் மைக்கு புரியல. டிமானிட்டேஷன் எதுக்கு வந்துச்சு? ப்ரோ சரி இருங்க, டிமானிட்டேஷன் நோக்கம் என்ன? ஏய் ப்ரோ சும்மா தோணி இருக்கும் ப்ரோ பண்ணிருப்பாங்க. இதுல என்னங்க இருக்கு? ஏங்க பாசிசம் நீங்களே பேசிருக்கீங்க நிறைய. நீங்க அரசியலுக்குள்ள வராம இருக்கும்போது சினிமா பத்தி சும்மா பேசும்போது சினிமாலே இங்க நிறைய கள்ளப்பணம் குறைஞ்சிருக்குங்க நீங்களே பேசிருக்கீங்க. ஆமாங்க. ப்ரோ அதுதாங்க அது சொல்றேன். கொஞ்சம் அது ஏத்துக்க போறது கார்த்திக் ப்ரோ, இல்லைங்க. அப்புறம் என்ன? கார்த்திக் ப்ரோ கொஞ்சம் நீங்க பேசும்போது நீங்க கடந்த காலத்துல என்ன பேசுங்கிறது மைண்ட்ல வச்சுட்டு பேசுங்க. இன்னைக்கு ஐயோ ஃப்ரெஷ்ஷா அதான் பேசுறது ஞாபகம் மட்டும் இங்க இருக்குங்க. அரசியல் கிடையாது, சரியா? அப்படியா? அப்படி சரி ஞாபகம் கடந்த இருக்கிறவங்க காலத்தை இங்க வச்சு நீங்க நானும் பேசும்போது பேசிடுறேன். பேசக்கூடாது. பேசி சரி பேசி டயர்ட் ஆயிடுச்சுங்க. கடந்த காலத்தை வச்சு நான் அதை பத்தி கேள்வி பேசிடுறேன். கேட்டா அதுக்கு என்ன ஹலோ பதில் அதை இலை சொல்லுங்க. மலர்ந்தால் தம்பிதுரை, நீங்க ப்ரோ ஏன் இலை டைவர்ட் மலர்ந்தால் பண்ணி ஈழம் மலர்னு யாரு ப்ரோ சொன்னது? தம்பிதுரை ஆமா, நீங்க அவங்க டைவர்ட் பண்ண மசோதா கொண்டு வந்தாங்க. தமிழக சட்டசபையில மசோதா கொண்டு யாரு? வந்தாங்க. இல்ல அதை இல்ல ஒட்டி சொன்னாங்க. தம்பிதுரை என்ன சீமான் ஈழ சொன்னாரு. நாடு வேணும்னா தம்பி என்னங்க? ஈழ நாடு தம்பிதுரை வேணும்னா நீங்க வந்து இந்த ஏன் வந்து இப்போ அஜெண்டாவை மாத்துறீங்க? நம்ம ராபின்சன் பேசுறாரு, அவர்கிட்ட பேசுங்க. எல்லாம் முதலாளி பாசம் தான். திமுக அப்படியே அடிச்சா இல்ல என்டிகே இல்ல தாக்காதுல்ல. ராபின்சன் வந்து ஒரு நியாயமான கேள்விகளை வைக்கிறாரு, அதுக்கு பதில் இருந்தா நம்ம சொல்லுவோம், இல்லைன்னா கம்முன்னு இருப்போம். சார் சொல்லுங்க ராபின்சன். சார் நீங்க நல்லா பண்றீங்க. நான் ஒன்னே தான் சார் சொன்னது. அவரு வந்து சொல்லுங்க. டிஎம்கே சப்போர்ட்டரு ம் அமீர் ம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. பிளஸ் ம் அவர் வந்து இந்த இடையில அவங்க ஜாபர் சாதிக்கெல்லாம் இருக்கிறாரு. ஓகே அவர் படத்துக்கு போறீங்க வரீங்க. ம் அதோட இல்லாம தேவையில்லாத சவுக்கு சங்கர் என்னத்துக்கு பேசணும்? அப்ப நீங்க உங்க அங்க எங்க இருக்கு உங்களோட கொள்கை? அங்க எங்க இருக்கு? நீங்க இல்ல என்ன இல்லைங்க, இவ்வளவு அவர் நாள் வந்து டிஎம்கேவை எதிர்த்துட்டு டிஎம்கே இருக்கிறவனை போயிட்டு இல்ல கை இல்ல தூக்கிட்டு இல்ல என்ன இல்ல கதை? அவர் சொன்ன கருத்து என்ன? இந்த கஞ்சா கேஸ் எல்லாம் போட்டிருக்க வேணாம். அவர் பேசுனது தவறு தான். அந்த பெண்களை பத்தி, போலீஸ் பெண்களை பத்தி அதுக்கான வழக்குகள் வேண்டி பதிவிருந்து கோர்ட் போட்டுக்கிட்டோம். இந்த கஞ்சா கேஸ் இது மாதிரி சித்திரவதைலாம் பண்ண வேணாம்னு தான் சீமான் சொன்னாரு. அதுல என்ன தப்பு இருக்கு? அதுவும் இல்லாம இவர் டிஎம்கே இருந்தா, அவர் வந்து நாம் தமிழரா இருந்தா படமே பார்க்க கூடாதா? எவ்வளவோ இங்க வந்து ஒரு கட்சியில இன்னொரு கட்சியில இருக்கிறவங்க எவ்வளோ பேர் ஒண்ணா அவங்களுக்குள்ள பர்சனல் லைஃப்லாம் இருக்கவே இருக்காதா? இங்க என்ன எதிரியாவே இருக்கணுமா? சார் நீங்க ஏன் பொலிட்டீஷியனா இறந்த ஆயிட்டாங்க. இருங்க, ரஜினிகாந்த் இறந்த ஜே அன்பழகன் பொலிட்டீஷியனா தான் ஆதிபவனுக்கு ஆயிட்டாருன்னா ப்ரொடியூசரு. அவர் எடுத்து இறந்த காலு வைக்கிறதும் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. தலைவா புரியுதா? ராபின்சன், நீங்க இறந்த வந்து ஜே சும்மா எடுத்தோம் அன்பழகன் கவுத்தோம் தான் நல்லா பேசிட்டு இருக்க ஆதிபவனுக்கு முடியாது. ப்ரொடியூசரு. யாருக்கு? ராபின்சன் ஜே அன்பழகன் இறந்து போனார்ல, ஜே அன்பழகன் டிஎம்கேல ஓகே உள்ளவர். அவர் தான் ஆதிபவனுக்கு ப்ரொடியூசரு. சோ நம்ம எல்லாத்துக்கும் இப்படி இப்படி போய் கனெக்ட் பண்ணணும்னா எப்படி? ப்ரோ ஐடியாலஜி எல்லாம் கிடையாது. இங்க நான் கேட்கறது 2 கட்சி தலைவர்கள் தான் அந்த மெத்து கடத்தி மாட்டின ஜாஃபர் சாதிக்கை பத்தி பேசல. ஒன்னு திமுக பேசல, இன்னொன்னு என்டிகே பேசல. ம். அப்ப அத்தனை கட்சியும் தமிழ்நாட்டுல என்ன பேசியிருக்கு. பேசணும் அது? அந்த மாதிரி ஒரு கேஸ்ல இல்ல ப்ரோ, இருங்க. அந்த மாதிரி இல்ல கேஸ்ல ப்ரோ, இந்த மாதிரி ஒரு அக்யூஸ்டா விஷயங்களை அமீர் தாண்டி இருக்கிறாரு அதனால இருங்க பேசிக்க மாட்டாரு. தம்பி, இருங்க இன்னும் ப்ரொசீடே ஆலையே ப்ரோ. இருங்க ஒரு அது நிமிஷம் இருங்க ஓகே. தம்பி, இருங்க. ஏன் இப்ப பதறீங்க? கொஞ்சம் இருங்க, நான் நீங்க முடிக்கல. என்னங்க ஒரு எப்ப நிமிஷம் இருங்க. பார்த்தாலும் இதே அந்த டயலாக் ஏன் வர்றீங்க? பதில் ஏங்க சொல்லுங்க, இருங்க, நீங்க முடிக்க பேசுங்க. பாயிண்ட் முடிக்கல, அதுக்குள்ள பதில் சொல்லணும். இருங்க சரியா? அந்த மாதிரி ஒரு இதுல இன்வெஸ்டிகேஷனுக்கு கூப்பிட்டுருக்காங்க ம் இவரை. ம் சரிங்களா? ம் அந்த டைம்ல போயிட்டு உங்ககிட்ட சொல்லல. ம் சரிங்களா? அந்த மாதிரி இதுல இவரு அமீர் வந்து கூப்பிட்டுருக்காங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு. 2 தடவை டெல்லிக்கு போயிட்டு வந்திருக்காரு. ம் இத்தனையும் ரொம்ப க்ளோஸா இருந்திருக்காரு அந்த மெத் லார்டோட. ம். கரெக்டா? சரி ஓகே. நிறைய என்டிட்டிஸ்ல ம் 2 பேரும் டைரக்டர் வேற. அவரு கூட போய் சீமான் உக்காந்து போட்டோ எடுத்துக்கிட்டு ம் என்ன இது? இதுல என்ன தப்பு?
வெளிய தெரியாம இருந்தா கூட சரி. வெளிய இல்லங்க ஒருவேளை தெரியாம இருந்தா இல்லங்க கூட சரி. என் கேள்வி மறைமுகமா என்னன்னா தெரிஞ்சிச்சு. அவங்க என் கேள்வி பொய் என்னன்னா க்ளீன் ஆகுற அப்ப வரைக்கும் என்ன கொஞ்சம் தள்ளி உங்க இருந்திருக்கலாம்ல. அரசியல் அறிவு எந்த அளவுக்கு நான் கேக்குறேன். இதே இடத்துல நான் எந்த உங்க அளவுக்கு அறிவை ஒத்துப்போனா கொஞ்சம் சொல்லுங்க. எங்களுக்கு தெரியும், கொஞ்சம் அதுதான் கொடுங்க. அப்ப என்ன எனக்கு பேச விடுங்க. புரியல அப்ப என்ன பேச விடுங்க. இந்த இடத்துல ப்ரோ. நான் அவருக்கு இவருக்கு அவாய்டு லிங்க் இருக்கு, இந்த பண்ணிருக்கலாம் தான் சொன்னேன். டிரான்சாக்ஷன் இருக்கு, இந்த அளவுக்கு இவருக்கு தெரிஞ்சது இல்ல நடந்திருக்குன்னு ஒண்ணு ஒரு அவர் கிளியர் ஸ்டேட்மெண்ட் வந்த லிங்கையும் பிறகு நான் லிங்க் சொல்லிடுறேன். இல்ல லிங்கையும் நான் சொல்லிடுறேன். என்ன இந்த லிங்க்? தமிழ் தேசியங்கிறது சீமான் மட்டும் ஆரம்பிக்கல. ஆரம்ப காலகட்டத்துல 2009, 10, 11 அமீரும் பேசிட்டு இருந்தவர் தான். அவர் பேசினது இல்ல என்னன்னா ப்ரோ. சீமானுக்கு குறுக்க பேசாதீங்க. அமீர் நச பேசினது நசன்னு தமிழ் தேசியம் இருங்க, கொஞ்சம் கிடையாது. அமைதியா இருங்க. அமீர் உங்ககிட்ட பேசினது தமிழ் சொல்லல. தேசியம் நான் பாலாஜி கிடையாது. சார்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நீங்க அமைதியா இருங்க. நான் பாலாஜி கிட்ட சொல்லிட்டு அப்படிலாம் இருக்கேன். அமைதியா இருக்க அதாவது முடியாது. அமீர் 2 பேசினது பேருமே தமிழ் தேசியம் கிடையாது. பாருங்க, நான் சொன்னேன்ல, ஏதாவது ராமேஸ்வரத்துல உண்மையை நடந்த சொல்லி ஒரு ட்ரிகர் ஆகி கத்துவாரு. ராமேஸ்வரத்துல நடந்த தமிழக அந்த திரைத்துறையில இருக்கக்கூடிய கூட்டத்துல 2 பேருமே பேசியிருக்காங்க. அதுதான் 2 பேருக்குமே தேசிய அந்த சட்டத்தின் மூலமா 2 பேருமே கைது பண்ணாங்க. 2 பேருமே வெளியில வந்தாங்க. இது அவர் ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தாரு, அவரு ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தாரு. அவ்வளவுதான். சரிங்களா? அதெல்லாம் இல்ல. அமீர் வந்து வியாபாரம் இந்த தமிழ் இதான் நீங்க சொல்றீங்களா வியாபாரம் இன்னைக்கு எதுக்கு நீங்க சீமானுக்கு கல்லா கட்டுச்சு, அமீருக்கு கல்லா கட்டல. அவ்வளவுதான் மேட்ரு. அப்படி இல்ல. அப்படிதான். கல்லா கட்டணும்னா அதுக்கு மீனிங் சொல்லுங்க, கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் சொல்லுங்க. கல்லா கட்டுறதுன்னா என்னன்னு கல்லா சொல்லுங்களேன். கட்டுனா என்ன, இந்த அரசியல்ல கொஞ்சம் பிக்கப் ஆகிட்டு ஒரு 20-30 லட்சம் ஓட்டு எடுத்திருக்கீங்கல்ல. ஆமா. அந்த கட்சி ஆரம்பிச்சு சீபா ஆதித்தனார் ஆரம்பிச்ச கட்சி 1958ல. அதுக்கப்புறம் அவரே தமிழ் தேசியத்தை தூக்கி குப்பையில போட்டுட்டு திமுகவோட எம்எல்ஏ ஆகி சபாநாயகரே ஆயிட்டாரு. கரெக்டா? அதுக்கப்புறம் அதை டார்மெண்ட்ல போட்டாங்க. மறுபடியும் 2008-9ல சுபமுத்துக்குமார்னு ஒரு அப்பாவி வந்து எடுத்தாப்புல. அந்த அப்பாவி மறைவு, சுபகுமார் திடீர் மறைவை மறைவு ஒட்டி 2000 சுபகுத்தம் மறைவை ஒட்டி இயக்குனர் வந்து 2010 ராம் எழுதின கட்டுரையை படிச்சிருக்கீங்களா இல்லையா? என்ன நடந்துச்சுங்கிறது கட்டுரெல்லாம் நீ தூக்கி சும்மா குப்பையில போடுங்க. அதெல்லாம் இவங்க கட்ட. படிப்பான். அப்ப நீ சொல்ற குப்பையில நான் எதுக்கு நம்பணும்? என்ன கேள்வி இது? டென்ஷன் ஆயிட்டீங்க இல்லையா? பாருங்க. ஆமா, நீ பேசுற நான் அப்படியே நீ ஹிஸ்டரிய சொல்லிட்டு நீ இருக்கேன். சொல்றதெல்லாம் அப்ப நீ அதுவும் இப்ப ஹிஸ்டரி தான், பதறீங்களா? இப்ப அதுவும் கீழ ஹிஸ்டரி தான். இருக்கிறவங்க எல்லாம் போய் சொல்லுங்க. இல்ல அந்த தலைவா, சுபமுத்துக்குமாரை தேடி இல்ல பார்ப்பாங்க. தலைவா. நீங்க அந்த பயப்படுறீங்க. கருத்துக்களை இப்ப சொல்லுங்க, நம்ம இல்ல கேட்போம். உனக்கு உனக்கு இல்ல தெரிஞ்சதெல்லாம் தம்பி, ஏங்க இவர் இல்ல என்னங்க குறுக்க குறுக்க இல்லையா? பேசிட்டு இருக்காரு? நீ பேசுறதா அப்படியே இல்ல ஹிஸ்டரி, தம்பி, இல்ல அதுதான் உண்மை கொஞ்சம் அப்படின்னு இல்ல பொறுமையா எல்லாரும் இருங்க, நம்பணும். கொஞ்சம் பாலாஜி சார், பொறுமையா என்ன அதுக்கு இருங்க. மாற்று யார் கருத்தே இவரு? இருக்க என்ன கூடாதுன்னா குறுக்க என்ன? குறுக்க இல்ல பேசுறாரு? இல்ல தம்பி, பேசி இருங்க முடிச்சதுக்கு அப்புறம் அவரு மாற்று ராம் கருத்து வைங்க. எழுதின ஏதோ கருத்து சொல்றாரு, அது சொல்லுங்க தம்பி. இல்ல பேசி முடிச்சதுக்கு அப்புறம் வைக்கலாம்ல. எது குறுக்க என்ன இல்ல இல்ல பதறாரு? நான் ஏதோ இல்ல இல்ல சொல்லிடுவேன்னு அந்த பதறாரா? கருத்துக்களை வெயிட் பண்ண கேட்க சொல்லுங்க. ராபின்சனும் நானும் ஆர்வமா இருக்கும், அதனாலதான். ஒண்ணும் இல்ல சார், அதான். தம்பி வந்து அப்ப ஒரு போயட் சுபமுத்துக்குமார் சார், வந்து பயோல போட்டிருக்காரு அவரு, டயலாக் ரைட்டர். இறந்துடுறாரு. சுபமுத்துக்குமார் வந்து இறந்த உடனே சீமான் வந்து என்ன ப்ரோ, தந்தை நான் என்ன பெரியார் பயில திராவிடர் போட்டிருக்கேன்? கழகத்துல இருந்து இம்போர்ட் இல்ல பண்றாங்க. ப்ரோ, நீங்க இதுதான் இவங்களோட போயட்னு ஹிஸ்டரி. சொன்ன அவ்வளவுதான். சொல்லுங்க. இல்ல யா அவரு ஓகே. தம்பி தம்பி நீங்க சொல்லுங்க, ராம் என்ன எழுதியிருக்காரு? இல்ல ப்ரோ, அதுவே நான் காலேஜ் படிச்ச டைம்ல படிச்சது. வேணும்னா நாளைக்கு நான் ஷேர் பண்றேன் இல்ல கண்டிப்பா. இல்ல இல்ல அதனுடைய இப்பவே ஹிஸ்டரி ஏதாவது தெரிஞ்சா, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க போதும். அது ஃபுல்லா தெரிய தேவையில்ல, அது நீங்க சொல்லுங்க, எவ்வளவு நாள் பாலாஜி சாருக்குலாம் அதுல தெரியாது, நீங்க அ- சொல்லுங்க. அதோட நோக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டா, திருமாலோட அரசியல் எந்த அளவுக்கு கேடுகட்ட அரசியல்ங்கிறது இருக்கும் ப்ரோ. அதுல எதனுடைய அரசியல்? யாரோட அரசியல்? திருமாவளவனோட அரசியல். திருமாவளவன்னு நான் ஒரு பேரை சொல்லவே இல்லை. நான் சொன்னது ப்ரோ 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 சுபமுத்துக்குமார். ப்ரோ ப்ரோ நீங்க என்ன இல்ல இல்ல சொன்னீங்க? அவர் அந்த சொல்றது கண்டென்ட் வந்து அதனால ஏங்க புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு. தம்பிதுரை அதை சொல்றது ஒட்டி வேற, நான் புரிஞ்சுக்கோங்களா? படிச்ச நான் ஒண்ணு படிச்சேன். அதுல என்ன இருக்குங்க அது அப்ப கனெக்ட் பண்ண திருமாவளவன் இப்ப எங்க இருக்காரு அப்படிங்கறதா என் பாயிண்ட். சரிங்களா? அந்த இடத்துல திருமாவளவன் என்னவா நடந்துகிட்டாருங்கிறது நான் படிச்சதை நான் அதை அவருக்கு சொல்றேன், அவ்வளவுதான். ஏங்க ஒரு பெரிய பெரிய கட்சி எல்லாமே வந்து தேசிய கட்சிகள், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லாமே இன்னைக்கு வந்து நீங்க ஏதோ ஒரு கட்சியோட ஒண்டி போக வேண்டிய நிலைமையில இருக்கும்போது, திருமாவளவன்லாம் நம்ம சொல்லி தப்பே கிடையாது. அவரு ஏதோ ஒரு 2 சீட் வேணும்னா எங்கேயாவது அதிமுகவோ திமுகவோ இருக்குதான் ஆகணும். அவர் கட்சி வளர்ற வரைக்கும் அப்படிதான் இருப்பாரு. ஏங்க பெரிய பெரிய கட்சி திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், இவங்க பாஜக, இவங்க எல்லாமே வந்து யாரோட அலையன்ஸ் கிடைக்காதா அப்படின்னு கெஞ்சும் போது திருமாவளவனை நம்ம குறை சொல்லி பிரயோஜனம் இல்லைங்க. இல்ல ப்ரோ, அந்த இடத்துல தான் இப்போ நாங்க ஒரு அரசியல் முடிவு எடுத்தப்போ 2010 இருந்து எங்களையே எவ்வளவு கேள்வி கேட்கும்போது எங்களுக்கு அந்த கோவம் வராதுன்னு தான் நான் இல்ல கேட்கிறேன். இல்ல உங்களுக்கு நாங்க கோவம் ஐயோ, வருங்க. நான் 2010 இருந்து எங்கேயும் கேள்வியே விலகி கேட்கல. போகல. யாருமே கன்சிடர் 2016ல பண்ணலையா? இருந்து இல்லைங்க, நீங்க ஏன் வண்டியில உங்களுடைய ஏறீங்க? உங்களுக்கு மேல வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பாதை, நீங்க என்ன யாரோடையும் கூட்டணி கிடையாது அப்படின்னு முடிவு எடுத்து நீங்க ஒரு பாதையில போயிட்டு இருக்கீங்க. அது தவறெல்லாம் சொல்லல. ஓகே, பட் அதுக்கு ஆனா ஒரு காரணம் இருக்குல்ல. இல்ல இல்ல ஏன் அது கூட்டணி போக என்ன வேணாம் இல்ல அப்படின்னு இல்ல காரணம் இருக்கா இல்லையா? இல்ல இல்ல தம்பி, என்ன அதெல்லாம் காரணம்? யாரும் ஓகே. பொட்டி இல்ல தரல, அவ்வளவுதான் காரணம். இல்ல தம்பி யாரும் வரல. யாரும் தம்பி பொட்டி தரல அதெல்லாமே சார். இல்ல தம்பி, அதெல்லாம் வந்து ஒரு காரணம். நீங்க நீங்க சொல்றதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். பட் ஆனா ம், பிராக்டிகாலிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல. ம். நம்ம வந்து என்ன வேணா நினைக்கலாம். ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல. பிராக்டிகாலிட்டி. பெரிய பெரிய கட்சிகள் எல்லாமே இன்னைக்கு கூட்டணி இல்லாம இன்னைக்கு ஜெயிக்க முடியாதுன்னு இருக்கும்போது, இப்ப நாளைக்கு அண்ணன் சரி ஓகே. இப்ப அண்ணன் வந்து 3 வருஷம் 3, 4, 5 எலெக்ஷன்ல நிக்கல. நாளைக்கு அவரு ஒரு வழி யாரோடயா கூட்டணி போயிட்டா, அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்?
என்ன வாதம் வைப்போம்? அதான் எந்த இடத்துல மேபி நீங்க சொல்ற மாதிரி இந்த பாயிண்ட் நான் வந்து ஓகே ஒரு சொல்றது கரெக்ட் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு அது எங்க உடையலாம், நான் உடைய மாட்டேன். உடையலாம் அப்படின்னு கேட்டாக்க பெர்சன்டேஜ் குறையும் போது வேணா எனக்கு உடையலாம் ப்ரோ. இல்ல கண்டிப்பா இல்லம்மா சொல்றேன். இப்ப என்ன இல்லம்மா ஜூன் 4 கூட்டணி வரப்போகுது இல்லையா? போகும்போது நீங்க குறை உடைய மாட்டீங்க, சொல்லக்கூடாதுன்ற பெர்சன்டேஜ் குறையும் போது தான் உடைவீங்களா? இல்லம்மா நான் என்ன சொல்றேன், இல்ல அண்ணன் வந்து அதுதான் அதனாலதான் அது அப்படின்னு நான் இல்லம்மா சொல்றேன். அவரு இல்ல கூட்டணி இல்லம்மா போகும்போது உடைய அண்ணன் வந்து மாட்டீங்க, இது இங்க 40 லட்சம் உடைவீங்களான்னு கேக்குறீங்கல்ல. இல்லம்மா 40 லட்சம் ஓட்டு வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோ இந்த எலெக்ஷன்ல. ஆனா ம் 2026ல அண்ணன் வந்து ஒரு அரசியல் 60 தொடும் ப்ரோ, கூட்டணி 60 லட்சம் தொடும். இல்ல சரி ஓகே 60ஓ 40ஓ ஏதோ ஒண்ணு ஒரு ஓகே எனக்கு தெரிஞ்ச நான் சொல்றேன். 26ல எப்படி அண்ணன் தம்பி வந்து 2010 இப்பயுமே 26ல 2026 அண்ணன் வந்து ஒரு சேர்த்தியா இல்ல எப்படி? கூட்டணி போறாருன்னு வச்சுப்போம். அப்ப நம்ம இவ்வளவு நாள் பேசுனது இல்ல. அதனால வந்து நீங்க அந்த கூட்டணி போறதும் தப்பு கிடையாது, கூட்டணியில இல்லன்னு சொல்றதும் பெருமிதம் கிடையாது. சார் அது சார் வந்து நீங்க உங்களுடைய இவ்வளவு இப்போதைய பேசுறீங்களா நிலை சார்? அவ்வளவுதான். 2026 யாரோட கூட்டணி போவாங்கன்னு நினைக்கிறீங்க? யாரோட வேணா போலாம். நாளைக்கு அதிமுக யாரும் கூட சும்மா கூட சொல்லுங்க, போலாம், நீங்க ஏடிஎம்கேவோட அதிமுகவோட போவாங்களா? போலாம், அதிமுகவோட போலாம். ஐயோ அதுக்கு தெளிவாவே சொல்லியாச்சு. சார் எப்படி சார் நாங்க அதிமுக யாரு கூட கூட்டணி ஏன் போக போக முடியாது? மாட்டோம். எங்களை இல்ல இல்லங்க கூட்டணியில இப்ப வர்றவங்க நாளைக்கு வரனா போனா ஏத்துப்போம், கொடுத்த அவ்வளவுதான். மாதிரி இருக்கும். இல்ல ஓகே தம்பி பேசுவோம். நாளைக்கு போனா இப்ப நீங்க உங்க கூட கூட்டணி வராங்கன்னு வச்சுப்போம், அப்படி ம் பேசுவோம். இப்ப ம் நாம் யாரோட? தமிழரோட டிஎம்கேவோட. அதிமுக கூட்டணிக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. ம் அப்பயே நம்ம இப்- இவ்வளவு நாள் பேசுனது ஒரு உடஞ்சு போயிடும்ல. அதனால இப்ப நான் இவ்வளவு நாள் பேசுனது இப்ப நம்ம தனியா நிக்கிறோம்ன்றது ஒரு பெருமை கிடையாதுன்னு சொல்ல வரேன். அரசியல்ல வந்து நம்ம அதிகாரத்துக்கு வரணும்னா இல்லங்கண்ணா அதுதான். இப்ப பாருங்க நாங்க இது வரைக்கும் தனியா தான் நின்று இருக்கோம். இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல நாங்க அரசியல் யார்கிட்டயும் அதிகாரத்துக்கு கூட்டணி போக வரணும்னா மாட்டோம். எங்க அண்ணன் வந்து கொள்கைய கூட்டணி வச்சே எங்களோட ஆகணும். நிலைப்பாடை ஏத்துக்கக்கூடிய ஒருத்தவங்க வர்றாங்க, கூட்டணிக்கு வராங்கன்னா ஏத்துப்போம் அப்படிங்கிற இடத்த நம்ம ஆல்ரெடி அவர் சீமானே நிறைய இடத்துல பேசியிருக்காரு. இல்ல எந்த விஷயத்துல என்ன நிலைப்பாடு? அதெல்லாம் இல்ல ஏன் விஜய் கூட்டணியோட இல்ல இல்ல ஏங்க அவர் விஜய் கூட்டணியோட போறான்னாலே என்னங்க பட்டுன்னு அண்ணன் விஜய்னு கூட்டணி சொல்லிட்டீங்க? போறாருனால கூட்டணி ஏங்க நான் போறாருனாலே நடந்ததை ஒரு சொல்றேங்க. ஏய் அதை வச்சு சும்மா ஒரு கேள்வி சொன்னாங்க கேட்கும் போது விஜய்னு. தாங்க இந்த பதிலா சொல்லியிருக்காரு. சும்மா கேள்வியார் கேள்வி கேட்டானா இல்லையா? கேள்வியார் கேள்வி கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில் இதுதான். நாங்க அவர் கூட விஜயை தேடி போக மாட்டோம். அவர் வந்தா ஓகே அவ்வளவுதான். அது வருது வரல ஓ இதெல்லாம் எப்படி செகண்ட். நீங்க விஜயே இதை வந்து எடுத்ததுனால வருவார்ல கேக்குறேன். அது மாதிரி? ஏன் விஜயே வந்து வருவானா என்ன? விஜயே இல்ல வந்து இது வருவாருன்னா என்ன? வருவாருதான் எனக்கு சொன்ன, புரியல. வருவான்லாம் சொல்லல. எல்லாரும் நம்ம அப்படிதான் பேசுறோம். இல்ல ஓகே விடுங்க. நான் விஜய் ஃபேன் தான். விஜயே வந்து வருவான்னா என்ன? எனக்கு புரியல. அது எப்படி ஒரு கிரீடத்தை தூக்கி வச்சிருக்கீங்க? எனக்கு அதுக்கான பதில் சொல்லுங்களேன். இல்ல அது அவங்க இப்ப ராபின்சன் வந்து விஜய் ஃபேனு, அதனால அவர் ஒரு வைக்கிறாரு. சார் அதுல நான் எங்க தப்பு சார் ஒண்ணும் விஜய் கிடையாது. ஃபேனு? ம். அது ஒண்ணும் தப்பு கிடையாதுல்ல தம்பி. சார் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க தப்பு சார். கிடையாது. சார் சார் அது சார் ஒண்ணே ரொம்ப ஒண்ணு சொல்லுங்க. விஜய் எப்படி வந்து உங்களுக்கு பிஜேபி வருவாரு 10 வருஷமா அப்படிங்கறது கட்சி வச்சு 60 லட்சம் அது ஓட்டு தான். உண்மையான விஜய் வந்த அரசியல் உடனே எதிர்ப்புறம் 60 லட்சம் சொல்லக்கூடிய ஓட்டை சார் எடுத்துட்டு வருவாரு. முடியாது. பிஜேபி 30 வருஷம் மேல இருக்க தேசிய கட்சி. அவங்க சரி நினைச்சா தனியா உள்ள பண்ண முடியாதா? என்ன பவர் இல்லையா அவங்களுக்கு? இல்ல இல்லையா என்ன பண்ண முடியாதா? தனியா கூட்டணி? எதுக்கு சார் கூட்டணி? நீங்க சொல்றீங்கல்ல அதுதாங்க இவ்வளவு நீங்க பெரிய ஏங்க எல்லாருக்குமே கூட்டணியில கட்சிக்கு இருக்கீங்க? கூட்டணி சப்போர்ட் தேவைப்படுங்க. நீங்க பண்ணி ஏங்க கூட்டணியில தம்பி இருக்கீங்க? புரியாம 12 கட்சியோட பேசுறாரு. கூட்டணி அதை எல்லாருக்குமே இருக்கீங்க. கொஞ்சம் புரியுங்க தேவைப்படுது சார். கூட்டணி. கூட்டணி வராம ஆட்சிலாம் கூட்டணி நீங்க பிடிக்க ஏன் இருந்தாதான் முடியாது. நீங்க கூட்டணியில ஒரு இருக்க? ஆட்சி அமைக்க முடியும். நான் தனியா ஆமா தான் பண்ணுவேன்னா தனியா வந்து ஏங்க நீங்க அது பண்ணுவீங்க. உங்க கடைசி நம்பிக்கைங்க. ஒருத்தன் தொடர்ச்சியா தோத்துக்கிட்டே இருந்தாலும் கூட்டணியில தோக்குறது ஒன்றும் பிரச்சனையே ஏய் இல்லைங்க. நீங்க ஏன் அதை தம்பி பிளேம் உங்க பண்ணிட்டு உங்க இருக்கீங்க? உங்க இல்ல தலைவர் இல்ல இன்னும் தம்பி எத்தனை வருஷமா எலெக்ஷன் கூட்டணி நிப்பாரு சொல்லுங்க. இல்ல தம்பி தம்பி ஒரு ஒரு சின்ன ஒரு உங்களுக்கு நான் ஒரு சின்னதா ஒரு இடத்துல படிச்சேன். இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். இல்ல இப்போ கூட்டணி இல்லாம நம்ம தனியா நிக்கிறது அது ஒரு அண்ணன் பெருமையா நிக்கலாம். இப்ப இதுல எலெக்ஷன்ல நிக்கிறாங்கல்ல, இது வரைக்கும் வந்து நாம் தமிழர் சார்பா கடந்த ஒரு 3-4 எலெக்ஷன்ல நின்றுருக்காங்கல்ல, அவங்க அவங்களுடைய அந்த எலெக்ஷன்ல நின்று தோத்துட்டாங்க. அது ஓகே. ஏதோ ஒரு பெர்சன்டேஜ் ஓட்டு வாங்கி தோத்துட்டாங்க. அவங்கலாம் இன்னைக்கு என்ன மனநிலையில இருக்காங்கன்னு நீங்க ஒரு சும்மா நீங்க யாராவது நாம் தமிழர்களுடைய இவங்களா போய் பார்த்துருக்கீங்களா? அவங்கலாம் என்ன பண்றாங்க? அவங்களுடைய பேச்சு அதெல்லாம். அதாவது நம்ம வந்து இப்போ நீங்க ஜெயிச்சா ஒண்டி தான் நம்ம ஏதோ ஒண்ணு நினைச்சது செய்ய முடியும். ஜெயிக்காம நம்ம பாட்டுக்கு தனியா இருந்து எவ்வளோ நாள் தனியா இருக்கணும் செய்ய முடியும்? நம்ம இல்ல அலையன்ஸ் bro. இருந்தா தான் இன்னைக்கு ஆட்சிக்கே வர நினைச்சது முடியும். செய்ய முடியும் காட்டி நீங்க பேசுறது அப்படியா சார் கேட்பாங்க. ஒரு அட்லீஸ்ட் நீங்க வந்து ஒரு பிரஸ்ல போய் பேசினா கேட்பாங்க. இல்லைன்னா நீங்க சும்மா தோத்துட்டு அப்படியே இருக்க வேண்டியதான் சார். அவ்வளவுதான். இல்ல நமக்கு ஒரு 30 எம்எல்ஏ இருந்ததுன்னா அண்ணன் பேசுறதை கேட்பாங்க. அண்ணன் ப்ரோ என்ன சொன்னாலும் அதுல வந்து நான் சிம்பிளா ஒண்ணு மட்டும் தான் சொல்றேன் ப்ரோ. அதை நீங்க நம்புறீங்க நம்பளதெல்லாம் செகண்ட் விஷயம். காலத்துக்கு எல்லாம் தெரியும். அது வரைக்கும் நம்ம செயலாற்றிட்டு இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கறதா. இப்ப தேமுதிமுக இப்ப எப்படி இருக்கு, நாம் தமிழர் எப்படி இருக்கு? கான்ஸ்டன்டா நீங்களே சொல்லுங்களேன். நீங்க தேமுதிமுக கான்ஸ்டன்டா? ஏங்க நான் சொல்றது உனக்கு இல்ல புரியுது, எனக்கு புரியுது. இல்ல
இல்ல அவர் இல்லைங்க என்ன சொல்றாரு, தேமுதிகவுக்கும் தேமுதிக மாதிரி நாங்க ஆயிடமா நாங்க ஆவல இல்ல இவ்வளவு வருஷமா நிலைச்சு தேமுதிக மாதிரி நிக்கிறோம் இப்ப அப்படின்னு ரீசெண்டா சொல்றாரு. அந்த கார் எல்லாம் இப்படி பர்ச்சேஸ் பண்ணுங்க அது மாதிரியா சார் உங்க புதுசா? இல்ல அதான் தேமுதிக உனக்கு எப்பவும் வந்து நெகட்டிவா அவர் தான் வந்து யோசிக்க தெரியும். நெகட்டிவாவே இல்ல திங்க் பண்ணு தம்பி ராபின்சன். இல்ல உனக்கு சார், வந்து பையன் வன்மம் கார் இருக்கு தம்பி வாங்கினான்னு ராபின்சன். சொன்ன சார், இது என்ன சார் இல்ல தப்பு? இல்ல இல்ல ராபின்சன், தம்பி உனக்கு வந்து நீங்க ஒரு வந்து வன்மம் இருக்கு. தேமுதிகவோட வந்து பாலாஜி ஒரு நிமிஷம், தேமுதிகவோட நீங்க என்டிகேவோட செயல்பாட கம்பேர் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா தேமுதிக வந்து ஆல்ரெடி கூட்டணி பக்கா போனாங்க ஆன்டி இல்ல ஆன்டி இல்ல டிஎம்கே. பக்கா ஆன்டி கரெக்ட் திமுக கரெக்ட். அவரு, சரிங்களா? அவர் ஜெயலலிதா கூட சேர்ந்ததுக்கு 2011 காரணம் என்ன, திமுக வந்துடவே கூடாதுன்ட்டு போய் சேர்ந்துட்டாரு, ம், சரிங்களா? ம், வேற சில காரணம் இருக்கலாம், ம், சரிங்களா? ஆனா நீங்க அப்படி கிடையாது. நீங்க எப்படின்னா ம், அமேசான் சம்பாதிக்கிற போதோ என் தம்பி உதயநிதி சம்பாரிச்சுட்டு போட்டுமேன்னு ம், திமுகவுக்கே நீங்க வந்து துண்டு வீசிடுவீங்க. ம். அந்த மாதிரி உங்க கட்சி. அது அவர் அதெல்லாம் பண்ண அது எந்த மாட்டாரு. விஷயத்த மேற்கொண்டு அதை சொன்னாருங்கிறது இருக்கு. நீங்க வந்து ஒரு பிளைண்டா நமக்கு இதை தேவையானதை மட்டுமே மட்டும் தூக்கி சொல்றீங்க. நீங்க பேசுறதுங்கிறது அதுக்கப்புறம் அரசியல் இல்ல கிடையாது, ஏடிஎம்கே தேர்தல் சரிங்களா? விளக்கமெல்லாம் இருக்கும்போது வேணாம் ப்ரோ, சசிகலா அம்மா வந்து என்னை கூப்பிட்டாங்க, விளக்கமெல்லாம் வேணாம். அதையும் சொல்லுங்க. சசிகலா அம்மா என்னை ஆமா, வீட்டுக்கு போய் பார்த்தாரு, கூப்பிட்டாங்க, போய் போய் பார்த்தாங்க, பார்த்தாரு. மந்திரி சேர்ந்துருமா அப்படிலாம் சொன்னாங்க, அதையும் சொல்லுவாங்க. அமீர் பார்த்தாரு, அமீர் பார்த்தாரு, இவருமே போய் நேர பார்த்தாரு. ஒரு ஏன் இதே எவ்வளவு நாள் இல்ல தான் வந்து இல்ல ஒரு பொய்யா வந்து இல்ல இருங்க ஏமாத்திக்கிட்டே இருங்க நீங்க ஒரு ஒரு நிமிஷம் ஒரு இருங்க. ஒரு கட்டமா இல்ல இல்ல போயிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு இல்ல இதுக்கு மட்டும் ஒரு எஸ் ஆர் நோ ஒண்ணுமே மட்டும் சொல்லுங்க. ராபின்சன். நீங்க வந்து இதுல ராபின்சன் எஸ் ஆர் நோ நீங்க மட்டும் சொல்லுங்க. இதுல பேசுறதுல எஸ் ஆர் நோ ராபின்சன் மட்டும் சொல்லுங்க. நான் இரு லாஜிக்கா ராபின்சன், இல்ல இருங்க ராபின்சன், ராபின்சன். நீங்க வந்து அவங்கள வந்து எஸ் ஆர் நோ பொய்ன்னு மட்டும் சொல்ல சொல்லுங்க. முடியாது. இல்ல இங்க இல்ல டிஎம்கேல இருக்கக்கூடிய இன்னைக்கு கரண்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் சீமானுக்கும் நெருங்கிய நெருங்கிய தொடர்பு மீன்ஸ் எப்படி சொல்ல, பார்த்தா பாசமா பேசுற அளவுக்கு எதுவும் இல்லையா? வெரி சிம்பிள். டிஎம்கே இருந்தனா டிஎம்கேட ஆதரவா இருப்பாரு, ஏடிஎம்கே ம், ஏடிஎம்கேட ஆதரவா இருப்பாரு, நாளைக்கு பிஜேபி ம், வந்தா பிஜேபியோட ஆதரவா இருப்பாரு. அவ்வளவுதான் ம், சீமான், முடிஞ்சு போச்சு. ம். புரியுதா? அதுக்கான ஒரு ஆனா சோறு ஒரு வெளிய சோறு பதம் ப்ரொஜெக்ஷன் என்ன பண்ணும்போது அப்படின்னு கேட்டாக்க, நான் வந்து இன்னைக்கு கேட்டு அமீர எலெக்ஷன் சொல்லு சங்கரா. எதிர்த்து இன்னைக்கு அமீர அப்படின்னு ஒரு இன்னைக்கு ப்ரொஜெக்ஷன் அமீர பண்ணி ஃபண்டிங் இன்னைக்கு மட்டும் அமீர நல்லா சம்பாதிச்சிருவாரு. உயிர் புரியுதா? அந்த தமிழுக்கான அந்த அடிமக்கள் பிரஸ் ஷோ இருக்கிறவங்க முடிஞ்சிட்டு பிரஸ் ரிலீஸ் கஷ்டப்பட்டுட்டு கொடுத்தப்ப கட்டிட்டு அமீரை நான் பக்கத்திலேயே வச்சா வேர் சொன்னாரு, போட்டு அமீர் நான் வந்து ஊத்திட்டு இத டிஎம்கே கட்டிட்டு தான் வேண்டியதான். ஓட்டு போட்டா நாங்க நான் வீட்டுல இத ஒழுங்கு எனக்கு போடுவாங்க, அவர் கூட நான் தான் இத நிக்கிறாரு, டிஎம்கே நான் தான் ஓட்டு போட்டான்னு தெரியும், நான் அவனே என்கிட்ட சொன்னான்னு சொல்லிட்டு தான் அவர் கூட நிக்கிறாரு. இதுல என்ன அதுல அந்த தெரியுது அரசியல் வேதனை அவங்களுக்கு உங்களுக்கு இல்லையா? அவர் என்ன இப்ப இப்ப இல்ல நான் இல்ல வந்து இத நான் வன்மையா இத கண்டிக்கிறேன். அண்ணன் வந்து இல்ல 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 இருங்க அல்ல இருங்க இல்ல சார். நான் இரு வந்து இப்ப ராபின்சன் ராபின்சன் சரி ராபின்சன் ஒன்னே ஒண்ணு. அண்ணன் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுக அதிமுக எல்லாருமே கூட ஓகே, அதாவது காங்கிரஸ் வந்து அழிக்க வேண்டிய கட்சி, பாஜக வந்து மனித குலத்துக்கே தேவையில்லாத கட்சின்னு சொன்னவர், நீங்க அவரோட ஆமாங்கண்ணா. சேர்ந்திருப்பாருன்னு சொன்னா எந்த விதத்துல இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன் ராபின்சன். இவ்வளவு சொன்னவர் அவரு டிஎம்கே எவ்வளவு கிழிச்சிருக்கிறார் சார். இல்ல என்ன இல்ல நான் சார் இதை வன்மையா கண்டிக்கிறேன். நீங்க வந்து அண்ணனை பத்தி தவறான வார்த்தைகள் பேசாதீங்க. அவர் வந்து நீங்களே ஏதோ எல்லாம் ஒரு விதம் பேசிட்டீங்க. ஏங்க நானே ஏத்திட்டு போயிடுவேன். உங்களை மாதிரிலாம் நின்று இது நல்லா மாட்டேங்க. டிஎம்கே பத்தி இப்படி பேசிட்டாங்கன்னு சத்தியமா நான் அப்படி ஒரு மறுபடியும் நீங்க நிலைப்பாடு சொன்ன எனக்கு பாயிண்ட்க்கே கிடையாதுங்க. வரேன். டிஎம்கே நீங்க திமுக டிஎம்கே பத்தி எதிர்க்கிறீங்க, பேசுறது காங்கிரஸ் ரெண்டாவது, எதிர்க்கிறீங்க, அதை விட பிஜேபி பெரிய எதிர்க்கிறீங்க, ராபின்சன் ஒரு ஏடிஎம்கே நிமிஷம். எதிர்க்கிறீங்க. ராபின்சன் சாரி டு இன்டரப்ட். நீங்க அந்த தப்ப கூட ஓகே, அரசியல்வாதி ஏதோ பேசுவாங்க, எப்பவுமே நிரந்தர நண்பரும் கிடையாது எதிரியும் கிடையாது, அரசியல்வாதின்னு விட்டுறலாம். நீங்க வந்து எல்டிடி தலைவர் பிரபாகரன் மேல 1000 விமர்சனம் இருந்தாலும் அவரை நீங்க எப்படி உண்மைப்படுத்துறீங்க? என் தோல்ல படுத்துட்டாரு, ஆமகரி சமைச்சு போட்டாரு, கறி இட்லி வாங்கி கொடுத்தாரு, இதெல்லாம் எவ்வளவு பெரிய பொய், இல்ல அதெல்லாம் எவ்வளவு பெரிய போய் போராட்டம் ஒரு அது. ஒரு கிரைம் த்ரில்லர் சொல்லிருப்பாரு பாருங்க. அது பண்ணலாமா அப்படி? கேட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, இருங்க டக்குன்னு ராபின்சன் ஒரு காருக்குள்ள நிமிஷம். தூக்கிட்டு அப்படி போயிட்டாங்கன்னு சொல்லுவாரு. அந்த ஹோட்டல்காரங்க அப்படியெல்லாம் முறைச்சு முறைச்சு பண்ணலாமா பார்த்துட்டே இருப்பாங்களாமா. தம்பி? இல்ல அப்படியெல்லாம் பண்ணலாமான்னு கேக்குறேன். இதெல்லாம் நியாயமே இல்லை, இதெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ண இதெல்லாம் முடியாது. எவ்வளவு பெரிய அவமானப்படுத்துறது. போராட்டம் அந்த அது. அந்த அந்த அவங்க இல்ல இருக்கிற ப்ரோ, இது சம்பந்தமா மக்களோட நமக்கு பிலீஃப் யாருக்கா தெரியுமா? அவமானப்படுத்தும். அந்த இல்ல இல்ல நம்ம பல கட்சிகள் சார்ந்த ஆமா சப்போர்ட் சார்ந்த தெரியும். இருக்கும். இது நடந்துச்சா நடக்கலையா அப்படிங்கறது யாருக்காவது ஏதாவது தெரியுமா? ஆமா நடக்கல, அது நடக்கல. உங்களுக்கு எப்படி தெரியும் ப்ரோ, சொல்லுங்க. ராஜகிரண் தான் சொல்லிட்டாரே. என்ன நீங்க சொன்னாரு? போனது ஒரே ஒரு தடவை. ம் நீங்க 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 பிரபாகரனை பார்க்க போனது ஒரே ஒரு தடவை. சரிங்க யாராருன்னா சரிங்க. ராஜகிரண், ம் சீமானு, ம் அப்புறம் பாரதி ராஜா, அப்புறம் இன்னொரு மியூசிக் டைரக்டர். இவங்கெல்லாம் ஒரே எதுக்குன்னா நேரத்துல எல்டிடியோட போனாங்களா? ஆவணம். இவங்கெல்லாம் ஒரே நேரத்துல ஆமா ஒரே போனாங்களா? நேரத்துல தான். ம் ஆமா நீங்க ராஜகிரண் சொன்னதை பார்த்திருக்கீங்களா பார்க்கலையா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஆவணப்படம் எடுக்கிறதுக்கு கூப்பிட்டுருக்காங்க ம் தமிழ் கலை உலகத்துல இருந்து. ம் அதுக்கு இவங்க 4 பேர் போனது. 4 பேர் சேர்ந்தே 10 நிமிஷம் தான் பார்த்தாங்க. ம் சரிங்க. அதுக்குள்ள இவரு ஆமா இட்லி அது இதுன்னு சொல்லி போய் சொல்லிட்டாருன்னு அவர் சொல்லி உண்மையை உடைச்சு விட்டாரு ராஜகிரண். சரி. சரிங்களா? ம் அதுக்கப்புறம் நீங்க போயிட்டு வந்தேன்னு சொன்னீங்க தெரியுமா? அதுக்கு நீங்க தான் ஆதாரம் கொடுக்கணும். ம் அதுக்கப்புறம் எங்க போனீங்க நீங்க? எங்கேயுமே அதுதான் போக போட்டோ முடியாது. சரி. ரிலீஸ் பண்ணாங்களே என்ன? போயிட்டு வந்த பிறகு என்ன இது பண்ணாங்க? அது போயிட்டு எடிட்டட் இல்ல இல்ல ரொம்ப எடிட்டட் சிம்பிள்ங்க. போயிட்டு அங்க பிரபாகரனை எடிட்டட் போய் போட்டோ மீட்டு, இது. பிரபாகரனை போயிட்டு 2009ல போய் பார்த்துட்டு வந்த பிறகு இங்க நடந்தது என்ன?
2009ல தான் யுத்தம் நடந்து முடிஞ்சிருச்சு. எப்ப போய் பாத்தீங்க? அவர் தான் செத்துட்டாரா? ஏங்க, அதுக்கு முன்னாடி போய் பாட்டு வந்துட்டு இங்க நடந்தது தாங்க என்ன? என்ன மோஷன் நிலைப்பாடு? கேப்சருங்க. சீமானோட நிலைப்பாடு இங்க என்ன என்ன சார் நடந்தது? நடந்தது? மோஷன் சீமானோட கேப்சர் நிலைப்பாடு இங்க டெக்னாலஜி என்ன? இங்க தான் சார் வந்திருக்கு. சீமான் வந்து ஃபர்ஸ்ட் அவரை போயிட்டு ம், நீங்க தமிழ் தேசியத்துக்கெல்லாம் பார்க்கல. ம். அவர் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்துல இருக்கும்போது தான் பார்த்துட்டு வந்தாரு. ஐயோ, என்டிகேல அதுதான் இருக்கும்போதெல்லாம் பார்க்கல. நீங்க இந்த இல்ல கதைக்குள்ள அப்படி பேசுனீங்கன்னா அவங்க ஐடியாலஜி சரி. நீங்க ஒரு செகண்ட்ல நீங்க முடிக்கிற இல்ல மாதிரி இருங்க, இருக்குல்ல. பாவம் இருங்களேன் ஒரு பிபி எல்லாம் நிமிஷம். போட்டு வந்திருக்கிறாரு. தலைவா, எனக்கு அப்படி தெரிஞ்ச அரசியல் நான் பேசுறீங்க. சொல்லியிருந்தேன். எனக்கு தெரிஞ்ச ஆமா, அவர் திராவிட கழகத்துல பயணிச்சாரு, தெரிஞ்ச அதுதான் அரசியல்லாம் பேசியிருக்காரு. சொல்லாதீங்க. உண்மை அரசியல் பேசுங்க. ஆமா, உங்களுக்கு தெரிஞ்சதாங்க நீங்களும் பேசிட்டு இருக்கீங்க. நீங்க ஏதோ கூட போடல. பிரபாகரன் பக்கத்துலயோ சீமான் இது பக்கத்துல நீங்க உட்கார்ந்து உலகத்துக்கே பேசிட்டு தெரிஞ்சது. இருக்கீங்களா? பிரபாகரனை போய் பார்த்த தமிழ்நாட்டு அரசியல்வாதி யாராருன்னு சொல்லட்டுமா? ம், பல நெடுமாறன். ம், சரிங்களா? ம், அடுத்தது வைகோ, ம், அடுத்தது திருமாவளவன், ம், கடைசியா போய் ம், பார்த்து வந்தது. வேற யாரும் சரி, போக சீமானை கிடையாது. யாரு சூஸ் பண்ணாங்க சொல்லுங்க? திராவிட கழகம் சூஸ் பண்ணா பிரபாகரன் சூஸ் பண்ணாரா? இங்க வரணும். பிரபாகரன் சூஸ் தெரியும் பண்ணாரா? உனக்கு என்ன அரசியல் தெரியும், நான் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறேன். பிரபாகரன் சீமானை சூஸ் பண்ணாரா இல்ல திராவிட கழகம் சூஸ் பண்ணி பிரபாகரன் பிரபாகரன் பிரபாகரனை எதுக்கு பார்க்க சீமானை ஆரம்பிச்சா? சூஸ் பண்ணணும்? பிரபாகரன் எதுக்கு? எதுக்கு சீமானை சூஸ் பண்ணா? அவர் என்ன எல்டிடி தளபதியா? இல்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு எல்டிடி கொண்டு வர இல்ல போறாங்களா? தலைவா, அரசியல நீங்க கூர்ந்து நோக்குறவனுக்கு எப்படி அதுக்கெல்லாம் தம்பி தெரியும், பதில் சிரிக்காம தெரியும். உனக்கு சொல்றீங்க அவ்வளவுதான் அதெல்லாம்? எது அரசியல். அரசியல கூர்ந்து நோக்குறனா? ஏங்க நீங்க கட்சி ஏன்னா நீ ஆரம்பிச்சதே என்ன வந்து நினைச்சிட்டு இருந்தா, 2010, ஓகே ஒரு 11 தான். குளத்தூர் மணி தான் அனுப்பிச்சு வச்சாரு, நீ போய் பாட்டு ஏங்க வைப்பா. இல்ல, ஏங்க கட்சி நீங்க நான் எப்ப என்ன கேக்குறேன்னா, ஆரம்பிச்சீங்க? வருஷம் சொல்லுங்க. சிம்பிள் கேள்வி, ரொம்ப சிம்பிள் கேள்வி. இங்க சீமான் ஒரு இயக்குனர் இருக்காரு, திராவிட கழகத்துல பேசிட்டு இருக்காரு. அவர் வந்து உங்களை பாக்கணும்னா சீமான்னு ஒரு ஆள் இருக்கிறதே சீமான்னு ஒரு ஆள் இல்ல இருக்கிறதே தலைவா, எல்டிடிக்கு தெரியாது இல்ல ஃபர்ஸ்ட். தலைவா, அதுதான் நான் கேக்குறேன். நீ சொல்ற பாயிண்ட் எடுத்துக்க. சீமான்னு ஒருத்தனை யாருன்னே தெரியாது எல்ஜிடிக்கு, பிரபாகரனுக்கு தெரியாது, சரியா? சரியா? இந்த மாதிரி சீமான் ஒருத்தனை அனுப்புறோம் அப்படின்ட்டு அவர் எப்படி போக முடியும்னு நான் கேக்குறேன். அந்த இடத்துல தான் நான் மாறுபடுறேன். எதுக்கு அனுப்புறது? பிரபாகரன் அந்த சீமானை ஆவண சூஸ் படம் பண்ணாரா இங்க எடுக்கிறதுக்கா? வர்றதுக்கு? அது சூஸ் பண்ணது பாரதி ராஜா. நான் சொல்றேன் பிரபாகரன். பாரதி ராஜா வீடியோ எல்லாம் நீங்க பார்த்தது ஓகே, நீ இல்லையா? நம்பு, பிரபாகரனுக்கு நம்பாம இதுக்கு போ. சம்பந்தம் அதெல்லாம் இல்ல. இங்க கீழ இருக்கிற எத்தனை பேர் நம்பட்டும் நம்பாம போ. நம்பாம எனக்கு தெரிஞ்ச போவா? நான் சொல்றேன், சீமானை சூஸ் பண்ணது பிரபாகரன். ஏங்க பொய் சொல்றீங்க? சூஸ் யோ, பண்ணதுக்கு அவர் என்ன என்ன எல்டிடி நீ கமாண்டரா? சொல்றதெல்லாம் உண்மை, நான் சொல்றதெல்லாம் பொய்னா தம்பி எனக்கு உன் அடிச்சு அரசியல் புரியல. ஆமா, கேட்டாலும் இது நீ ஒத்துக்காதீங்க. சொல்றதெல்லாம் பொய் ஆமா தான். உங்க தலைவர் தான் எல்லாம் கூப்பிட்டாரு, கீழே அப்படியே சின்ன இல்ல பசங்க இல்ல இருக்கானுங்க, தலைவா, ஈஸியா இதை ஏமாத்தி இல்ல அப்படியே நம்பி கொடுத்துருவாங்க. தலைவா, தெரியுது தம்பி. உனக்கு நல்லா உனக்கு இருக்கும். தெரிஞ்சா இப்ப நீ பேசிட்டு இருக்கிறது என்ன ப்ரூஃப்? இது உனக்கு உன் தெரிஞ்சதா? பாதைக்கு வர நீ பேசிட்டு இருக்கிறதுக்கு என்ன ப்ரூஃப்? சரி, நான் சொல்லட்டுமா? நான் சொல்லட்டுமா? சொல்லு. தந்தை பெரியார் திராவிடர் காலத்துல எத்தனை வருஷத்து வரைக்கும் இருந்தாரு எத்தனை சீமான்? வருஷம் இருந்தாரு சொல்லு. நீயா சொல்லுங்க. சொல்லு. அதான் தெரியும்னு சொன்னீங்க. அது எனக்கு தொடக்க தம்பி படம் வரும்போதெல்லாம் இங்க தமிழ்நாடு முற்போக்கு ஆ. எழுத்தாளர் சங்கம் தான், நான் ஹாஸ்டல்ல தான் படிச்சேன், ஆதி திராவிட ஹாஸ்டல்ல தான் படிச்சேன். இங்க வந்து அவன் திரையிட்டே அந்த காமிப்பானுங்க முற்போக்கு இந்த இது படத்தை. இன்னைக்கு அவனு எங்க இருக்கான்னு எனக்கே அவனெல்லாம் தூக்கி தெரியும். குப்பையில போடுங்க. அவரு ஐயோ, அவர் நீ வந்து குப்பையில போட பிரபாகரன் தமிழ்நாடு சாகர தமிழ் வரைக்கும் அப்பெல்லாம் குப்பையில போட்டுன்னு சொல்லிடுற, அது நீ ஒரு பெரிய பேனிக் அரசியல். ஆகுறீங்க இல்ல பாருங்க. தலைவா, நான் பாணிக்கலாம் இல்ல. நீ இது ஒண்ணு பெரிய சொன்னல, அரசியலா? தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம்னு சொன்னா அதெல்லாம் எதுக்கு குப்பையில போடணும்? அதுக்கு அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் தான் யாருன்னு பார்த்தா அந்த அரசியல் தெரியும். அத பத்தி உனக்கு தெரியலன்னா நீ பேசாத, அரசியல் பேசாத. ஓஹோ, நான் ஐயோ, பேச அதே தமிழ்நாடு திருட்டு முற்போக்கு எழுத்தாளர் கதைங்கிறாரு சங்கம் தலைவர் தம்பி. யாரு? அந்த படமே திருட்டு கதைங்கிறாங்க. இல்ல. எந்த கதை? ஓகே, அதாவது எந்த கதைன்னு சொல்லு தலைவா. அதாவது நீங்க பொய் சொல்லுவீங்க, அந்த பொய்யை கண்டுபிடிச்சா நாங்கெல்லாம் பேசக்கூடாது. என்னையா நீங்க பேசுறதெல்லாம் அப்படியே உண்மை, இல்ல மத்தவங்க தம்பி, பேசுறதெல்லாம் ஒன்னே பொய். ஒண்ணு என்னையா சொல்லுங்க. அரசியல்? அவ்வளவு 2009 பெரிய எல்டிடி தலைவர் அவரு ஏங்க போய் சீமான சூஸ் உங்களுக்கும் பண்றதுக்கு என்ன காரணம்? இல்ல ஒரே ஐயோ, நிமிஷம் எப்படி அத நீங்க வந்து அந்த நீங்க எப்படி அத இப்படி ராபின்ஸ் யோசிக்கிறீங்க எப்படி நீங்க? அத ராபின்சன் இப்படி யோசிக்க முடியும்? நான் வந்து ராபின்சன் ஏங்க பிரபாகரன் சொல்லலையே. ஐயோ தம்பி உங்களுக்கு புரியலையா? சொல்லுங்க. இங்க அவர் என்ன கட்சி தமிழ்நாட்டுல இருக்கிற தொடங்கிட்டாரா அப்ப அவருக்கு? என்டிகேவை தவிர அத்தனை கட்சிக்கும் எல்டிடி கூட தொடர்பு இருந்துச்சு பேன் பண்றதுக்கு முன்னாடி. ம், எல்டிடி உருவாக்குனது காங்கிரஸ், ம். கரெக்டா? இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. ட்ரைனிங் கொடுத்தது காங்கிரஸ் இல்ல கவர்மெண்ட், இல்ல, இந்திரா காந்தி டைம்ல. ட்ரைனிங் இல்லைன்னு சொல்ல நீங்க முடியாதுல்ல. காங்கிரஸ்னு சொல்லாதீங்க, அது அப்படியே பிரியும். இந்திரா காந்தி ராஜீவ் காந்தின்னு பிரியும். ஏங்க என் பாயிண்டையும் எடுத்துக்கோங்க. நீங்க ஒரு பாயிண்ட் சொல்றீங்க, நான் அதுல வந்து உங்க பாயிண்ட் எல்லாம் அது தவிர இன்வாலிடா நீங்க இருக்கு. காங்கிரஸ் இருக்கிறது நீங்க காங்கிரஸ் சொல்லும் போது பொதுவா இன்னைக்கு சோனியா காந்தி வர வருங்க, இன்னைக்கு ராகுல் காந்தி வர வருங்க, அப்படிங்கிற இடத்துல இந்திரா காந்தி வேற ராஜீவ் காந்தி வேறன்னு சொல்ற நிலைப்பாடு ஓகே சரியா? ஓகே அதே மாதிரி சரி உருவாக்குனது வந்து சரி எல்டிடியை உருவாக்குனது காங்கிரஸ்ங்கிறது தவறு. எப்படி சரி எந்த காங்கிரஸ் போயிட்டு உருவாக்குனது? எந்த காங்கிரஸ் தலைவர் போய் எல்டிடியை உருவாக்குனாங்க ஸ்ரீலங்கால? சரி அடுத்து சொல்லுங்க, நான் தெளிவா சொல்லிட்டேன். எது எந்த காங்கிரஸ் போய் சரி எல்டிடியை காங்கிரஸ் உருவாக்குனாங்க? காங்கிரஸ் கொடுத்த காசுலயும் ட்ரைனிங்ல தான் இங்க இருக்கிற அத்தனை ஃபைட்டர்ஸும் உருவானாங்க, ம், கரெக்டா? ம், ஆமா. அதத்தான் சொன்னேன். ம். எதுக்கு இந்த அப்படியே வார்த்தை நான் எதுக்கு அத அப்படியே புலவர் காங்கிரஸ் இந்த நக்கீரன் பொதுமைப்படுத்தாதீங்க. புலவர் பேசுற மாதிரி காமெடி ரெண்டுக்கு பண்ணிட்டு வித்தியாசம் இருக்கீங்க. இருக்கு. இந்திரா காந்திக்கும் ராஜீவ் காந்திக்கும் வித்தியாசம் இருக்கு. அதுதான் ஈழ அரசியல், சரியா? ஈழ அரசியல் சரி ம், அப்புறமா இருக்கட்டும். ம்.
அப்படி நடந்துச்சு சரியா. ம் காங்கிரஸ் அதுல தொடர்பு. ம் அதுக்கு அடுத்தது எம்ஜிஆர். அ- எம்ஜிஆர் எனக்கு 5 கோடி அது ரூபா கொடுத்தாருன்னு அதுக்கான நன்றி யார் கடன் தான் எழுதியிருக்கா? அவரு இந்திரா இருங்க, இந்திரா உங்க காந்தி நன்றி கடன் பண்ணக்கான எல்லாம் நன்றி வேணாம் கடன் எனக்கு. தான் திரிகோணமலையை வந்து நான் உனக்கு தனிநாடு பிடிச்ச உடனே எனக்கு கூடன்னு போதும் கேட்டப்ப இருங்க. இரியா ஏங்க உனக்கு இந்த நான் அரசு சொல்றது தெரியுமா நீங்க இல்லையா? சொல்றதுக்கு சம்பந்தமே இல்லைங்க. திரிகோணமலையை நீங்க பேனிக் ஆகிற மாதிரி இருக்கு எனக்கு. பாண்டிக்காரர்களா பேனிக் இல்ல, ஆகுறீங்களா? எனக்கு தெரிஞ்ச அரசியல அப்ப பேசுறேன். கொஞ்ச அது நேரம் தவறுனா அமைதியா இருங்க. தவறுன்னு சொல்லு. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, அப்புறம் பதில் சொல்லுங்க. இருங்க இது ஒரு என்ன நிமிஷம் இருங்க. இது என்ன மாதிரியானது? அடுத்தது அதிமுக. இருங்க, அதிமுக. ம் அதிமுக எம்ஜிஆர் நான் மீட் பண்ணும்போது எனக்கு 5 கோடி ரூபா எடுத்து கொடுத்தாருன்னு ஆமா. புக்ல எழுதி வச்சிருக்காரு. எல்டிடியை சேர்ந்த ஒரு முக்கியமான நபர். அவர் யாரு? யாரு? ஆண்டன் பாலசிங்கம். ம் ஆமா, அவர் நிறைய பண உதவிகள் சரிங்களா? பண்ணாரு, மத்த அதாவது நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. இது அதிமுகவோட கான்ட்ரிபியூஷன். இதெல்லாம் பேனுக்கு முன்னாடி ம் சரிங்களா. ம் அதுக்கப்புறம் திரு கருணாநிதி அவர்கள் ம் சரிங்களா, திமுக தலைவர். அவரு வந்து இலங்கை தமிழர்களுக்காக டெசோ அது இதுன்ட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பாரு. ம் இதெல்லாம் தமிழ்நாட்டுல அப்ப இருந்த பெரிய கட்சிக ம் பண்ணது சரிங்களா. டெசோ நீங்க டெசோ என்ன ஆட்களை பண்ணீங்க? கருணாநிதி எதுக்காக கூப்பிட்டு வச்சு பேசினாரு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அது பட் அவங்க தான் தெரியாதுன்னா நீ உயிர் போட அரசியல் வச்சிருந்தாங்க இந்த பேசுங்க. 3 பேரும். அது தெரியாது, ஐயோ நீங்க அந்த எல்லாம் ஹிஸ்டரி அதை முடிவு தெரியும், அந்த செய்யக்கூடாது. ஹிஸ்டரி தெரியாதுன்னா இங்க பேச நீ வேணாம். எல்லாம் அந்த அந்த முடிவு செய்யக்கூடாது. நீயோ நானும் அதை சரி முடிவு பண்றது பரவாயில்ல. கிடையாதுயா. அது தெரியாதுன்னா சரி பேசாத, அதை பரவாயில்ல பத்தி விடு. பேசக்கூடாது. சரி நானும் விடு பேசக்கூடாது, விடு நீயும் விடு. பேசக்கூடாது. சரி விடு விடு. விடுங்களா சரி விடு கிடையாது, நீ விடு விடு. பேசாதன்ற. திமுக விட்டுரு. நான் பேசாமலாம் இருக்க முடியாது. நீ என்ன அதிகாரி எனக்கு? உன்கிட்ட பேச முடியாது. நீ அப்ப நீ என்ன பேசாத வேண்டாம். அதிகாரியா? ஆளை நீ பாரு. இரு, நான் பேசுறேன், நான் பேசுறேன், ஆமா நீ சொல்றத பேசிட்டே ஆமா நான் இருக்காங்க. அப்படிதான் நான் பேசுவேன். நீங்க என்ன பெரிய அப்படியே பெரிய ஆ, அத்தாரிட்டி மாதிரி சரி, நீ என்ன எல்டிடிக்கு இங்க எல்லாம் தமிழ்நாட்டுக்கு டிஎம்கே அவங்கள அத்தாரிட்டியா? வச்சு வசூல் தின்னுட்டு ஏய் இருடா, வச்சு டிஎம்கே ஆமகரி ஆம ஓடு தமிழ்நாட்டுக்கு அரிசி டிஎம்கே கப்பல்னு அத்தாரிட்டியான்னு நான் தின்னுட்டு கேக்குறேன். இருக்கீங்க வெக்கம் இல்லாம. சரி தமிழ்நாட்டுக்கு விடு. டிஎம்கே அதிமுக அத்தாரிட்டியா? காங்கிரஸ் பண்ணுச்சுல, நீ என்ன பண்ண? அதிமுக ஏ, காங்கிரஸ் நான் பண்ணுச்சுல, நீ டிஎம்கே என்ன கேட்டா பண்ண? நீ ஆனா டிஎம்கேக்கும் காங்கிரஸ்க்கும் போயிட்டே இருக்க. எனக்கு அது புரியல, டேய் உங்க அரசியலே எனக்கு புரியல. டேய் நீங்க தயவு டேய் செஞ்சு இதுக்கு தெளிவு திமுக என்னமோ கொடுத்துரு. பண்ணிட்டு போடுறா. அவன் பண்ணான்ல, நீ என்னடா பண்ண? அவன் பண்ணலடா, நீ என்னடா பண்ண? சொல்றா. சொல்லுப்பா, நீ என்ன பண்ண? அவ்வளோ வாய் பேசுறல. நீ எல்டிடிக்கு நீ என்ன பண்ண? என்ன கான்ட்ரிபியூஷன் உன் கட்சினால அந்த மக்களுக்கும் அந்த இயக்கத்துக்கும் சொல்லு. ஒண்ணுமே பண்ண கிடையாது. வந்து இங்க டிசைட் பண்றது அவன் பேசணும் இவன் பேசணும்ன்ட்டு. எவ்வளவு உணர்வுபூர்வமான விஷயம் அது. அங்க இருக்கிற ஆளுகளுக்கு இவங்க உக்காந்துட்டு நீங்க தான் பெரிய அத்தாரிட்டி மாதிரி தமிழ்நாட்டுல போய் சொல்லிட்டு இருக்க வேண்டியது. இந்த ஊர் அரசியல மட்டும் நீங்க பேசுங்க. உங்களுக்கு சம்மந்தம் இல்லாதெல்லாம் நீங்க உட்காந்து போய் சொல்லிட்டு இருக்க வேணாம் இத்தனை வருஷம் கிட்ட. அரிசி கப்பல் ஆமகரின்ட்டு பிரபாகரன் அப்படிதான் வாழ்ந்தாரா? ஐயோ ஐயப்பா, நீ மியூட் போட்டேன்னு நினைக்கிறேன். அவரு மியூட்ல கத்திட்டு இருப்பாரு. ப்ரோ சாரி ப்ரோ, ஆக்சுவலி மைக் ஆஃப் ஆச்சு, திரும்ப நான் ஆன் பண்ணியிருக்கேன். இங்க மாட்டிறைச்சியை பத்தி எல்லாரும் டிஎம்கே காரன்லாம் பேசுறீங்களா? நாங்க பிஜேபிக்கு எதிரா? இங்க இருக்கிற எல்லா டிஎம்கேல இருக்கிறவங்க எல்லாம் இல்ல இந்துல இருக்கிறவங்க எல்லாம் மாட்டிறைச்சி சாப்பிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இது ஐயோ என்ன அரசு? நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ ஏன் எதுக்கு வர்ற? அதுக்கான ஆப்போசிட் கான்ட்ராக்ட்ஸ்ல தான் நானும் கேக்குறேன் இந்த கேள்வியை. நீ ஒண்ணு சொன்னல, பாத்தீங்களா? ஆமக்கரின்னு அங்க சொன்னல, அத பத்தி பேசக்கூடாது. நீ ஆமக்கரின்னு அத சொன்னல, பத்தி இப்ப அது பேசக்கூடாது. என்னையா? நீ வந்து என்னனாலும் இங்க இருந்து அத ஆரம்பிச்சு பத்தி அங்க வர போலாம். பேசக்கூடாதுப்பா உனக்கு. நீ இங்க இருந்து அத எங்கனாலும் பத்தி போலாம், பேசக்கூடாது. இப்படி இப்படி வளைஞ்சு அங்கங்கேயும் சுத்தி 360 டிகிரி போலாம். நாங்க அப்படியே ஒரு நீ டிகிரிலே வளைஞ்சிட்டு நாம் இருக்கோம். தமிழர் கட்சி எல்டிடிக்கு என்ன பண்ணுச்சுன்னு கேட்டாரு. எல்டிடிக்கு உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? ஐயோ, நாங்க கட்சி ஆரம்பிக்கும் போது எல்டிடியே இல்லையா, அவ்வளவுதான். அப்ப உங்களுக்கும் ஈழத்துக்கும் சம்பந்தமே இல்ல பெருசா. கரெக்டா? அதுக்கு தான் எனக்கு தெரிஞ்ச வகையில நான் எனக்கு இருக்கக்கூடிய வகையில எனக்கு தெரிஞ்ச வகையில நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய திராவிடர் கழக ஆட்கள் எல்லாம் அனுப்பிச்சு வச்சு அறிமுகம் எல்லாம் கிடையாது. ஆமா சீமான ஜூஸ் பண்ண ஆமா. பிரபாகரன் இல்ல கிடையாது. ஐயோ, இல்ல நீ கிடையாது. அப்படிதான் சொல்லுவ, அது எனக்கு பிரச்சனை, நான் நம்புறேன்ல, யோ அது என் நம்பிக்கை. சீமான் வரும்போது பிரபாகரன் செத்துட்டாரியா? ஏன் பேசுற? 2009 செத்துட்டாரியா ஐயோ, நீ பிரபாகரன்? தயவு செஞ்சு யாராவது வேற டிஎம்கே காரன்ட்ட பேசிட்டு வந்து என்கிட்ட பேசு, சரியா? எது திமுக காரன்ட்ட பேசணுமா? சீமான் எப்ப வந்தாரு? பிரபாகரன் எப்ப ஐயோ, செத்தாரு? நான் கட்சி ஆரம்பிச்ச சொல்லல, நான் மீட் பண்ணது சொல்லிட்டு இருக்கான். ஸ்ரீலங்கா போயிட்டு மீட் பண்ண சொல்லிட்டு இருக்கான். மீட் பண்ணது எப்போ? வருஷம் சொல்லு. எப்போ? 2009க்கு முன்னாடி தான். அதான் 2020க்கு முன்னாடி கூட தான் சொல்லலாம். அதுக்கு சரி, டைம் சொல்லு, கரெக்டா சொல்லு, டைம் சொல்லு, எந்த டைம்? இது என்னடா இது? நான் என்ன டேட்டா சொல்லியா இல்ல மந்தாவ சொல்லியா? என்னையா? மந்தாவ சொல்லியா? சரி, இவரு முக ஸ்டாலின் வந்து எந்த டேட்ல வந்து முதலமைச்சரா பதவி ஏற்றா சொல்லு, கூகுள் பண்ணாம சொல்லு. அப்படி கேக்குற மாதிரி தான் மே இருக்கு. 5யா? மே 5 எந்த வருஷம்? 2021. 2021. ஓகே, சூப்பர். நீ ஒரு மே 2ஆம் தேதி ரிசல்ட். நீ ஒரு பயங்கர கொத்தனமியா, செம்ம.
எது கொத்தடிமையா? ஐயோ! நான் பிஜேபி காரன்யா. உங்க முதலாளி கிடையாது ஏதாவது நானு. இருக்கட்டும். எங்களை தானே நீங்க ஆ. வந்து பிஜேபி பி டீம்னு எல்லாம் டிஎம்கே உங்க காரெல்லாம் சொல்லிட்டு முதலாளியோட இருப்பாங்க. முதலாளி. உங்க முதலாளி திமுக. அந்த ம் திமுக முதலாளி எங்க கட்சி. என்னையா அவனுக்கு புரியல? டிஎம்கே காரன் என்ன பிஜேபியோட புரியல? பி டீம்ன்றீங்க, ஏய்யா நீங்க சீமான் வந்து எப்ப வந்து டிஎம்கே சீமான் காரோட பி எப்ப டீம்ன்றீங்க. பிரபாகரனை பார்த்தாருன்னு சீமான் எப்ப பிரபாகரனை பார்த்தாருன்னு கேட்டா ம் ஒட்டு முதலமைச்சர் எப்ப ஆனாரு, மோடி பிரதமர் எப்ப ஆனாரு, தலைவா ஜார்ஜ் பெர்னாண்டஸ் என்னவா தலைவா இருந்தாருன்னு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க. வரலங்க எந்த வருஷம் சொல்லு, நீ எந்த வருஷம் சொல்லு, எந்த வருஷம் பார்த்து வரல சொல்லு, கூட மந்த் நம்ம அண்ட் வந்து இது பொருத்தி வருஷத்தை பாத்துங்க. சொல்லு. போட்டோ வந்திருக்கா இல்லையா? 2 பேரும் கூட இருந்த போட்டோ வந்திருக்கா யோ இல்லையா? அது எடிட்டட் போட்டோயா? ஐயோ அதுல உண்மை நினைச்சிருக்கியா நீ? ஓ அப்ப இல்ல வந்து 2J இப்ப இரு இரு சீமான் ஒரு சொல்றது நிமிஷம் வந்து ஒரு நிமிஷம் இரு. அவர் போனதா சொல்ற எனக்கு இயர் புரியல. வந்து 2008 வாழ்த்துக்கள் படம் வந்து ப்ராக்ரஸ்ல இருக்கும்போது தான் அவர் போய் பார்த்துட்டு வந்ததா அவர் சொன்னது. நீ 2008 ஸ்ரீலங்காவுக்கே எந்த இயக்கத்துல போலன்றியா? இருக்காரு அவரு? ஸ்ரீலங்கா இது என்ன பாயிண்ட்? அங்க போய் பார்த்தாரா இல்லையாங்கிறதுக்கு அடுத்து அவர் எந்த இயக்கத்துல இருந்தாருன்னா யோ அதுக்கு தான் நான் கேள்வி கேட்கறேன். இங்க திராவிட கழகம்லாம் அனுப்பு கிடையாது. யோ திராவிடருக்கு யோ அவர் அப்ப இருந்தது தந்தை பெரியார் திராவிடர் அவர் இருந்த கழகம்யா. ஆமா அது இருந்தாரு. ஆமா இருந்த சரி ஐயோ இரு இரு. அப்புறம் என்ன பிரச்சனை? அவர் அப்புறம் பிரபாகரனை மீட் பண்ணிட்டு வந்த பிறகு இங்க திராவிட கழகத்துல இருந்தாரா? யோ என்ன அவரு பண்ணாரு? பிரபாகரனையே மீட் யோ அவரு யோ பிரபாகரனை நான் மீட் கேக்குற பண்ணது 4 பேர் கூட யோ சேர்ந்தியா. ரொம்ப சிம்பிள். அதுக்கு நீ போய் ஓகே இதோ இந்தியால வந்து நீ இருக்கட்டும். தாம் அவர் 5 தமிழர்னு ஒண்ணு நிமிஷம் கூட ஆரம்பி, அதெல்லாம் பேசியிருக்கட்டும். ஒண்ணுமே கிடையாது. அவர் 5 நிமிஷம் பேசியிருக்கட்டும், 1 நிமிஷம் பார்க்காம கூட வந்திருக்கட்டும். அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. ம், அங்க போயிட்டு வந்த ம், பிறகு அவர் இங்க முன்னெடுத்த அரசியல் என்ன? இங்க திராவிட கழகத்திலே நின்னாரா? ம். சொல்லு அங்க இதுக்கு பதில் போய் சொல்லு. அங்க போயிட்டு வந்து இதுக்கு பதில் அங்க சொல்லு. போயிட்டு வந்து பிரபாகரனை ஆமா பார்த்துட்டு வந்த பிறகு சொல்றேன் திராவிட இரு. கழகத்துல ஒரு நாள் இருந்தாரா அந்த ஆளு? 1.5 வருஷம் இருந்தாரு. 1.5 வருஷம் எல்லாம் கிடையாது. தந்தை சொல் பெரியார் திராவிடர் கழகத்துல இருந்து எப்ப வெளியே வர்றாரு சீமான்? சொல்லு பாப்போம் டேட்டு. இல்ல மாசத்தாவது சொல்லு. அப்புறம் 2016ல கட்சி அது கட்சியா மாறுச்சு அவ்வளவுதான். எது இல்ல அங்க புரியல. போயிட்டு வந்த நீங்க பிறகுதான் எல்லாம் தெரிஞ்சது. 2010ல இங்க தமிழ்நாட்டு அரசியல் என்னங்கிறது ஐயோ தெரிஞ்சது. திராவிடம் ஓஹோ என்ன, தமிழர் என்ன ஆஹா அப்படிங்கிற அரசியல் தெரிஞ்சது. அது அது ஆஹா மட்டும் அதனால மட்டும்தான் ஆஹா இன்ன வரைக்கும் நாங்க எப்படி ஏங்கிட்டு இருக்கோம். ஆவணப்படத்தை டைரக்ட் பண்ண போயிட்டு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அது. ஏய், நாங்க நீ நம்பணும் இத. எல்லாத்துக்கும் கேள்வி கேட்ப. நீ கேட்கிற கேள்வி எல்லாம் ரைட்டு. யோ நீங்க ஃபர்ஸ்ட் என்னையா அது? மீட் பண்ணதே 4 பேர்த்து கூட சேர்ந்து கும்பலா மீட் பண்ணிருக்கீங்க. யாரு திருமாவளவன் மாதிரி வைகோ அதெல்லாம் மீட் பண்ண கிடையாது. நீங்க போய் சொல்லாத. எப்படி இருந்தா ஓகே. கடைசியா போனவர் யாரு? கடைசியா போனவர் யாரு? கடைசியா போனதா இங்க இருந்து திருமாவளவன். திருமாவளவனோ வைகோவோ சீமானோ இதுல கடைசியா போய் மீட் யோ பண்ணவர் யாரு? திருமாவளவன் தாயா போனாரு. போயிட்டு அவர் திரும்பி வரும்போது 3 விடுதலை புலிகள் செத்தாங்க. மறந்துருச்சா ஷூட் அவுட்ல? நீ சும்மா உளறிட்டு இருக்காதே. ஒண்ணுமே தெரியறது கிடையாது. நீ போய் தேடி பாரு திருமாவளவன் மெட்டாலிட்டி டிஆர் நாட்டுன்னு. நீ சரி, தேடி நீ பாரு. வேணா எனக்கு கூகுள் இருக்குல்ல, தேடி நீ பாரு. வேணா நானும் போய் தேடுறேன். உனக்கெல்லாம் அனுப்ப கண்டிப்பா முடியாது. தேடுறேன். நீயே தேடு. நீயே தேடு. நீயும் சும்மா தேடு. வைகோ நான் மீட் சொல்றேன் பண்ணாரா நீயும் இல்லையா? தேடு. நீ சொல்றது தேடினா மார்புடு போட்டோ தான் வருது சீமானுக்கும் ம். இது இவருக்கும். ஐயோ நான் ஓப்பனா சும்மா சொல்லிட்டேன். ஒரு பொய் உதாரணத்தை பொய்யா சொல்லிட்டு சொல்ல போலாம். வேண்டியது. வைகோ ஜெயலலிதா ஆட்சியில எல்லா நீ டாஸ்மாக் கடையும் வந்து உடச்சிட்டு இங்க பாரு இருக்கிறனால இரு ஒரு தம்பி. நிமிஷம் இரு. நான் காலேஜ் யோ படிச்சிட்டு இருந்தேன். நீ இந்த வைகோ டாஸ்மாக் எல்லாம் ஜெயலலிதா முடியா. ஆட்சியில நீ நான் டாஸ்மாக் சொல்றது இன்னைக்கு என்ன ஒண்ணே பண்ணிட்டு ஒண்ணுதான். இருக்கான்? அந்த ஆள் அவ்வளவுதான் அரசியல் இது எல்லாம். அந்த ஆளு என்னமோ பண்ணிட்டு போட்டோம். அந்த ஆள்லாம் மதிக்கல. ஐயோ உன் பட் கூட தான் அந்த இருக்கானுங்க. காலத்துல ஈழ அரசியல்னா யோ நான் நான் பிஜேபிங்கிற அப்புறம் என் கூட இருக்காங்கிற. ஆமாய்யா மக்கள் நல கூட்டணி இல்லையா? நீங்க இல்லையா 2016ல? நான் யோ மக்கள் அந்த நல கூட்டணி கூட்டணி தான் இப்ப ஓட்டு போட்டேன். இல்லையா? மக்கள் நல கூட்டணி தான் நான் ஃபர்ஸ்ட் ஓட்டேன். அப்படியா? நான் ஃபர்ஸ்ட் ஓட்டேன் மக்கள் நல சரி கூட்டணி கரெக்ட். தான். ஒத்துக்கிறல. ம். சரி கரெக்ட். 2016ல சீமான் பிஜேபிக்கு தானே பிரச்சாரம் பண்ணாரு. சீமான் 2016ல பிஜேபிக்கு பிரச்சாரம் பண்ணாரா? ஆமா. இது என்ன புது வகையான உருட்டா இருக்கு? என்ன புது வகையான உருட்டு? நீ ஒண்ணு வேணாம். சீமான் பாம்பே முனிசிபல் கார்பரேஷன் எலெக்ஷன் போட ஐயோ என் தொகுதி என்ன? கூகுள்ல. நான் என்ன பாம்பே தொகுதியிலயா இருக்கேன்? இது உன் தொகுதியா? என் தொகுதி அப்ப என்ன? ஏன் புரியல? அப்ப பாம்பேல இருக்கிற பிஜேபி வேற பிஜேபி, இங்க இருக்கிறது வேற பிஜேபியா? இது என்ன இந்த கடைசியில இந்த என்னப்பா இப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்க? இல்லப்பா இங்க எப்படி சொல்றது, நம்ம வயநாட்டுல அந்த இருக்கக்கூடிய கவுன்சிலர் பேர் சொல்லட்டுமா? வயநாடுல இல்ல இருக்கிற அந்த மார்க்சிஸ்ட் கவுன்சிலர் பேர் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லட்டுமா? வேட்பாளர் சொல்றாருல, நான் போய் ரேபரேலியில காங்கிரஸ் அது வேட்பாளர் அந்த ராகுல் மானங்கெட்ட காந்திக்கு கட்சி, அந்த மானங்கெட்ட கூட்டணியை பத்தி என்கிட்ட பேசாத. நான் என் கட்சியை பத்தி தான் நான் பேசுவேன். அரசியல சரியா? பேசுவேன். அந்த நான் உன் அந்த கட்சி மட்டும் எல்லா அந்த அரசியலும் தான் பேசுவேன். அந்த கவுன்சிலர் பேர் சொல்லட்டுமா? அந்த ம் கவுன்சிலர் பேரு கேப்டன் தமிழ்ச்செல்வன். சரி. தாராவில ஆ நின்னாரு. அந்த சீமான் பேரே போய் போதும். தாமரை சின்னத்துக்கும் அந்த பேரே போதும். ரியா சும்மா முட்டு அவரோட கொடுக்காத. இயல்பே தாமரை அதாயா. சின்னத்துக்கும் இன்னைக்கு அமீர் வந்து நான் டிஎம்கே தான் ஓட்டு ரியா பண்ண நீ சொல்லி அவர் கூட போய் நிக்கிறானா ஓ இல்லையா? அப்ப நாளைக்கு அவ்வளவுதான் அப்ப இயல்பே நாளை இதாயா. அப்ப நாளைக்கு வந்து காசை வாங்கிட்டு அண்ணாமலைக்கு நீங்க பிரச்சாரம் பண்ணுவீங்க. அது எப்படி நீயே கேக்குற? அப்ப காசு கொடுப்பானா? ஆமா. அண்ணாமலை அண்ணாமலை தமிழ் காசு பேரு தானே? கொடுப்பானா? அண்ணாமலை தமிழ் வந்து பேரு காசு தானே? கொடுப்பானா? இல்ல நீ அவன் பேசுற பாரு. நான் ஏதாவது சீமான தப்பா பேசணும் அவன். ஓகே ப்ரோ, ரொம்ப சாரி ப்ரோ. அவன் பேசுனது தவறு. இது என்ன மதிப்பு? நம்ம ஒரு கொஞ்சம் கண்ணுக்கு நாள் தெரிஞ்சவங்கள courtesy,
ஒரு ரெஸ்பெக்ட் ஓகே ப்ரோ. தமிழ் அண்ணாமலை வந்து அப்ப காசு கலாச்சாரங்கிறது கொடுப்பாரா? அண்ணாமலை காசு கொடுப்பாரா? கொடுத்தா ம் கொடுத்தா ம் வாங்கிக்குவில்ல? கொடுப்பாரான்னு நான் கேக்குறேன். கொடுத்தா யாரு வாங்கிக்குவில்ல நீ? கொடுத்தாலும் வாங்கிப்பாரு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. கொடுக்கறவர் அது பிரச்சனை இல்லையா? கொடுக்கறவர் சரி தான் நீங்க ஃபர்ஸ்ட் கேள்வி எழுப்பணும். அது வாங்கினா ஒண்ணு இவரையும் நம்ம கேள்வி இல்ல எழுப்போம். நானும் சேர்ந்து ஏன் கேள்வி அப்ப எழுப்புறேன். 2000 இல்ல அண்ணாமலை காசு கொடுப்பாரா? அதுதான் 2016ல அவ்வளவு அரசியலா? நீ உதாரணம் தான் இல்ல சொல்றீங்க, அது புரியுது 2016 நீ முட்டு கொடுக்குறேன்னு தெரியுது ப்ரோ. பாயிண்ட் முடிக்க ப்ரோ. விடு நீ சரியா? மட்டும் என்ன ப்ரோ பண்ணிட்டு இருக்க? 2016ல கேப்டன் தமிழ்ச்செல்வனுக்கு பிரச்சாரம் பண்ணீங்க பிஜேபிக்கு. ஆமா. உங்க மட்டும் என்ன ஸ்டாண்ட் இருக்கு? ம் வைகோ நீங்க பேசுறதுக்கு என்ன ஸ்டாண்ட் இருக்கு? ம் என்ன பதில் சொல்லுங்க. இங்க தமிழ்நாட்டுல வைகோ ஏத்து பேசுறதுக்கும் அங்க அதை சப்போர்ட் பண்ணதுக்கும் என்ன ம். என்ன பெரிய ஒற்றுமை இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க. இல்ல நீங்க வைகோ எதிர்த்து பேசுறீங்க. எனக்கு ம் புரியல. ம் நீங்க எல்டிடிக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டா வைகோ கிட்ட ஓடுறீங்க, பாம்பே ஓடுறீங்க, எங்கெங்கயோ ஓடுறீங்க. ம் எல்டிடிக்கும் ம் உங்க அண்ணனுக்கும் என்ன சம்பந்தம்? தமிழ் தான், வேற எதுவும் கிடையாது. இது தமிழ் தானா? ஆமா. நீங்க கலைஞர் சரிப்பா. கருணாநிதிக்கு எதுக்கு முத்தமிழ் கலைஞர்? நீங்க ஓகே, நீங்க பிஜேபி தான் சொல்லிட்டு இருக்கீங்க. நாங்க இங்க எங்கயா முத்தமிழ் கொடுத்தோம்? கலைஞர் இருக்குல்ல, எதுக்கு அவருக்கு எதுக்கு முத்தமிழ் அறிய? அவர் அது உங்க ராபின்சன் வேணா முதலாளி பதில் திமுக சொல்லட்டும், தான் டாக்டர் டிக் கேட்கணும். சொல்லட்டும். முதலாளி எல்லாம் கிடையாது. நீங்க எப்படி டாக்டர் டூச்சி நான் தாங்க அது. டிஎம்கே எப்படி முதலாளி? ஆ? அதுக்கு பதில் சொல்லணும். இல்ல நீங்க ஒரு அக்யூசேஷன் வைக்கிறீங்க, உங்களோட முதலாளி வந்து டிஎம்கே ஆமா. தாங்க அப்படின்னா உங்க அதுக்கான இது கட்சி சொல்லுங்க. முதலாளி உங்க கட்சிக்கு முதலாளி திமுக தான். ஏன்னா உங்க ஃபவுண்டர் திமுகவுக்கு தான் ஓடி போனாரு. ஏங்க உங்க ஃபவுண்டர் இங்க யாரு? ஓடி சீபா போற ஆதித்யநாத். எல்லாம் தான் இருக்கு. அன்னைக்கு ராஜீவ் காந்தி போய் உட்கார்ந்துகிட்டு பஸ் கான்ட்ராக்ட், ஏங்க பெயிண்ட் அடிக்கிற கான்ட்ராக்ட் தான் வாங்கிட்டு இருக்கான். ஃபவுண்டருங்க. கல்யாண சுந்தரம் ஏங்க ஏடிஎம்கே தான் போயிட்டு ஏங்க இருக்கான். ஏங்க அவங்க எல்லாம் கட்சியில இதெல்லாம் இடையில வந்தவங்க, அரசியல் இடையில தலைவா, போனவங்க. அவரு அரசியல் தலைவா. ஃபவுண்டருங்க. ஃபவுண்டரு. ஓகே, அப்ப நாளைக்கு சீமானு ஓடிடுவாரு. கரெக்டா? ஓடுறப்ப நீ பேசியா? சீமா ஓடுறப்ப பேசு, நான் கேட்டுக்கிறேன். அத அப்ப நான் அதே பதிலே மாதிரிதான் பேசாம அதே கேட்டுக்கிறேன். மாதிரிதான் அப்ப நீங்க. நான் பதில் பேசாம கேட்டுக்கிறேன். ஆமாப்பா, நீ சொன்னதெல்லாம் உண்மைப்பா, நான் கேட்டுக்கிறேன். பாரு, இந்த தெளிவு என்கிட்ட இருக்குல்ல. சும்மா உட்காந்துட்டு இதெல்லாம் நடந்தா என்னால ஒத்துக்க முடியும். நான் சொல்றேன், உருட்ட வேண்டியது. இரியா, எல்டிடிக்கு இதெல்லாம் நடந்தா உங்களுக்கு என்னால ஏத்துக்க சம்பந்தமே முடியும். கிடையாது. இதுக்கெல்லாம் இது நடந்தா நான் ஏத்துக்க முடியும். என்ன என்கிட்ட அந்த இதுல தைரியம் வேற இருக்குல்ல. சீமானை வந்து பிரபாகரன் சூஸ் பண்ணாராமா. சூஸ் பண்றதுக்கு நீங்க எல்டிடி பிரான்ச்ச நடத்துறீங்க. பொய். ஏன் சூஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும். நீ பொய்னா நான் என்ன பண்ண முடியும்? உங்களை சூஸே பண்ண கிடையாது. ஏன் ம் மீட்டே பண்ணாதான் எதுக்கா சூஸ் பண்ணுவாரு? சரி ஏன் போய் சொல்ற? சரி 2009 செத்தே போயிட்டாரு அவரு பாவாங்க. சரி. ஏன் தம்பி சூஸ் பண்ணாரு? அதெல்லாம் இங்க சொல்றதுக்கு அவசியம் இல்ல ப்ரோ. ரகசியம், ராணுவ ரகசியம். அது எப்படி ஏதோ சொல்ல வரீங்க, எதுக்கு பாதியில் முழுங்குறீங்க? ஏங்க ப்ரோ, மத்த சொல்லுங்க, கட்சிக்காரங்க சொல்லுங்க. பூராங்க போயிட்டு எல்லாருமே தமிழ்நாட்டுல எனக்கு இருக்கிற தெரிஞ்ச வேலை அரசியல்வாதிங்க நானுமே அத்தனை காலேஜ் பேரும் படிக்கிறவங்க ஓகே, ஆமா, அவர் திராவிட கழகத்துல இருந்தாரு, இவங்களதான் இப்ப அனுப்பிச்சாங்கிறதான் பாருங்க எனக்கு தெரிஞ்ச இப்ப ஹிஸ்டரி. பாருங்க எனக்கு ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி சீமான் தெரிஞ்சது. அதை நான் ஷேர் பண்றேன், அவ்வளவுதான். ம், யாரு சொன்னா, எந்த கண்ட்ரில இருந்து சீமான் ஒருத்தர் சொன்னாரு, சொல்லுங்க அவர் தவிர யாரு சரி, அப்படிங்கறது சொல்லுங்க தமிழ்நாட்டுல சரி, சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்க. அது தேவையில்ல ப்ரோ. இருங்க யோசிக்கணும்ல. கதையை டக்குன்னு கேட்டு எப்படி சொல்றது? ஏன்னா இங்க எய்தாப்புல பேசுறவங்க வந்து கொஞ்சம் அறத்தோடயோ இல்ல நியாயத்தோடய பேசினா நம்ம வந்து ஓப்பனா எல்லாமே பேசலாம். அறத்தோட பத்தி நீங்க இல்லைங்க, எல்லாம் நான் பேசவே கேக்குறோம். கூடாது. நீங்க அறத்தை பத்தி சொல்றது வரைக்கும் பேசுறதுக்கு நான் இங்க கேட்டுக்கிறோம். அறத்தை பத்தி பேசுறதுக்கு டிஎம்கே காரனுக்கோ பிஜேபி அறத்தை காரனுக்கோ பத்தி எந்த நீங்க தகுதியும் தான் தம்பி, கிடையாது. பேசக்கூடாது. அறத்தை பத்தி நீங்க தான் பேசுற தம்பி, பேசக்கூடாது. அறம் மத்தவங்க நீங்க அறம் 2 பத்தி நிமிஷத்துக்கு நீங்க சொல்லிருங்க. அறம் பத்தி பேசுறதுக்கு இங்க டிஎம்கே காரனுக்கோ இல்ல பிஜேபி காரனுக்கோ ஏடிஎம்கே காரனுக்கோ இல்ல இந்த தமிழ்நாட்டை இது வரைக்கும் ஆண்டவனுக்கோ இல்ல இந்தியாவை ஆண்டவனுக்கோ எவனுக்குமே தகுதி கிடையாது. நான் ஓப்பனா சொல்லுவேன். நாங்க ஆட்சிக்கே வர போறதே இல்ல. ஆமா, உங்களை உள்பட இல்ல புரியல. உங்களை அறம் உள்பட யாரு? உங்க ஃப்ரெண்டா, அண்ணன் தம்பியா? நாங்கெல்லாம் பேசக்கூடாது, நீங்க பேசலான்ட்டு. நீங்க ஒரு அரசியலை நம்புறீங்கயா, அதுக்கு தகுதி இல்லைன்னு நான் சொல்றேன். அது என்னோட அரசியல் நிலைப்பாடு, அவ்வளவுதான். நீங்க நம்புற அரசியலே ஃப்ராடுங்கிற அப்ப நீ நீங்க, நம்புற உங்களுக்கும் அரசியல் நான் அந்த ஏன் அந்த எடுத்துக்கணும்? இயக்கத்துக்கு சம்பந்தமே நீ கிடையாது. நம்புற அரசியலை எடுத்துக்கணும், கீழே இருக்கிறவங்க எல்லாரும் எடுத்துக்கணும். ஓகேப்பா, நான் சொல்றேன், ஐயோ அவன் போய் தேடி அரசியல் பார்க்கட்டும். இல்லையா? இட்ஸ் அபவுட் ஃபேக்ட்ஸ். ஆ, இட்ஸ் அபவுட் வாட் ஃபேக்ட்ஸ். ஃபேக்ட்ஸ்? நீங்க சரி சரி ஃபேக்ட் ஏன் என்ன? 14 வருஷமா சீமான் ஏன் சரி ஈழம் தானே உங்களோட உசுறு? ஏன் சீமான் ஒரு தடவை கூட ஈழத்துக்கு போனது இல்ல? ஏன் என்டிகே டாப் நோட்ஸ் இருக்கிற எவனுமே போனது இல்லையே? இது என்ன? சரி, அங்க போனா மட்டும் அங்க போயிட்டு அங்க போனா அதையும் மட்டுமா? முடியும். ஆமா, கம்ப்ளீட் பண்ணு, உன்னை ஸ்டார்ட் பண்றல. எது ஏன் போனா போல? ஏங்க அங்க மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, போய் ஒரு பெரிய தடவை கூட தலைவா, பார்க்கல. அதை வச்சுதானே நீங்க அரசியல் பண்ணிட்டு இல்ல இருக்கீங்க. தலைவா, இல்ல தலைவா, நீ ஒன்னு ஸ்டார்ட் பண்றல, இல்ல தலைவாவா? அத நீ வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு. ஓகே, அங்க போயிட்டு ஓகே, இது சீமான கூட விட, நீ நான் நம்பக்கூடிய ஆட்கள் கூட போட்டோம். சரி, வைகோ ஏன் போல? இப்படி கேட்டா உனக்கு எப்படி இருக்கும்? திருமாவளவன் ஏன் போல? ஏங்க வைகோ திருமாவளவன் போயிட்டு வந்திருக்கானுங்க என்ன போய் பண்ணாங்க? வாழ்க்கையில ஒரு தடவையாவது. ஐயோ, நீ ஐயோ ஆஃப்டர் வைகோ ஆஃப்டர் ஆஃப்டர் ஏங்க ஆஃப்டர் வைகோ எல்லாம் 3 நாள் தங்கிட்டு வந்திருக்காருங்க அதுக்கப்புறம் எல்லாமே பிரபாகரன் கூட. எல்லாமே முடிஞ்ச பிறகு நீ கேட்ட கேள்வி வந்து எல்லாமே முடிஞ்ச பிறகு ஏன் போல அப்படிங்கறதுதான்.
அதுக்கு கேட்டா ஐயோ வைக்க போய் பிரபாகரன் தங்கிட்டு வந்தாருங்கிறது அதுக்கு அது பதில் கிடையாது. சரியா? அந்த என் கேள்வியும் அது இல்ல கிடையாது. புரியல. அப்போ உங்க ஓ லெவல் கேள்வி இல்ல என்ன? உங்க கட்சி இல்ல லெவல் வந்து இந்த ஓ வைகோ தெளிவே நீ என்ன கேள்வி கேட்டங்கிறது தெரியாத அளவுக்கு இல்ல தான் உன் சொல்றேன் கேள்வி இருக்கான்னு சொல்றேன். நான் கேக்குறேன். எது தெளிவு இல்லையா? ஆமா, இங்க கேக்குறவனுக்கே தெரியும் நீ ஏங்க என்ன கேள்வி கேட்ட, அப்போ நான் என்ன கேட்டேன், நீ அதுதாங்க என்ன பதில் இல்ல சொல்லிட்டு இருக்கன்னு நான் எல்லாருக்கும் தெரியும். அதத்தான் இல்ல இல்ல அதத்தான் நானும் சொல்றேன். இப்ப ஜோர்ஜி எப்படி வைகோ திருமாவளவன் எல்லாம் திமுகவோட ஒட்டுண்ணியா இருக்கிறாங்களோ அந்த மாதிரி உங்க கட்சியும் ஒரு ஒட்டுண்ணி அவ்வளவுதான். நாங்க தான் வரலையே, அந்த ஒட்டுண்ணி அவனும் இருக்க போல கூடாது தான் நாங்க நீங்களும் போல. இருக்கோம். வரலையேடா, வரல. இல்ல வாடா போடான்னு ஏன் பேசுறீங்க? தலைவா நீ ஏஜா தான் இருப்ப, இருக்கா என்னையும் வாடா போடானே உண்மையெல்லாம் பேசு, சொல்றேன்ட்டு அதுதான் இல்ல நல்லா இருக்கு. கேள்வி கேட்கறேன்ட்டு அது அரசியலை பத்தி சூடா பேசுனா வாடா போடானே பேசலாம், நீ என்ன வாடா இல்ல போடானே பேச. இல்ல வாடா போடான்னு பேசுவீங்க. இல்ல பேச தலைவா, ஒன்னும் சரி பிரச்சனை ஓகே இல்ல. முடிச்சுக்கலாம். நீங்க சண்டை போட்டு தூக்கம் தான் வருது எனக்கு 2 பேருக்கு. ஏங்க